ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் வணக்கம். இந்த பகவத்கீதை வகுப்புக்கு அகில உலக கிருஷ்ண பக்தி சார்பாக உங்க எல்லாரும் வரவேற்கிறோம். ஸோ என்னுடைய ஆடியோ பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். தேந்தர் பிரணாம் பிரபு. பிரபு ஆடியோ கிளியரா இருக்கா பிரபு? ஆடியோ பிரசன்டேஷன் தெரியுதா பிரபு? தெரியுது பிரபு, தெரியுது பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு 9வது அத்தியாயம் பார்க்கணும். ஸோ 9வது அத்தியாயத்துடைய தலைப்பு மிக ரகசியமான அறிவு. நமக்கு எல்லாமே ரகசியம் சொன்னா ஒரு ஆர்வம் இருக்கும், ரகசியம்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு. பகவான் இங்க அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸை கொடுக்குறாரு. மிக ரகசியமான அறிவு என்ன அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை நமக்கு விளக்க போறாரு. என்னன்றதை நம்ம பார்ப்போம். அத்தியாயம் தொடங்குறதுக்கு முன்னாடி பகவானுடைய பாத கமலங்கள்ல நம்மளோட பிரார்த்தனைகளை வைத்து இந்த அத்தியாயம் நல்லபடியா புரியணும்னு சொல்லி மங்களாச்சார பிரேயர்ஸ் சொல்லுவோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கய சக்ஷுர்மிலிதம் येन தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் येन பூதலே ஸ்வயம் ரூப கதா மஹ்யம் ததாதி ஸ்வபதாந்திகம். வந்தேஹம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுதபத கமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம்ஸ்ச ஸ்ரீரூபம் சாகரஜாதம் சகன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைத்தம் சாவதூத்தம் பரிஜன சைத்தம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பதாம் சகன லலிதா ஸ்ரீ விஷாகான்விதம் ச. हे कृष्णा करुणा सिंधो दीन बंधो जगतपते गोपेशा गोपिका कांता राधा कांता नमोस्तुते. तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी निति नामिने. नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. मुगं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमन्ये श्रीगुरुं दीनतारिणं परमानंद माधवं श्री चैतन्य ईश्वरं. जय श्री कृष्णा चैतन्य प्रभो नित्यानंद श्रीद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद. हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 9. மொத்தம் 18 அத்தியாயங்கள். இன்னைக்கு வந்து 9வது அத்தியாயம் மிக ரகசியமான அறிவு. இது கரெக்டா பகவத்கீதையோட மிடில் செக்ஷன்ல இருக்கும். 50%. பொதுவா சொல்லுவாங்க, ஒரு முத்து வந்து அந்த இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷெல் உள்ள சென்ட்ரலா பாதுகாப்பா இருக்கும். அது மாதிரி ஒரு ராஜா போனார்னா அவர் முன்னாடி மந்திரிகள் படைகள் அது மாதிரி பின்னாடி வருவாங்க, அவர் சென்ட்ரல்ல இருப்பார். அது மாதிரி அந்த முக்கியமான பகவத்கீதையோட முக்கியமான விஷயம் எங்க, அந்த அறிவை பகவான் எங்க கொடுத்துருக்காருன்னா அந்த நடு சாப்டர்ல கொடுத்துருக்காரு எஸ்பெஷலி. அதனாலதான் இந்த 9th சாப்டர் மிடில் சாப்டர் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா மேல 8 சாப்டர் சென்டர்ல வந்து அந்த முத்து எப்படி அந்த மாதிரி அந்த மிக ரகசியமான அறிவுன்ற விஷயம் வந்து 9வது அத்தியாயத்துல கொடுத்துருக்காரு. அது நம்ம என்னன்றத பார்ப்போம். 9வது அத்தியாயத்துக்கு போறதுக்கு முன்னாடி 8வது அத்தியாயத்தோட சுருக்கம் என்ன பார்த்தோம். 8வது அத்தியாயத்துல இருந்து 8வது அத்தியாயத்துல வந்து அர்ஜுனர் நிறைய கேள்விகளை கேட்கிறாரு. அந்த கேள்விகளுக்கு பகவான் ஒவ்வொன்றா விளக்கம் கொடுக்குறாரு. ஸோ பகவான் வந்து அர்ஜுனர் கேட்கிற கேள்விகளுக்கு அந்த பதில்கள் எல்லாம் கொடுக்குறாரு. இல்ல மிக சிறந்த கேள்வி அவர் பகவான் அர்ஜுனர் கேட்ட கேள்வியில வந்து நம்ம இறக்கும் தருவாயில் முன்னாடியே சொன்னோம், லைஃப் இஸ் ப்ரிப்பரேஷன், டெத் இஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. அப்போ இறக்கும் தருவாயில் நாம எப்படி பகவானுடைய ஸ்மரணம் கொண்டு வரது, என்ன நடக்கும், எப்படி பகவான் கிட்ட போறது, அது மிக சிறந்த கேள்வி. அப்ப அர்ஜுனர் கேட்ட நிறைய கேள்விகள் அது ஒரு மிக சிறந்த கேள்வியா பகவான் அந்த அத்தியாயம் பூரா அதுக்கான ஆன்சரை சொல்றாரு. எவ்வாறு கிருஷ்ணரை அடைவர், எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தஜன் தந்தே கலைவரம் தம் தம் ஏவைத்தி கௌந்தையா சதாத்தத் பாவித்த. நம்ம என்ன சிந்தனை மரண நேரத்தில் நினைக்கிறோமோ அந்த மாதிரி பிறப்பு தான் அடுத்தது நமக்கு கிடைக்கும். பகவானை பத்தி நினைச்சா பகவான் கிட்ட போறோம், மற்ற ஏதாவது விஷயங்கள் நினைச்சா அதுக்கேற்ற மாதிரி பிறவி கிடைக்கும் சொல்லி அந்த அத்தியாயத்துல பகவான் வந்து பதில் கொடுக்கிறார்.
அப்ப எப்படி அதுக்கான இதை நம்ம வந்து எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அந்த ஃபுல்லாவே ப்ரிப்பேர் பண்ணாதான் ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி ஆன்மீகம்ன்றது கடைசியா நம்ம இறக்கும் தருவாயில டக்குன்னு எடுத்து பண்ண முடியாது, கடினமா இருக்கும். அதனால வாழும் போதே ஆன்மீகத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி ப்ராக்டிஸ் பண்றப்ப நமக்கு எளிதில ஈஸியா அமையும். அப்போ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, அதுக்கு பாடத்திட்டம் என்ன, எப்படி தயார்படுத்திக்கிறது, அதோடைய பலன் என்ன, ஏன் இந்த ஆன்மீகத்தை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மீக உலகத்துல எவ்வளவு நமக்கு வந்து இந்த பிறப்பு இறப்பு வயதாவது அந்த மூப்பு இதெல்லாம் இல்லாம ஆனந்தமான நித்தியமான வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லி பகவானுடைய ஆன்மீக உலகத்தை பத்தி பேசுறாரு. இங்க வந்து நமக்கு ஆன்மீக உலகம் தெரியறது இல்லை, பட் ஆன்மீக உலகம் வந்து சாஸ்திரம் குரு ஆச்சாரியர்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த ஆன்மீக உலகத்துக்கு நீங்க வாங்க, இங்க வந்து உங்களுக்கு நித்தியமான வாழ்க்கை கிடைக்கும். அப்ப ஆன்மீக வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா ஆன்மீக உலகம், பௌதிக வாழ்க்கையை சீரியஸா எடுத்துக்கிட்டா பௌதிக உலகம். பட் பௌதிக உலகத்துல உள்ள பிரச்சனைகளை முன்னாடி உள்ள அத்தியாயங்களை நம்ம பார்த்தோம். பரத்தை அடைதல்னா இந்த சாப்டர் பேரே பரத்தை அடைதல் தான், அட்டைனிங் தி சுப்ரீம். அந்த பரத்தை அடைதல்ல ஆன்மீக உலகத்தை எப்படி அடைவது, ஆன்மீக பயிற்சி மேற்கொண்டு எப்படி அடைவது, அப்புறம் எப்படி அடைவது, அது ஏன் அடையணும், அப்புறம் என்னென்ன ப்ராசஸ் எடுத்துக்கிட்டா நம்ம எப்படி அதை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கன்க்ளூஷன் வந்து நிறைய யோகிகள் ஒரு நேரத்துல உடலை விட்டு போறாங்க. ஒரு சில பேர் வெளிச்சத்துல போறாங்க, அவங்க திரும்பி வர்றதில்ல. ஒரு சில பேர் இருட்டுல போறாங்க, அவங்க திரும்பி வராங்கன்னு சொல்லி லாஸ்ட் செக்ஷன்ல பகவான் சொல்றாரு. அந்த லாஸ்ட் ஸ்லோகம் 28ஆம் ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, ஆனா பக்தி ஃபாலோ 27 28 சொல்றாரு, பக்தி ஃபாலோ பண்றவங்களுக்கு இது எதுவுமே அவங்களுக்கு கணக்கு கிடையாது. அவங்க எப்போ போனாலும் மங்களகரமானதுதான். ஏன்னா அது வந்து நான் வந்து அதை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு மத்த எல்லாரும் என்னென்ன பண்றாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே கிடைக்கும் பக்தி பண்றவங்கன்னு சொல்லிட்டு தூய பக்தியே சிறந்ததுன்னு சொல்லி அந்த கன்க்ளூஷன்ல சொல்றப்போ அந்த பக்தியை பத்தி அதோடைய கண்டினியூவேஷன் தான் நம்ம வந்து இன்னைக்கு மிக ரகசிய அறிவுல பார்க்கலாம். பக்தியை வந்து எப்படி நம்ம பயிற்சி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றாரு. ஸோ இப்போ 8ஆம் அத்தியாயத்திற்கும் 9ஆம் அத்தியாயத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, அனன்ய பக்தி, தூய்மையான பக்தியில் நிலை பெற்றுள்ள பக்தனை இவற்றை 8ஆம் அத்தியாயத்தில் பேசிய கிருஷ்ணர் அதான் லாஸ்ட் 2 ஸ்லோகத்தை சொல்றாரு. பக்தியில இருக்கவங்க எந்த நேரத்துல இறக்குறாங்கன்றது கவலையே கிடையாது அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். ஏன்னா அவங்க எப்ப இறந்தாலுமே அது மங்களகரமானதுதான். அப்ப தூய்மையான பக்தியில் நிலை பெற்றுள்ள பக்தரை பற்றி 8ஆம் அத்தியாயத்தில் பேசிய கிருஷ்ணர் எவ்வாறு அனன்ய பக்தியின் தளத்திற்கு ஒருவரால் வர முடியும் என்பதை 9ஆம் அத்தியாயத்தில் எடுத்துரைக்கின்றார். அப்போ அந்த மாதிரி ஒரு பக்தியை நம்ம எப்படி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. ஏன் இதை ரகசியமான அறிவுன்னு சொல்றாங்கன்னா, இன்னைக்கு பகவத்கீதை வந்து மார்க்கெட்ல 200 ரூபாய் கொடுத்தா ஒரு புக்கு கிடைக்குது. எல்லாமே மொழிபெயர்ப்பு செய்யறது, தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, எல்லா மொழிகளையும் இருக்கு. அதை படிச்சா நமக்கு புரியும். அப்ப ஏன் அதை ரகசிய அறிவுன்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த உண்மையா அந்த பக்தி பாதையை எடுக்காம பகவத்கீதையோட உண்மையான பகவான் என்ன சொல்ல வரான்றது நமக்கு புரியாது. லைட்டா அது ஒரு டிஃபரெண்டான அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு இருக்கும். பக்தியை எடுக்கிறப்பதான் உள்ளது உள்ளபடி நமக்கு புரியும். அது 18ஆவது சாப்டர்லயும் பகவான் சொல்றாரு, ஸ்லோகமே சொல்றாரு, பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யாஸ்சாஸ்தி தத்துவதா அப்படின்றாரு. தத்துவதகனா ஒருத்தவன் உண்மையிலே என்ன உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்கணும்னா பக்தியாமாம் அபிஜானாதி. பக்தியாமாம் அபிஜானாத்தினா பக்தி மூலமா தான் மாம்னா என்ன, அபிஜானாத்தி என்ன தெரிஞ்சுக்க முடியும். எப்படி தெரிஞ்சுக்க முடியும், யாவான் யாஸ்சாஸ்தி தத்துவதா, என்னது உள்ளது உள்ளபடியா ஒருத்தவனுக்கு தெரியணும்னா பக்தி பாதையில தான் தெரிய முடியும். அப்ப மத்த யோகங்கள்லாம் பண்றாங்க அவங்களாம் எப்படின்னா அவங்க வேற வேற விதமா பரிசீவ் பண்ணுவாங்க. அதான் நம்ம சொன்னோம், ஞான மார்க்கத்துல உள்ளவங்க பிரம்மனா பகவானை பார்ப்பாங்க, எல்லா இடத்துலயும் பிரம்மனா பகவானை பார்ப்பாங்க. தியான யோகத்துல போறவங்க வந்து பரமாத்மா பகவான் நம்மளுடைய இதயத்துக்குள்ள இருக்காருன்னு பார்ப்பாங்க. பக்தி யோகத்துல இருக்கிறவங்க வந்து உள்ளது உள்ளபடி பகவான் எப்படி ஒரிஜினல் அவருடைய ரூபம், அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு அந்த இது வந்து அவங்களால உணர முடியும். அதுதான் வந்து 18ஆவது சாப்டர்லயும் இன்னொரு வாட்டி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. அப்ப அந்த அனன்ய பக்தி, இந்த தூய அன்பு பகவான் மேல எப்படி நம்ம அதை வந்து அந்த தளத்திற்கு நம்ம எப்படி வரப்போறோம்ன்றதான் வந்து இந்த 9th சாப்டர்ல வந்து ரொம்ப கிளியரா சொல்ல போறாரு. அப்ப 9th சாப்டர்ல 4 செக்ஷனா இருக்கு. முதல்ல வந்து இந்த அறிவு, ஆன்மீக அறிவு. ஏன்னா அறிவு வந்துதான் அறியாமையை போக்கக்கூடிய விஷயம் வந்து அறிவு. இந்த அறிவு தான் நமக்கு வந்து ரொம்ப உலகத்துல மிக பிரசித்தி பெற்று பாராட்டப்படுகிறது. இந்த அறிவு பத்தி பகவான் சொல்றாரு. முதல் 3 ஸ்லோகங்கள்ல அந்த அறிவு பத்தி சொல்றாரு, ஆன்மீக அறிவு. பகவானை வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து வீடு கட்டுறோம்னா நம்ம அதை கற்பனை பண்ணலாம் மைண்ட்ல, முன்னாடி ப்ளூ பிரிண்ட் மைண்ட்ல போடுவோம், அப்புறம் அதை அப்படியே பிளான் ஆக்குவோம், அது அப்புறம் கட்டுவோம். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி மனதுல அந்த ஒரு பிளான் இருக்கும். ஆனா பகவானை வந்து அந்த மாதிரி நம்ம மைண்ட்ல கன்சீவ் பண்ண முடியாது. நம்மளுடைய புத்தியாலேயோ மனதாலேயோ வந்து பகவானை, ஏன்னா பகவான் வந்து எல்லையற்றவர். நம்ம பகவானை வந்து ஷாமசுந்தர ஃபார்ம்ல பாக்குறோம், 2 கை 2 கால்னாலும் உண்மையா பகவானுடைய தோற்றம் வந்து எல்லையற்றது.
அது எப்படியும் நம்ம எப்படி கன்சீவ் பண்றதுன்னா, நினைத்து பார்க்க முடியாத பகவான்ன்றது அது அவ்வளவு ஈஸியா வந்து பகவான் எல்லா இடத்துலயும் நிறைந்திருந்தாலும் அவரை டக்குன்னு நம்மளோட மைண்டுக்குள்ள புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைத்து பார்க்க முடியாத பகவான் சொல்லி 9.4 இருந்து 9.10 அதை பத்தி சொல்றாரு. அவருடைய இந்த இன்கன்சீவபிள் இதை பத்தி சொல்றாரு. அப்புறம் இவ்வளோ பெருமை வாய்ந்த பகவான், ஆனா சில பேர் வந்து அவரை அலட்சியப்படுத்துறாரு. யார் பக்தியை அலட்சியப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி 11ல இருந்து 25ல ரொம்ப டீட்டெயிலா சொல்றாரு. எல்லாமே தெரியுது, கடவுள் இருக்கிறாருன்னு தெரியுது, கடவுள் தான் முக்கியம், கடவுள் சரணாகதியில இருந்தாதான் நமக்கு சேஃப்டின்னு தெரிஞ்சும் பக்தியை வந்து ரொம்ப முக்கியம் கொடுக்காம யாரெல்லாம் அதை உதாசீனப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 9.11 to 9.25. அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி நடுவுல உள்ள 6 அத்தியாயங்களும் பக்தியை மேன்மைப்படுத்தி, பக்தி அதான் சொன்னது கிறிஸ்ட் ஜுவல், ஒரு ஜுவல் பாக்ஸ்ல மேல ஒரு கவர், கீழே ஒரு கவர், நடுவுல இந்த ஜுவல் இருக்கிற மாதிரி பக்தி தொண்டு தான். அதனால இந்த 7வது சாப்டர்ல இருந்து 12வது சாப்டர் வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த பக்தியை வந்து அந்த மகத்துவத்தை தான் வந்து பகவான் திருப்பி திருப்பி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி சொல்வார். அதனால பக்தி தொண்டின் மகிமைகள் வந்து 26ல இருந்து 34 அந்த 8 ஸ்லோகங்கள்ல சொல்லி முடிக்கிறார். இதுதான் இந்த 9வது அத்தியாயத்தோட முதல்ல ஆன்மீக அறிவு. பகவானை ஈஸியா நம்ம மைண்ட்ல கன்சீவ் பண்ண முடியாது. எல்லா இடத்துலயும் அவர் இருந்தாலும், கூனிலும் இருந்தாலும், துரும்பிலும் இருந்தாலும் அவரை டக்குன்னு அவரை ஈஸியா கன்சீவ் பண்ண முடியாது. அது வந்து அச்சிந்தியா அப்படின்னு அர்த்தம். அச்சிந்தியானா நினைவுக்கு அப்பால், மனதுக்கு அப்பால், நம்மளுடைய அறிவுக்கு எட்டாதவர், அதுதான் பகவான். அப்புறம் அப்படி இருக்கிற பகவானை யார் அலட்சியப்படுத்துறாங்க. அப்புறம் அந்த பக்தி தொண்டை நம்ம வந்து மகிமைகளை தெரிஞ்சுக்கிட்டா, அந்த பக்தி ஒரு பொருளுடைய ஏற்றத்தம் தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அதனால அந்த மகிமைகளை தெரிஞ்சுக்கிறப்போ நம்மளால அந்த பக்தி பாதையை எடுத்துக்கிட்டு அதை சீரியஸா சின்சியரா ப்ராக்டிஸ் பண்ண முடியும்ன்றதுதான் வந்து அந்த லாஸ்ட் செக்ஷன்ல சொல்றாரு. சரி, இப்ப உள்ள வந்து டீட்டெயிலா பார்ப்போம். அப்போ இந்த அறிவு கிடைக்கிறதுக்கு என்னென்ன தகுதிகள், பெறுபவரின் தகுதி, அந்த அறிவின் இயற்கை. இது வந்து அறிவுகளில் அரசன் பேர். அதுதான் இந்த சாப்டர் பேரு என்னது, அறிவின் அரசன். அதாவது ரகசியமான அறிவுன்றது. இது வந்து இந்த அறிவு வந்து அறிவிலே சிறந்த அரசன், கிங் ஆஃப் ஆல் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்மீக அறிவு. பௌதிக அறிவுன்றது தற்காலிக பிரச்சனைகளை சால்வ் பண்ணும். ஆன்மீக அறிவுன்றது வந்து நம்மளுடைய எல்லா ப்ராப்ளமும் பர்மனண்டா சால்வ் பண்ணும். ஸோ அதனால வந்து இந்த அறிவின் அரசன் சொல்லப்படுது இந்த அறிவு. இந்த 9th சாப்டர் எஸ்பெஷலி வந்து மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதை பெறுவது நம்ம அந்த அறிவை நம்ம பெறுறதுக்கு என்ன தகுதின்னு சொல்லி 2 விஷயங்களை பகவான் எடுத்த உடனே சொல்றாரு 3 ஸ்லோகத்துல. ஸோ முதல் ஸ்லோகம் 9th சாப்டர்ல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் பெறுபவரின் தகுதி பத்தி சொல்றாரு. இதை யார் ரிசீவ் பண்ண முடியும்? அதான் சொன்ன மாதிரி பகவத்கீதை மார்க்கெட்ல எல்லாருக்குமே இருக்கு, எல்லார்ட்டையுமே இருக்கு. நம்ம போனா ஒரு காசு கொடுத்து வாங்கலாம். ஆனா இதை வாங்கறதுக்கு, இதை பெறறதுக்கான தகுதி என்னன்னு சொல்லி கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்ரீ பகவான் உவாச்ச, பகவான் கூறினார் 9.1, இதம் தே குஹ்யதமம். குஹ்யதம்னா சீக்ரெட். நான் சொன்ன இந்த சாப்டரே சீக்ரெட் தான். இதம் தே, இதுதான், இதம் தே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாம் அனுசூயவே ஞானம் விஜான சைத்தம் யஜ்ஞாத்வா மோக்ஷஸ்ய அசுபத். அப்படின்னா புருஷோத்தரமான முழுமுதற் கடவுள் என்ன கூறுகிறார்? எனது அன்பு அர்ஜுனா, அர்ஜுனா சொல்றார், நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் என்பதால். இப்போ கடவுள் மேல பொறாமை இல்லாம இருந்தாதான் நாம இந்த அறிவை பெற முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். பெறுபவரின் தகுதி கடவுள் மேல பொறாமன்றது எவ்வளவு ஒரு நெகட்டிவ் குவாலிட்டின்னு தெரியும். நம்மளை வந்து நிம்மதியா வாழ விடாது. ஒருத்தர் பொறாமை இருந்ததுன்னா அவரால் சந்தோஷமா இருக்க முடியாது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து துரியோதனன். துரியோதனன் பாத்தீங்கன்னா அவருக்கு எல்லா செல்வம், எல்லாமே ராஜ்யம் எல்லாமே இருந்தும் பாண்டவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்தா அது உடனே அவரால் தாங்கிக்க முடியும். அந்த பொறாமையினாலதான் கடைசியில ஒரு குண்டு ஊசி இடம் கூட தரமாட்டேன்னு சொல்லி இது பண்ணது. கடைசியா அவர் வந்து அழிஞ்சு போனார். அது மாதிரி அந்த பொறாமை குணம் நம்ம கிட்ட எல்லாம் இருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட இன்னும் இதை விட நிறைய இருக்கும். இல்ல அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அந்த மனசு சந்தோஷப்படாத அந்த பொறாமை கொள்றது வந்து ரொம்ப நெகட்டிவான குவாலிட்டி. அதே மாதிரி கடவுள் மேலேயும் நம்ம பொறாமை கொள்றவங்களும், கடவுள் மேல ஒருத்தவங்க பொறாமையா இருக்கிறாங்கன்னா அது எப்படி சொல்றாங்கன்னா, பொறாமைன்னா இப்போ பகவானுக்கு பக்தி சேவையில நம்ம நிறைய அவருக்கு சேவை பண்ணுவோம், மாலை போடுவோம், நிறைய அவருக்கு போக ஆஃபர் பண்ணுவோம். பொறாமை கொண்டவர்கள்னா இவருக்கு ஏன் இவ்வளவு நம்ம செய்யணும், நம்ம காசு வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கலாம், இவருக்கு ஏன் இவ்வளவு செய்யணும், பொறாமை நாம சந்தோஷமா இருக்கணும் அவருக்கே இவ்வளவு செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். அந்த பொறாமை கொள்ளாத குணம் இருக்கணும். அப்பதான் இந்த ஆன்மீக அறிவு நமக்கு புரியும். இல்லைன்னா பகவத்கீதை புரியாது. ஓகே, அப்போ 2வது எதனை அறிவதால் இந்த அறிவு ஜட உலகின் துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவாயோ. அப்ப இந்த அறிவு வந்து பொறாமை இல்லாம கிடைக்கும். பட் இந்த அறிவினால என்ன பயன் அப்படின்னா, இந்த ஜட உலகத்துல நிறைய துன்பங்கள் இருக்கு, நமக்கெல்லாம் அனுபவம் இருக்கு ஆல்ரெடி என்னென்ன துன்பங்கள். பட் பிராட் கிளாசிபிகேஷன்ல ஜென்ம மிருத்து ஜெராவியாதின்னு சொல்லியிருக்காரு பகவான். பிராடா
மேஜர். பிறப்பு இறப்பு மூப்பு வயதாவது. எதனை அறிவதால் ஜட உலகின் துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவாயோ அந்த மிக ரகசியமான ஞானத்தை, 2 இருக்கு இல்ல, இந்த மிக ரகசியமான ஞானத்தை குஹ்ய தமம் மேல இதம் தே குஹ்ய தமம். அப்புறம் ஞானம் விஞ்ஞான சைத்தம் 3வது எழுதுறது. ஞானம்னா நாலேஜ், ரகசியம் ஞானம். விஞ்ஞான சைத்தம் அப்படின்னா விஞ்ஞானம்னா ரியலைஸ்டு நாலேஜ். உனக்கு நான் அளிக்கிறேன்னு சொல்லி இந்த சாப்டர்ல ஸ்டார்டிங்ல அர்ஜுனன் சொல்றாரு, உனக்கு இந்த மிக ரகசியமான ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் உனக்கு நான் அளிக்கிறேன். ஏன் அளிக்கிறார் அர்ஜுனர்னா, ஏன்னா நீ என்கிட்ட பொறாமை கொள்ளாதவன் என்பதால். அதே மாதிரி உனக்கு ஜட உலக துன்பங்கள்ல இருந்து இந்த அறிவால உன்னால விடுதலை பெற முடியும். அப்போ இந்த ரகசியமான ஞானத்தையும் விஞ்ஞானம். அப்போ ஞானத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் என்னன்னா, ஞானம்னா தியரிட்டிக்கல் நாலேஜ், அதுதான் ஞானம். விஞ்ஞானம்னா ரியலைஸ்டு நாலேஜ், அது வந்து நம்ம உணர்றது. நம்ம அதான் சொல்றாங்கன்னா, நம்ம வந்து அதை உணர்ந்து அனுபவத்துல வர்றது, அதுதான் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றது. அப்போ பகவத்கீதையை வந்து வெறும் கிருஷ்ணரை நம்புங்கன்னு சொல்லி மட்டும் சொல்லல. அது வந்து ஜஸ்ட் ஒரு பிலீஃப் சிஸ்டம். பிலீஃப் சிஸ்டம்னா நம்பிக்கை. நான் இந்த கடவுள் மேல நம்பிக்கையா இருக்கிறேன் அப்படின்றது கிடையாது பகவத்கீதை. விஞ்ஞானம்னா இதை நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும், அனுபவபூர்வமா உணர முடியும். நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த ஆத்மா, இந்த ஆத்மா பரமாத்மாவுடைய ஒரு அம்சம். அதை வந்து நம்ம வந்து தியரிட்டிக்கலா மட்டும் படிக்கிறது இல்லை பகவத்கீதையில இருந்து. அதை வந்து நம்ம வந்து இந்த பக்தி பாதையை ஃபாலோ பண்றப்போ நம்மால் உணர முடியும். அதுதான் ஞானம் விஞ்ஞானம்ன்றதுக்கு டிஃபரன்ஸ். தியரிட்டிக்கல் நாலேஜ், ரியலைஸ் நாலேஜ், 2மே நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனர்கிட்ட பகவான் முதல் ஸ்லோகத்தை சொல்றாரு. ஏன்னா அர்ஜுனருக்கு பகவான் மேல பொறாமை இல்லை. அதனாலதான் பொறாமை இல்லாதனால்தான் அர்ஜுனர் பகவானுக்கு நண்பர்ன்ற ஸ்தானத்துல இருக்கிறார். ஏன்னா பகவான் கிட்ட நம்ம நெருக்கமா போகணும்னா இந்த பொறாமை குணம் இல்லைன்னா தான் நெருக்கமா போக முடியும். அப்போ நீங்கள் பொறாமைப்பட்டால், நம்ம இதுல இருந்து கத்துக்கிற பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் பொறாமைப்பட்டால் தோற்பீர்கள். பொறாமைப்பட்டால்னா ஜட உலகத்தையும் பொறாமைப்பட்டா நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது, நம்ம நிம்மதியை இழப்போம். ஏன்னா நம்ம கிட்ட உள்ளதை வச்சுதான் நம்ம சந்தோஷமா இருக்கணும். பொறாமைன்றது நல்ல குணம் இல்லை. ஸோ நீங்கள் பொறாமைப்பட்டால் தோற்பீர்கள், சந்தேகப்பட்டாலும் தோற்பீர்கள். சந்தேகம்னா ஆன்மீகமே பாத்தீங்கன்னா இன்னைய வரைக்கும் நம்ம கடவுளை பார்த்தது இல்லை. ஆனா ஒரு கிளிம்ஸ் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்த அனுபவங்களை வச்சு கடவுள் இருக்கிறான்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஸோ பிளைண்ட் ஃபெய்த் கிடையாது, ரீசனபிள் ஃபெய்த். இந்த படைப்புக்கு பின்னால் படைத்தவர் ஒருத்தர் இருக்கிறார்ன்றதுதான் நம்ம லாஜிக் அண்ட் காமன் சென்ஸ். ஏன்னா நமக்கு வந்து ஒரு எந்த ஒரு மிஷின் இருந்தாலும் இந்த மிஷினை மேனுஃபேக்சர் பண்றதுன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஜெய்ஜாண்டிக் யூனிவர்ஸை பாக்குறோம், இந்த சிருஷ்டியை பாக்குறோம். இந்த சிருஷ்டிக்கு பின்னாடி கண்டிப்பா ஒருத்தர் இருக்கணும். தானா இயங்க முடியாதுன்றது நம்மளுடைய நம்பிக்கை. அதனால ஆன்மீகத்துல கடவுளை முதல்ல பார்க்க மாட்டோம். ஆனா நம்ம அந்த பயிற்சி பண்ண கடவுளை அனுபவபூர்வமா உணர முடியும் வாழ்க்கையில். அப்போ எப்படின்னா, நாம வந்து கடவுள் வந்த பிறகு பக்தி பாதையை எடுக்கிறது இல்ல, கடவுள் இருக்கிறான்ற நம்பிக்கையோட பக்தி பாதையை எடுக்கிறப்ப கடவுளை பார்க்கணும். இது வந்து ரிவர்ஸ் ப்ராசஸ். சயின்ஸ்ல வந்து பார்த்துட்ட பிறகு கன்க்ளூஷன் எழுதுவாங்க, இதுல வந்து முதல்ல ப்ராசஸ் எடுத்துட்டு கன்க்ளூஷன் எடுக்கும். அப்ப அதனாலதான் சந்தேகப்பட்டால், இல்ல எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா ஒரு ரிசல்ட் வராது. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இது வந்து பகவத்கீதை வந்து ஒருபோதும் அவங்களுக்கு உதவாது. இப்ப நம்பிக்கைன்றது ஃபவுண்டேஷன், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். பட் அந்த நம்பிக்கையோட ஃபாலோ பண்றப்ப நம்மளால இந்த ஞானம்ன்றது விஞ்ஞானமா மாறும், அனுபவபூர்வமா இருக்கும். இப்ப 2 விஷயம் முக்கியம். பொறாமைப்படக்கூடாது, சந்தேகப்பட்டாலும் தோற்பீர்கள் என்று அன்பினாலேயே வாழ்வில் நல்ல விஷயங்கள் ஏற்படும். அப்போ நம்ம அன்பு செலுத்துறப்பதான் சக மனிதர்களோட அன்பு செலுத்தணும், அதே மாதிரி பகவானோட அன்பு செலுத்தணும். நீங்களும் ரீசெண்டா ஒரு வீடியோ வந்தது, ரஷ்யா உக்ரைன் வார்ல எப்படி அந்த ரஷ்யன் வீரரை வந்து அந்த அந்த உக்ரைன்ல பிடிச்சிட்டாலும் அவங்க என்ன பண்றாங்க, அந்த அன்புன்ற மழையினால அவருக்கு எல்லாம் உணவு கொடுத்து இதெல்லாம் கொடுக்குறப்ப அவருக்கு கண்ணுல இருந்து தண்ணீர் வருது. உலகத்திலே மிக சக்தி வாய்ந்த விஷயம் என்னன்னா அன்புதான். தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள அன்பு, சகோதரருக்குள்ள உள்ள அன்பு. இப்ப அன்புனால எதையுமே சாதிக்கும். இப்ப அந்த அன்பு தான் இங்க உள்ள அந்த அன்பு தான் பகவான்கிட்டையும் கொடுக்குறப்ப பகவானும் நெகிழ்ந்து. அந்த அன்பு தான் நம்ம இன்னொரு வேர்டு பக்தின்னு சொல்றோம். பக்தினா அந்த அன்பை சேவையா செய்யறப்ப அது பேர் பக்தின்னு பேரு. சோ அந்த அன்பினால் மட்டுமே வாழ்வில் நல்ல விஷயங்களும் சந்தோஷமும் ஏற்படுகின்றன. அப்போ அந்த நம்பிக்கை வேணும், பொறாமையற்ற குணம் வேணும் அப்படின்றத நம்ம கத்துக்கிற பாடம். இப்போ 9வது புள்ளி 2வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, முதல்ல சொல்லிட்டாரு, இந்த பொறுமையா அதாவது உங்களுக்கு அந்த இந்த நாலேஜ்னால தியரட்டிக்கல் அண்ட் ரியலைஸ் ஞானம் விஞ்ஞான சைத்தம் உனக்கு நான் கொடுக்குறேன்னு இருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்ததுல என்ன சொல்றாருன்னா, ராஜ வித்யா ராஜ குஹ்யம். ராஜ வித்யானா பாருங்க, ராஜனா கிங், கிங்னா வித்யானா நாலேஜ், த கிங் ஆஃப் ஆல் நாலேஜ், ராஜ வித்யா. அப்புறம் என்னது ராஜ குஹ்யம். குஹ்யம்னா வந்து சீக்ரெட். இந்த எல்லா ரகசியங்களும் இது வந்து உயர்ந்த ரகசியம். ராஜ கிங் ஆஃப் ஆல் சீக்ரெட்ஸ், ராஜ குஹ்யம்.
பவித்ரம். பவித்ரம்னா பியூர். இப்போ இந்த அறிவு வந்து எப்படின்னா ராஜவித்யா, ராஜகுஹ்யம். பவித்ரம்னா பியூர். இந்த நாலேஜ் வந்து பியூரான நாலேஜ். இதம் உத்தமம், ரொம்ப ஹையஸ்ட் நாலேஜ். உத்தமம்னா ஹை. பிரத்யக்ஷாவகமம் தர்மியம். பிரத்யக்ஷாகமம்னா இது பிலீஃப் சிஸ்டம் கிடையாது. இல்ல நீ இந்த கடவுளை தான் நம்பணும் அப்படின்லாம் சொல்றது கிடையாது. பிரத்யக்ஷாகமம் தர்மம்னா இந்த தர்மம் வந்து நீங்க வந்து ரியலைஸ் பண்ண முடியும், கண் கூட பார்க்க முடியும். இதோட ரிசல்ட்டை வந்து நாளைக்கு சாண்டிங் பண்றாங்கன்னா ஒருத்தர் ஒரு 3 மாதம் 2 மாதம் பண்றப்ப அவரால் அவருக்குள்ள எப்படி இந்த நல்ல மாற்றங்கள் ஏற்படுதுன்னு பிரத்யக்ஷாகமம் தர்மம். தொடர்ந்து பிராக்டிஸ் பண்றப்ப அவங்க நம்ம இந்த சரீரம் இல்ல ஆத்மான்றதையும் உணர முடியும். அதான் பிரத்யக்ஷாகமம் தர்மம். சுசுக்கம் கர்த்தம் அவ்யயம். இப்ப இது ரொம்ப போரிங்கமா இருக்குமா, இதெல்லாம் வந்து ஆன்மீகம், இதெல்லாம் நம்ம இந்த பிராக்டிஸ், இந்த ராஜவித்யா ராஜகுஹ்யம் இதை நம்ம பிராக்டிஸ் பண்ண இல்ல. சுசுக்கம்னா சந்தோஷமா பண்ணலாம். சுசுக்கம் கர்த்தம் அவ்யயம். இது வந்து இதுக்கு எல்லையே கிடையாது. அந்த சுசுக்கம்னா சந்தோஷமா பண்றது. இப்போ இந்த மொழிபெயர்ப்பு, இந்த அறிவு கல்வியின் அரசன் ராஜவித்யா, எல்லா ரகசியங்களும் மிக ரகசியமானது ராஜகுஹ்யம், மிக தூய்மையானதாவது பவித்ரம், தன்னுணர்வின் அனுபவத்தை நேரடியாக அளிப்பதால், அதாவது நேரடியாக அனுபவபூர்வமாக, அதுதான் பிரத்யக்ஷாகமம் தர்மியம். இதுவே தர்மத்தின் பக்குவ நிலை. இப்ப தர்மம் சொல்றோம்னா என்ன அர்த்தம்? தர்மம்னா இதுதான் தர்மம். வெறும் நேர்மையா வாழறது மட்டும் தர்மம் இல்ல, பகவானுக்கு அன்பு பக்தி சேவை பண்றதுதான் தர்மம். இதுவே தர்மத்தின் பக்குவ நிலையில ஹையஸ்ட் பர்ஃபெக்ஷன் ஆஃப் தர்மா, பகவானுக்கு அந்த சேவை பண்றது. இதுவே தர்மத்தின் பக்குவ நிலையாகும். இது அவ்யயம், இது அழிவற்றது. சுசுக்கம் அப்படின்னா பேரின்பத்துடன் செயலாற்றப்படுவதும் ஆகும். இப்ப நீங்க இந்த போட்டோல பார்க்கலாம், மேலை நாட்டவர்கள் எவ்வளவு சந்தோஷமா, அவங்க வந்து பகவத்கீதையை படிச்சது இல்ல, ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ படிச்சது இல்ல, பட் திடீர்னு இந்த நாலேஜ் கிடைச்ச உடனே அவங்க இதை எவ்வளவு சந்தோஷமா ஏற்றுட்டு ஆடி பாடி மகிழறாங்கன்றது உலகம் பூரா இந்த கீர்த்தனைகள் நடக்குது. அவங்க எல்லாருமே ஆர்டிபிஷியலா இவங்களுக்கு எல்லாம் காசு கொடுத்து இவங்களை பாட சொல்லல, இல்ல இவங்களுக்கு காசு கொடுத்து இவங்களை கன்வெர்ட் பண்ணல. இவங்களுக்கு வந்து இயற்கையாவே இது மேல ஒரு நாட்டம். ஏன் வருதுன்னா, நான் சொன்ன முற்பிறவிலே நம்ம ஆன்மீகத்தை இருந்தா அடுத்த பிறவில ஆன்மீகம் இயற்கையாவே நாட்டம் வரும். சோ இவங்களுக்கு அந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த இதை ஈர்ப்பு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா. ரோட்ல யாராவது கீர்த்தன் பண்றதை பார்த்தாலே நிறைய பேர் அட்ராக்ட் ஆகி அதை சேர்ந்துருக்காங்க. அவங்க சேர்ந்து அவங்க இது மாதிரி கீர்த்தனைகள் தொடர்ந்து உலகம் பூரா நடக்குது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா சுசுக்கம்னா சந்தோஷமாக பண்றது. இது வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவோ இல்ல வந்து இது ஒரு என்ன சொல்லி இது ஒரு கடமை, இதை நான் பண்ணணும்ன்ற நம்மளோட பௌதிக கடமைகள் பண்ற மாதிரி டென்ஷனா பண்ற விஷயங்கள் கிடையாது. ஆன்மீகம்ன்றது ஆனந்தமா பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றது இந்த போட்டோ மூலமா நீங்க வந்து பார்க்கலாம். இதுதான் இந்த அறிவின் இயற்கை. இப்ப 2 பார்த்தோம், பெறுபவருடைய இது பார்த்தோம், தகுதிகள் பார்த்தோம், இந்த அறிவின் இயற்கை. இது ரெண்டுமே முதல் 2 ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம இந்த சாதனா பண்ண 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 என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய பாவ விலைகள், நம்ம இப்ப இந்த ஜென்மத்துல நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னா, முன்னாடி செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரிதான் இன்பமும் துன்பமும் வருது. சோ இனி வந்து நம்ம அந்த விஷயங்கள்ல இந்த சக்கரத்துல மாட்டிக்காம இந்த பக்தி பாதையை எடுக்கிறப்போ அதுக்கு நல்ல விளைவுகள் வந்து நம்மளுக்கு அமைதியும் ஆனந்தமும் வாழ்க்கையில கிடைக்கும். இந்த அறிவு வந்து என்ன பண்ணும், நமக்கு அந்த ஜட உலக துன்பத்துல இருந்து நம்மளை மீட்டு கொண்டு வரும். அதுதான் பகவான் முதலே சொல்லியிருக்காரு அர்ஜுனர்கிட்ட, இந்த ஜட உலக துன்பங்கள் வந்து இது வந்து உனக்கு விடுதலை அளிக்கக்கூடிய அறிவு, இந்த ஆன்மீக அறிவு. அதுதான். அப்போ எல்லா சாஸ்திரத்தோட எல்லா கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா, எப்போதுமே பகவானுடைய சிந்தனை இருக்கணும், பகவானை எப்போதுமே மறக்கக்கூடாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பிரகலாத் மகாராஜ். அவருடைய அப்பா எவ்வளவு அவர் துன்புறுத்தியும் பகவான ஒரு க்ஷணம் கூட அவர் மறக்கவே இல்லை. அதுதான் முக்கியமான பாயிண்ட். நம்ம எதுக்கு ஆரத்தி பண்றோம், எதுக்கு இந்த கிளாஸ் எடுக்கிறோம், எதுக்கு கிளாஸ் கேட்கிறோம் அப்படின்னா, பகவானுடைய ஸ்மரணம் நமக்குள்ள வரணும் மனதுல. அப்ப சாஸ்திரத்துடைய குறிக்கோள் என்னன்னா, எப்போதுமே கிருஷ்ணரை நினையுங்கள், ஒருபோதும் கிருஷ்ணரை மறவாதிருங்கள். நீங்க என்ன பண்ணி இந்த நினைவு வந்தாலும் அந்த பாதையை நீங்க ஏத்துக்கலாம். இல்ல எனக்கு புக் படிச்சாதான் பகவானுடைய ஸ்மரணம் வரும்னா புக்கை படிங்க. கீர்த்தன் பண்ணாதான் எனக்கு பகவானுடைய ஸ்மரணம் வருதுன்னா கீர்த்தன் பண்ணலாம். இல்ல லெக்சர் கேட்டாதான் பகவானுடைய ஸ்மரணம் வருதுன்னா லெக்சர்கள். ஆக மொத்தம் நமக்கு வர வேண்டியது கிருஷ்ணருடைய ஸ்மரணம். எப்போதுமே கடவுளுடைய சிந்தனை இருக்கணும், கடவுளை மறக்கக்கூடாது. அதுக்கு எந்த பாதை உங்களுக்கு எளிதில இருக்கோ அந்த பாதையை எடுத்துட்டு, எசன்ஸ் இதுதான். ஆனா நான் கீர்த்தன் பண்றேன், என்னோட மனது பகவான் லைக்லன்னா அது ஒரு யூஸும் கிடையாது. சிரமையவே கேவலம், அது ஒரு யூஸும் கிடையாது. எந்த பிராக்டிஸ் பண்ணாலும் அதோடைய ரிசல்ட் வந்து இதுவா தான் இருக்கும். அதுக்காக தான் அந்த ப்ராசஸ் பண்றோம். அப்ப இதுதான் லட்சியம், இதுதான் கோல். பகவானுடைய ஸ்மரணம் எப்போதுமே இருக்கும். வெளியில அதை பாத்தீங்கன்னா ஒரு வாத்து பாத்தீங்கன்னா மேல தண்ணீர்ல அப்படியே நகர்ந்துகிட்டே போகும் வாத்து. ஆனா தண்ணி கீழே அமைதியா போயிட்டு இருக்க அந்த வாத்து கீழே, தண்ணி கீழே பாத்தீங்கன்னா அந்த காலை கட 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 கடன்னு அடிக்கும். அதனாலதான் நகருது தண்ணீர் மேல. அது போல வெளிப்புற தோற்றத்துல நம்ம எல்லா வேலைகளும் நம்ம அமைதியா இருந்தாலும்
உள்ளுக்குள்ள அந்த மனதுல பகவானுடைய ஸ்மரணம் எல்லாத்துலயுமே இருக்கணும். அதுதான் வந்து பாயிண்ட். வெளியில காட்டிக்கணும் கூட அவசியம் இல்லை. பகவானுடைய ஸ்மரணம் மனதுக்குள்ள இருந்தாலே அதுவே ரொம்ப ஏற்றமான விஷயம். அதுதான் எப்போதும் கிருஷ்ணனை நினைங்கள், ஒருபோதும் கிருஷ்ணனை மறவாதிருங்கள். அப்புறம் பாவம் செய்யும் எண்ணத்தை கட்டுப்படுத்தி விட்டுவீங்கள். அவை விஷப்பாம்புகள் போன்றவை தூங்கி கொண்டிருந்தாலும் எப்போதுமே ஆபத்தானவை. சோ இது ஏன் நமக்கு பகவானுடைய ஸ்மரணம் வரமாட்டேங்குதுன்னா, முன்னாடியே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இதுல 7th சாப்டர்ல பார்த்தோம். ஏஷாம் அந்தகதாம் பாப்பம் ஜனானாம் புண்ணிய கரமாம் தே துந்தே நிர்முக்தி ஏ பஜந்தேமா திருடவர்தா அப்படின்னு சொன்னாங்க. அதுல வந்து பகவான் என்ன சொல்றாருன்னா, ஏஷாம் அந்தகதாம் பாப்பம், அந்த பாவங்கள் நிறைய இருக்கிறவங்களுக்கு, ஜனானாம் புண்ணிய கர்மனாம், இந்த நல்ல விஷயங்களை செய்யாம இருக்கவங்களுக்கும், ஏஷாம் அந்தகதாம் பாப்பம் ஜனானாம் புண்ணிய கர்ம தே துந்தே நிர்முக்த, அந்த விருப்பு இருப்புன்ற இதுல இருந்து விடுபட்டவங்களுக்கு, ஏ பஜந்தே மாம் திருடவர்த்தகா, என்ன வந்து பஜன் பண்ண முடியாது, திருடமா பண்ண முடியாது. அதனால வந்து இந்த பாவ வாழ்க்கைகளை கட்டுப்படுத்துறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், இந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோம். அப்பதான் நம்ம செய்யக்கூடிய அந்த பாவ செயல்கள் குறையும், பக்தியில நமக்கு ஏற்றம் பெறும். அந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ 2 செயல்கள் இருக்கு நம்மளுடைய செயல்கள்ல. புண்ணிய செயல்கள் இருக்கு, பாவ செயல்கள். ரெண்டுமே முன்னாடி பண்ணியிருப்போம். கொஞ்சம் புண்ணிய செயல்களும் பண்ணியிருப்போம். அதனாலதான் இன்னைக்கு இந்த பகவத்கீதை கேட்கிற அளவுக்கு நமக்கு ஒரு பகவான் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. பாவ செயல்களும் பண்ணியிருப்போம். ஏன்னா பாவ செயல்கள் பண்றதுனால நமக்கு மன உபாதைகள், உடல் உபாதைகள், நிறைய விஷயங்கள் வருது. ஏதோ பண்ணியிருப்போம், தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ பண்ணியிருப்போம். எப்போ பண்ணுவோம்னு தெரியாது, ஆனா பண்ணியிருக்கோம். எப்பயோ ஏதோ ஒரு ஜென்மத்துல பண்ணியிருக்கோம். அப்போ இதோடைய ரிசல்ட் என்ன பண்ணும், இந்த பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு. அதுல கிடைச்சிருக்கிற புண்ணிய செயல்கள் இருக்கிற மாதிரி மகிழ்ச்சி, நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல படிப்பு, நல்ல செல்வம், நல்ல அழகு, நல்ல ஆரோக்கியம், இதெல்லாம் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள். அது செய்த புண்ணியங்களால வர்றது. பாவ செயல்கள்னால நமக்கு வரும் உபாதைகள், கஷ்டங்கள், நமக்கு ஏற்படும் இன்னல்கள், அதெல்லாம் வந்து பாவ செயல்கள்னால வருது. தற்போதைய சந்தர்ப்பங்கள் இப்ப இருக்கு. அப்போ இந்த இப்ப செய்யற புண்ணிய செயல்கள், பாவ செயல்கள் மறுபடியும் இந்த வருங்காலத்திலயும் மகிழ்ச்சியின் துன்பமும் கொடுக்கும். இப்ப இது ஒரு சைக்கிள் மாதிரிதான். இப்ப பண்றது, முன்னாடி பண்றதுக்கு இப்ப அனுபவிக்கிறோம், இப்ப பண்றதுக்கு ஃபியூச்சர்ல இருக்கும். இந்த ரெண்டுமே இது ஒரு சைக்கிள் மாதிரி நம்ம சுத்திக்கிட்டே இருக்கும். இப்படி ரங்கராட்டனத்துல மேல போகுது, ரங்கராட்டனம் கீழே வருது. அந்த மாதிரி புண்ணியம் பண்றப்ப மேலுலகங்கள் போறோம், இல்ல நல்ல மேன்மையான வாழ்க்கை அடைகிறோம். பாவம் பண்றப்போ திருப்பி கீழே வரும். அப்போ ஒருத்தர் ஒரு வாழ்க்கையில வெறும் புண்ணியத்தை மட்டுமே செய்ய மாட்டார். புண்ணியம் செய்யறவரும் பாவமும் செஞ்சுதான் ஆவார். எல்லாமே மிக்சடு ரியாக்ஷன். இந்த சைக்கிள்ல இருந்து வர்றதுக்கு தான் பக்தி சேவையை பண்றப்போ இந்த 2 லூப்ல இருந்து வெளியில எஸ்கேப் ஆகும். பாவமும் வேணாம், புண்ணியமும் வேணும். ரெண்டுத்துல இருந்தும் வெளியில வரும். ஏன்னா பாவம் பண்ணாலும் இந்த சரீரத்தை எடுக்கணும், புண்ணியம் எடுத்தாலும் அனுபவிக்கிறதுக்கு இந்த சரீரம் எடுக்கும். இந்த ஜட சரீரமே வேணாம் அதுதான் உண்மையான புத்திசாலி. ஏன் அந்த ஜட சரீரம் வேணாம்னா, நான் புண்ணியம் பண்ணி இந்த ஜட சரீரம் எடுத்து உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்தாலும் இந்த பிறப்பு, இறப்பு, வயதாவது மூவ் பண்றது எல்லாருக்குமே பொதுவான விஷயம். சோ அதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அப்போ தீயவை நல்லவர்கள் நடப்பதே இல்லை, நாம் விதைப்பதையே நாம் அறுவடை செய்கிறோம். அப்போ நிறைய நினைக்கிறேன், இதுக்கு வை டு பேட் திங்ஸ் ஹேப்பன் டு குட் பீப்புள் அப்படின்னு நிறைய புத்தகங்கள்லாம் கூட இருக்கு. ஒரு ரிலிஜன்ல ஒண்ணு சொல்றாங்க. இப்ப கிறிஸ்துவ மதத்திலயும் இஸ்லாம்லயும் என்ன சொல்றாங்க, ஏன் ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறாரோ அது பகவானுடைய விருப்பம். அவங்களுக்கு அதை கொடுத்து அது மூலமா பகவான் கிட்ட இன்னும் நெருக்கமா கொண்டு வர்றாரு. பட் நம்மளோட பகவத்கீதை என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு ஒரு கெட்டது நடக்குதுன்னா நம்ம செய்த பாவம். பகவான பொறுப்பு கிடையாது. பகவான் வந்து ஒரு ஜட்ஜு மாதிரி தான் கொடுப்பாரு, கெட்டது பண்ணா கெட்டது கொடுப்பாரு. சோ அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். 2வது செக்ஷனுக்கு போறோம். நினைத்து பார்க்க முடியாத பகவான். பகவானை வந்து அவ்வளவு ஈஸியா அதாவது டக்குன்னு வந்து நம்மளுடைய மைண்ட்ல புரிஞ்சிக்க முடியாது. அதான் சொன்ன மற்றதெல்லாம் நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம், நம்மளுடைய மைண்ட் மூலமாவும் இன்டெலிஜென்ஸ் மூலமாவும் முன்னாடியே பிளான் பண்ணி செயல்களாக்கும். ஆனா பகவானை வந்து டக்குன்னு அந்த மாதிரி எளிதில வந்து மனதால புத்தியாலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதான் பக்தி சேவை மூலமா தான் கடவுளை வந்து புரிஞ்சுக்க முடியும். எப்படின்னா பக்தி சேவை பண்றப்போ கடவுள் அதுக்கான நமக்கு ஒரு அறிவை கொடுக்கிறார். எப்படி அவரை புரிஞ்சுக்க முடியும்னு அவரே அந்த கேப்பபிலிட்டியை கொடுக்கிறார். எப்படி நினைத்து பார்க்க முடியாத பகவான்னா ஈஷோபனிஷத் ஸ்லோகம் 5 இருக்கு. தத் ஏஜே தத் நைஜி தத் தூரே தத்விகே அந்திகே தத் அந்தர் அஸ்ய சர்வஸ்ய தத் சர்வஸ்ய பாயதா அப்படின்னு சொல்லி ஈஷோ உபனிஷத், நம்ம 108 உபனிஷத்துல ஒரு உபனிஷத் வந்து ஈஷோ உபனிஷத் பேரு. அந்த ஸ்லோகத்துல கடவுளை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஸ்லோகம் 5ல முழுமுதற் கடவுள் நடக்கிறார்,
ஆனாலும் நடப்பதில்லை. நடக்கிறாராம், அதே சமயத்தில் நடக்காமலும் இருக்கிறார். அவர் வெகு தொலைவில் இருக்கிறார், அதே சமயம் அவர் மிக அருகாமையிலும் இருக்கிறார். எப்படி சொல்றது? வெகு தொலைவில் இருக்கிறார்னா அவருடைய தாமத்துல இருக்கிறார். நம்ம சொல்றோம் இல்லையா, வைகுண்டம், அந்த இடத்துல இருக்கிறார். அதே சமயம் அவர் மிக அருகாமையில் இருக்கிறார். எப்படி ரெண்டும்? ஒருத்தர் தூரம் இருந்தா அவர் எப்படி கிட்ட இருக்க முடியும்? இங்க பரமாத்மாவா நம்ம இதயத்திலே இருக்கிறார். சோ இது மாதிரி இன்கன்சீவபிள். அப்படி ஒருத்தர் இப்ப நம்ம தூரத்துல இருக்கிறோம்னா கிட்ட இருக்க முடியாது, நடக்கிறோம்னா நடக்காம இருக்க முடியாது. ஆனா பகவானுக்கு அந்த ரெண்டு கான்ட்ரடிக்ஷனும் பொருந்தும். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுனா, அதுதான் நம்ம மனதாலையும் புத்தியாலையும் பகவானுடைய செயல்களையோ குணங்களையோ அவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. அப்போ பகவான் 7 வயசுல அந்த கோவர்தன பர்வத்தை தூக்குனாருன்னா எப்படி டக்குன்னு நமக்கு புரியாது. எப்படி 7 வயசு பையன் எப்படி தூக்க முடியும்? 16,108 மனைவிகள். எப்படி அவரு அப்ப அவ்வளவு பேரு கல்யாணம் பண்ணாரு? 16,108 உருவங்கள் எடுத்தாரு. எப்படி அது மாதிரி டக்குன்னு பகவான் அந்த எளிதில மனதால புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறார். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். எப்படி இருப்பார்? அதுவும் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. சொல்லுவாங்க எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறார். ஒரு புல்லுனாலும் இருக்கிறாரு, ஒரு புழுனாலும் இருக்கிறார். எல்லாத்துக்கும் பரமாத்மா இருக்காரு. இருப்பினும் அவர் எல்லாவற்றுக்கும் வெளியிலும் இருக்கிறார். எல்லாத்துக்கும் உள்ள இருக்கிறாருன்னா அப்ப வெளியிலயும் இருக்கிறாரு, உள்ளேயும் இருக்கிறார். எப்படி அப்படின்னா, நாம ஒரு ரூம்ல இருக்கோம்னா ரூமுக்கு வெளியில நம்ம இருக்க மாட்டோம். ஆனா பகவான் உள்ளேயும் இருக்கிறார், சரீரத்துக்குள்ளேயும் இருக்கார், சரீரத்துக்கு வெளியிலும் இருக்கிறார். இதனாலதான் நினைத்து பார்க்க முடியாத பகவான் சொல்லி ஈஷோபனிஷத்து நமக்கு புரிஞ்சுக்கிறோம். இந்த ஸ்லோகங்கள்ல 4வது ஸ்லோகத்துல இருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் அவர் எப்படி அந்த மாதிரி உள்ளேயும் இருக்கிறார், வெளியிலையும் இருக்கிறார், எங்கேயும் பறந்து இருக்கிறார்னு சொல்லிட்டு நிறைய ஸ்லோகங்களை பகவானுடைய அச்சிந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அச்சிந்தியானா நம்மளால மனதுக்கும் புத்திக்கும் எட்டாத விஷயம், அதுதான் அச்சிந்தியான்னு பேரு. இப்ப அதுதான் அந்த ஸ்லோகங்களை சொல்லி அவருடைய உண்மையான இயற்கை அச்சிந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 9.8 அதுல என்ன சொல்றாருன்னா, பிரகிருதியும் சுவாம் அவிஷ்டாய விஷ்ராமி புனப்புனஹா பூத கிராமம் இமம் கிருஷ்ணம் அவசியம் பிரகிருத்தே விஷார். அப்படின்னா பிரபஞ்சம் தோற்றம் முழுவதும் எனக்கு கீழ்ப்பட்டது அப்படின்றார் கடவுள். எல்லாம் அந்த பிரபஞ்சம்னா அந்த பௌதிக இயற்கை பூரா அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. எனது விருப்பப்படி, அவருடைய விருப்பப்படி, அவருடைய எண்ணப்படி அது மீண்டும் மீண்டும் தானாக ஆட்டோமேட்டிக்கா படைக்கப்படுது. இறுதியில் எனது விருப்பப்படி அழிக்கப்படுகின்றது. அதுதான் கடவுளோட சக்திக்கும் நம்மளோட சக்திக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நாம ஒரு விஷயம் நினைக்கலாம், நமக்கு ஒரு டேபிள் வேணும்னு நினைக்கலாம், ஆனா நம்ம கடையில போய் இந்த டேபிளை வாங்கிட்டு வரணும். பகவான் நினைத்த மாத்திரத்திலே எல்லாம் நடக்கும். ஆட்டோமேட்டிக்கா அவர் நினைத்தா அது வெளியில ஆக்டிவிட்டியா மாறும். அதுதான் சொல்றாரு, எனது விருப்பப்படி அது மீண்டும் மீண்டும் தானாக படைக்கப்பட்டு இறுதியில் எனது விருப்பப்படி அழிக்கப்படுகின்றது. அதான் பிரளயம் சொல்றது. அதுதான் சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடுவார்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் தான் காத்தலுக்கு விஷ்ணு பகவான், படைத்தலுக்கு பிரம்மா, அழித்தலுக்கு சிவபெருமான் சொல்லுவாங்க. பிரளயம் டைம்ல சிவபெருமான் தான், இது குணாவதாரம் பேரு. கிருஷ்ணருடைய குணாவதாரம்னா பிரம்மா, விஷ்ணு, சிவா. பிரம்மா அவருடைய குணாவதாரம் படைக்கிற தொழிலை ஏத்துக்கிறாரு. விஷ்ணு அவருடைய குணாவதாரம் காற்றல் மெயின்டெனன்ஸ் எடுத்துக்கிறாரு. டிஸ்ட்ரக்ஷன், அந்த பிரளயம் சிவபெருமான் எடுத்துக்கிறார். ஸோ அந்த டைம்ல அவருடைய விருப்பப்படி எல்லாமே அழிக்கப்படுகிறது. மறுபடியும் அவருடைய விருப்பப்படி மறுபடியும் எல்லாமே படைக்கப்படுகிறது. அப்படிதான் அந்த சிருஷ்டி திரும்பி திரும்பி ஒரு சைக்கிளா வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி 9.8 கிருஷ்ணர் சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி இந்த சிருஷ்டி இருக்கே, இது என்ன மாதிரி இயற்கை அப்படின்னா, மயாதக்ஷேன பிரகிருதி. இது பேர் பிரகிருத்தின்னு பேர். இந்த பௌதிக இயற்கையோட பேர் பிரகிருத்தின்னு பேர். கடவுளுக்கு பேர் புருஷா. புருஷா அப்படின்னா என்ஜாயர், பிரகிருத்தினா என்ஜாய்டு. பிரகிருத்தினா என்ஜாய்டு. ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிக்கிறோம்னா இது என்ஜாய்டு அர்த்தம். அனுபவிக்கிற பேர் புருஷான்னு பேர். என்ஜாயர், என்ஜாய்டு, ரெண்டு விஷயங்கள். அப்போ மயாதக்ஷேன பிரகிருதி, பிரகிருத்தினா பௌதிக இயற்கை. சூயத்தேச்ச சராச்சரம் ஹேத்து நானேன கௌந்தேயா ஜெகத் இப்பரி வர்த்ததே. ஸ்லோகம் 9.10. 10வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, குந்தியின் மகனே, கிருஷ்ணர் சொல்றாரு, யாரு அர்ஜுனர்கிட்ட சொல்றாரு, குந்தியின் மகனே மயாதக்ஷேன பிரகிருதி, எனது சக்திகளில் ஒன்றான இந்த ஜட இயற்கை எனது மேற்பார்வையில் செயல்பட்டு அசைகின்ற மற்றும் அசையாதவற்றை எல்லாம் உண்டாக்குகின்றது. அதன் ஆணைப்படி இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். இந்த நேச்சர்ன்றது இந்த இயற்கைன்றது ஒரு மிஷின். மிஷின் தானா இயங்காது. இந்த மிஷினை ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் இருக்கும். அப்படியே அது தானா இயங்கினாலும் அதை ப்ரோக்ராம் பண்ணதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராமர் இருக்கும். அப்பதான் தானா கூட இயங்கும். தானா இயங்கும்னா ப்ரோக்ராம் பண்ணும். இந்த டைம்ல ஆன் ஆகணும், இந்த டைம்ல ஆஃப் ஆகணும், ப்ரோக்ராம் இருக்கும். அப்ப அந்த ப்ரோக்ராமரோ இந்த மிஷின் ஆப்ரேட்டர் தான் கடவுள். ஏன்னா என்ன சொல்றாரு, எனது சக்திகளில் ஒன்றான இந்த ஜட இயற்கை, பகவானோட எண்ணற்ற சக்திகள்ல இந்த பிரகிருத்தின்றது ஒரு சக்தி, பௌதீக சக்தி. அது கடவுளுடைய சக்தி.
எனது மேற்பார்வையில் செயல்படுது அப்படின்னா அவர் தான் சூப்பர்வைசர். மயாதேக்ஷேன பிரகிருதி, என்னுடைய சக்திகளில் ஒன்றான இந்த பிரகிருதி, சூயத்தேச்ச சராச்சரம், எனது மேற்பார்வையில் செயல்பட்டு வருகிறது. அப்ப கடவுள் அதான் சொன்னாங்க, அணுவின்றி அசையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அவருடைய இச்சை இல்லாம எதுவுமே இங்க நடக்காது. மேற்பார்வையில் செயல்பட்டு இங்க உள்ள அசைகிற விஷயங்கள் இந்த பிரகிருதியில மற்றும் அசையாத விஷயங்கள் எல்லாமே படைக்கப்படுது, அழிக்கப்படுது. அவருடைய விருப்பப்படி, அதன் ஆணைப்படி இந்த தோற்றம், இந்த ஜட இயற்கை இப்ப இருக்குது. பிரளயம் பிரம்மாவுடைய ஒரு பகல் முடிஞ்ச பிறகு அழிக்கப்படும். மறுபடியும் பிரம்மாவுடைய பகல் அடுத்த 12 மணி நேரம் கழிச்சு பிரம்மாவுடைய 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. இந்த 12 மணி நேரம் பகல்ன்றப்ப சிருஷ்டி இருக்கும். இப்போ பிரம்மாவுடைய 12 மணி நேரம் ரொம்ப நெடிய பெரிய காலம். அது ஆல்ரெடி 8வது சாப்டர்ல பார்த்தோம். சஹஸ்ர யுக பரியந்தம் அப்படின்னு சொல்லிட்டு 1000 யுகங்கள் சேர்ந்தது பிரம்மாவுடைய ஒரு பகல். சோ அது மாதிரி அதன் ஆணைப்படி படைக்கப்படுது. பிரம்மாவுடைய இரவப்ப அழிக்கப்படுது. மறுபடியும் நெக்ஸ்ட் நாள் பிரம்மாவுடைய பகலப்ப இது படைக்கப்படுகிறது, அழிக்கும். அது மாதிரி பிரம்மா 100 ஆண்டு காலம் மேல் உலகங்கள்ல சத்தியலோகத்துல இருக்கிறார். இதுதான் 8வது சாப்டர்ல சொல்லியிருக்கு. அதேதான் பகவான் சொல்றாரு. இந்த மிஷின் தன்னிச்சையா இயல்படல. இப்ப நிறைய நாத்திகவாதிகள் இருக்கிறாங்க, சொல்றாங்க இதெல்லாம் இயற்கைங்க. இயற்கை ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யுது. ஆட்டோமேட்டிக்கா பழங்களை கொடுக்குது, தானியங்களை கொடுக்குது, மழையை கொடுக்குது, வெளிச்சத்தை கொடுக்குது. அப்படி ஆட்டோமேட்டிக்கா நம்ம எதுவுமே இங்க ஃபங்க்ஷன் ஆகி பார்க்கவே இல்லை. ஜட உலகத்துல எதுவுமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது. இப்ப இந்த ரிஃபைனரி இருக்கு, இங்க ரிஃபைனரி ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு, ஆட்டோமேட்டிக்கா வேலை செஞ்சு, ஆட்டோமேட்டிக்கா க்ரூட் ஆயில ப்ராசஸ் பண்ணி பெட்ரோல் டீசல் தருதுன்னு சொன்னா சிரிப்பாங்க. ஏன்னா அதை நம்ம கட்டணும், அதுக்கு நிறைய பேர் ஆபரேட்டர்ஸ் இருக்காங்க, மெயின்டெனன்ஸ் பண்றாங்க. அதனாலதான் அது இயங்கிட்டு இருக்கு. ஒரு 10 பேர் அதுல இருந்து வெளியில எடுத்துட்டோம்னா அடுத்த நாள் அது வெடிச்சிடும். அது மாதிரி இந்த பிரபஞ்சம் எண்ணற்ற வருடங்களா இயங்கிட்டு இருக்குன்னா இதுக்கு பின்னாடி நம்மளுடைய லாஜிக் அண்ட் காமன் சென்ஸ் என்ன சொல்ல, இதுக்கு பின்னாடி ஆபரேட்டர் இருக்காரு. இல்லைன்னா இவ்வளவு ப்ரிசைஸா இது இயங்காது. டெய்லி 6 மணிக்கு சூரியன் வருது, 6 மணிக்கு அஸ்தமனம் ஆகுது, 7 மணிக்கு சந்திரன் வருது, காலையில சந்திரன் அப்படியே சுத்தி வருது, கோள்கள்லாம் சுத்தி வருது, பூமி 23 டிகிரி சாஞ்சி இருக்கு. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குதுன்னு சொன்னா அது எப்படி நம்ம அது ஒரு நல்ல ஒரு இது கிடையாது, அப்போசிஷன் கிடையாது. அப்போ நாத்திகர்கள் என்ன சொல்றாங்க, இது ஒரு மிஷின் ஆட்டோமேட்டிக்கா இயங்குதுன்றாங்க. ஆன்மீகத்துல என்ன சொல்றாங்க, இந்த மிஷின் தான், ஆனா அந்த மிஷினுக்குன்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்காரு, அது கடவுள். அது அவருடைய சக்தியோட இதுல அவருடைய மேற்பார்வையில தான் இந்த மிஷின் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதனாலதான் இது இப்படி ப்ராப்பரா வேலை செய்யுதுன்னு சொல்லி மயாதக்ஷேன பிரகிருதி சூயத்தேச்ச சராச்சரம் ஹேத்து நானேன கௌந்திய ஜெகத் விபரிவர்த்தத்தைன்னு சொல்லி பகவான் நினைத்து பார்க்க முடியாத பகவான் அந்த செக்ஷன்ல 10வது ஸ்லோகத்தை சொல்றாரு. அடுத்தது இதெல்லாம் தெரியுது கடவுள் இவ்வளவு இது பண்றாருன்னு, ஆனாலும் ஏன் பகவான் மேல அந்த ரெஸ்பெக்ட் அவர் மதிக்கிறது இல்ல அலட்சியப்படுத்திக்கிறது 3வது செக்ஷன். அந்த ஸ்லோகத்தை ரொம்ப அழகா சொல்றாரு. அவஜானந்தி மா மூடா, மூடானா மூடர்கள். என்னை பத்தி அவஜானந்தினா என்னை பத்தி தெரியலன்னு அர்த்தம். அவஜானந்தி மாம், என்னை பற்றி தெரியாதவர்கள். அவஜானந்தி ஜானந்தினா தெரிஞ்சிருக்கு, ஆ போட்டா ஆப்போசிட் மீனிங். அவஜானந்தி யாரை பத்தி, மாம் என்னை பற்றி. ஏன்னா கிருஷ்ணர் தான் இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு, மூடர்கள் மூடா. எப்ப தெரியாது, மனுஷன் தன்னும் ஆசிரித்தம், நான் மனித ரூபத்துல வரப்ப என்ன அவங்க தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா என்னோட இயற்கை பரம்பாவம் அஜானந்தோ, என்னுடைய பாவம் பரம்னா ரொம்ப சுப்பீரியர். நானா மனித குலத்துல வர்றப்போ நான் என்னையும் ஒரு சராசரி மனிதனாக கன்சிடர் பண்றேன். பரம்பாவம் அஜானந்தோ, ஆனா மமபூத்த மகேஸ்வரம், நான் தான் இந்த எல்லா சிருஷ்டிக்கும் மகேஸ்வர். ஈஸ்வரனா கண்ட்ரோலர், மகேஸ்வரனா சுப்ரீம் கண்ட்ரோலர். மமபூதா மகேஸ்வரம் அப்படின்றார். அவஜானந்தி மாமூடா மானுஷம் தனும் ஆசிரித்தம், மனித ரூபத்துல ஆசிரித்தம்னா அந்த ரூபத்துல வருது. மானுஷம் தனும் ஆசிரித்தம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூதா மகேஸ்வரம். 9.11. மனித உறவில் நான் தோன்றும் போது ரொம்ப கிளியரா இருக்கு. இப்போ இல்ல நமக்கு நம்பிக்கை இல்லைன்னாதான் பிரச்சனையே. இப்ப பகவான் சொல்றாரு, மனித உறவில் நான் தோன்றும் போது அவஜானந்தி மாமூர், முட்டாள்கள் என ஏளனம் செய்கின்றனர். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை சொல்லுவாங்க, கிருஷ்ணரை நிறைய தவறான கருத்துக்களை வச்சு சொல்லுவாங்க. அவர் ஒரு ஸ்டேட்ஸ்மேன், அவர் ஒரு பொலிட்டீஷியன், அவர் ஒரு சூப்பர்மேன், அவர் கடவுளே கிடையாது, நீங்களா அவரை கடவுள் ஆக்கிட்டீங்க, நம்ம மனிதர்களுக்கு இதே வேலை, எல்லாரையும் கடவுள் ஆக்கி கும்பிடுறதுதான் வேலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிருஷ்ணரை பகவானா ஏத்துக்கிறது. தெரியும், நம்மளே கிருஷ்ணரை கடவுள் கும்பிடுறோம், நீங்க இவரையாங்க கும்பிடுறீங்கன்னு கேட்பாங்க நம்மளே சில பேர். அவர் சும்மா வந்தாரு, அவரை போயிட்டு நீங்க கடவுள்னு சொல்றீங்க, அவரு ராசலீல பண்ணாரு, இத்தனை பேரை கல்யாணம் பண்ணாரு, நிறைய போர், மகாபாரதன்ற போரையே அவர் தான் விளைவிச்சாரு, எவ்வளவு கொடூரமான விஷயத்த பண்ணாரு, அவரை போய் கடவுள் கும்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவர் கடவுள்னு ஏத்துக்க முடியும். ஆனா இதுல பகவத்கீதையில என்ன சொல்றாருன்னா, மனித உறவில் நான் தோன்றும் போது,
முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கின்றனர். எனது பரம இயற்கை பரம்பாவம், அதாவது பரம்பாவம் 3வது லைன்ல எனது பரம இயற்கைனா சுப்ரீம். அவர் வந்து மனிதர் உருவத்துல வந்தாலும் அவர் நம்மள மாதிரி சரீரம் கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு தாடியோ இல்ல நரைச்ச முடியோ பார்க்க முடியாது. அவர் 120 வருடம் 25 வருடம் இந்த பூமியில இருந்தாலும் 16 வயசுக்கு மேல அவர் வந்து இதுவே ஆகல. அதே ஸ்டேஜ்ல தான் இருந்தார். எனது பரம இயற்கைன்னா அவருடைய சரீரம் நம்ம சரீரம் மாதிரி வயதாவார். எனது பரம இயற்கை அதாவது இருப்பை அனைத்திற்கும் நானே உன்னத உரிமையாளன் மம பூத்தா மகேஸ்வரம் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். சோ அறியாமைதான் இதுக்கு காரணம். அறியாமை ஏன் வருது அப்படின்னா அவங்க செய்த பாவமே அவங்களுக்கு அறியாமையா மாறிடுது. அப்ப நம்ம அந்த பக்தி சேவை பண்ணதான் அந்த பாவம் விலகி நமக்கு உண்மையா கடவுள் மேல நம்பிக்கை வந்து கடவுளுக்கு சேவை செய்யணுன்ற எண்ணமும் நமக்கு அப்பதான் வரும். இல்லைன்னா அது வரைக்கும் வராது. அது வரைக்கும் கடவுள் இல்லைன்னு தான் நம்மளும் சொல்லிக்கணும். அவஜானந்தி மாமூடா மானுஷம் தன் ஆசிரித்தம் பரம்பாவம் அஜானந்து மம பூத்தம் ஆசிரியம். அதுதான் இந்த ஸ்லோகம் இந்த சாப்டருக்கு ஏன் மிக ரகசிய அறிவுன்னு சொன்னார்னா, இப்ப கடவுள் வந்து சொல்றாரு, நான் தான் கீழே இறங்கி வரேன். யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமி பவித்ராணாய சாதுனா மீனாட்சாய துஷ்டிதாம் தர்ம சம்ஸ்தாபனாதாய சம்பவாமி யுகே யுகே. தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கும் அதர்மத்தை அழிக்கிறதுக்கும் சம்பவாமி யுகே, நான் தான் கீழே இறங்கி வரேன். மத்ஸ்ய கூர்ம வராக வாமன நரசிம்ம ராம பரசுராம கிருஷ்ணர் இடையில லாஸ்ட்ல கல்கி வர்றாரு. ஆனா மனித ரூபத்துல வரப்ப முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கின்றனர் அப்படின்னு சொல்லி அந்த ரகசிய அறிவை வந்து இந்த 9வது சாப்டர்ல போட்டு உடைக்கிறார். அப்போ முட்டாள்களுக்கு அவரை பத்தி புரியல. ஆனா புத்திசாலிகளுக்கு இவர் தான் கடவுள், சாட்சாத் பகவான். சம்பவாமி யுகே, ஒரு யுகத்துக்கும் வந்தவங்க அவங்க என்ன பண்றாங்க, இவர்தான் பகவான் தெரிஞ்ச பிறகு பக்தி சேவையை எடுத்துட்டு சததம் கீர்த்தையந்தோ மாம் யதந்தஸ்த திருடவர்த்தா. திருடவர்த்தா வந்துருச்சு பாரு. முன்னாடி சொன்னோம், ஏஷாம் அந்தகத்தாம் பாப்பம் ஜனானாம் புண்ணியகரணம் தே துந்தே நர்முக்தோ ஏ பஜந்தே மாம் திருடவர்த்தா. அவங்க வந்து பாவ விலைகளும் புண்ணியமும் பண்ணாதவங்களுக்கு வந்து என்ன வந்து திருடமா வர்ஷிப் பண்ண மாட்டாங்க. திருடமான சாலிடா கான்பிடென்டா இவர் தான் கடவுள், இவர்கிட்ட சேவை பண்ணா எனக்கு எல்லாம் நல்லது, மங்களம் உண்டாகும், இந்த வாழ்க்கையிலே மங்களம் உண்டாகும், இதை முடிந்து பகவான் தாமத்துக்கு போக முடியும்ன்ற அந்த திடமா எதுவும் அவங்களுடைய நம்பிக்கை அசைக்கவே முடியாது. அதான் பாத்தீங்கன்னா இந்த மேற்கத்தியர்கள் இவங்கெல்லாம் எவ்வளவு திடமா அவங்க வந்து நம்மள மாதிரி பகவத்கீதை கிடைக்கலனாலும் அவங்க ஒரு ஸ்டேஜ்ல கிடைச்சு அவங்க எப்படி மாறிருக்காங்க. அதான் திருடவர்த்தகான்னு பேரு. அப்போ அந்த புத்திசாலியா உள்ளவங்க என்ன பண்றாங்க, சததம் கீர்த்தையந்தோ மாம் எதந்தஷ்ட திருடவர்த்தா நமஸ்சந்த மாம் பக்தியா நித்திய யுக்த உபாசத்தே. சததம் கீர்த்தையந்தோம்னா எப்போதும் எனதை புகழ் கீர்த்தனம் செய்து கொண்டு, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ராம் பகவானுடைய லீலைகளை பாடுறது, பகவானுடைய குணங்களை பாடுறது, பகவானுடைய வாணியை சொல்றது அப்படின்னு சொல்லி பகவானுடைய சேவையிலே நித்தியமா இருப்பாங்க. அதுதான் எனது புகழினா எப்போதுமே பகவானுடைய சேவையில இருக்கு. எப்போதும் சத்ததம்னா ஆல் டைம் சத்ததம். கீர்த்த யந்தோமாம் கீர்த்தனை பண்றாங்க யாரை பத்தி, என்னை பற்றி. சததம் கீர்த்த யந்தோமாம். ஓகே, எப்படி பண்றாங்க, உறுதியான மனதுடன். எதந்தஷ்ட திருடவிரதா திடமான உறுதியுடன் முயன்று கொண்டு எனக்கு வந்தனை செய்தபடி. நமஸ்யந்த மாம் பக்தி, நமஸ்னா நமஸ்காரம், வந்தனை பண்றாங்க கடவுளுக்கு. எனக்கு வந்தனை செய்தபடி நித்திய யுக்தா உபாசத்தை, இந்த மகாத்மாக்கள் பக்தியுடன் நித்தியமாக என்னை வழிபடுகின்றனர். இதுதான் பக்தர்கள். ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன், ஸ்ட்ராங் ஃபெய்த், ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இவங்களுக்கு உண்டு. கடவுளை பிடித்தாதான் இந்த பௌதிகத்துல உள்ள எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். பௌதிகத்தினால பௌதிக பிரச்சனையை சால்வ் பண்ண முடியவே முடியாது. ஒரு பௌதிக பிரச்சனை வந்தா அதை பௌதிகத்தால சால்வ் பண்றப்ப அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும், ஆனா இன்னொரு ப்ராப்ளம் ரைஸ் ஆகும். அப்ப மொத்தத்துக்கும் அடிப்படை என்னன்னா கடவுளை மறந்தது. கடவுளை நினைச்சாதான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகுன்றது அவங்களோட திடமான நம்பிக்கை. அவங்க ஆன்மீக பாதையை தீவிரமா எடுத்து ஃபாலோ பண்றாங்க. பௌதிகத்துல நம்பிக்கை உள்ளவங்க பௌதிகத்து மூலமா சால்வ் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்போ நமக்குள்ள பாடம் என்ன அப்படின்னா, நம்மிடம் உள்ள அனைத்து உடைமைகளும் உறவுகளும் நெடிய ஜீரோக்கள் ஆகும். ஜீரோக்கள்னா என்னன்னா, நம்ம கிட்ட அறிவு இருக்கலாம், அழகு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், பெரிய பரம்பரையில பிறந்திருக்கலாம், நிறைய இருக்கலாம், நமக்கு வந்து பெரிய பொசிஷன்ல இருக்கலாம், நிறைய பவர் இருக்கலாம். இதெல்லாம் ஓகே, நல்லதுதான். நம்மிடம் உள்ள அனைத்து உடைமைகளும் உறவுகளும் நெடிய ஜீரோக்கெல்லாம் எல்லாம் ஜீரோ ஜீரோ ஜீரோ. அறிவு இருந்தா ஒரு ஜீரோ, அழகு இருந்தா ஒரு ஜீரோ, இன்னொரு அந்தஸ்து இருந்தா ஒரு ஜீரோ. இறுதிகளில் அவை ஒன்றுமே இல்லை, ஒரு ஜீரோ மட்டும் வேல்யூ கிடையாது. நாம் கிருஷ்ணரை சேர்க்கும் போது இவ எல்லா ஜீரோக்களுக்கு முன்பே ஒன்றை சேர்ப்பதாகும். அப்போ ஒண்ணு முன்னாடி போட்டா கிருஷ்ணரை போட்டா முன்னாடி ஒண்ணு போட்ட மாதிரி, ஒண்ணுக்கு மேல ஒரு ஜீரோ போட்டீங்கன்னா 10, அதுக்கப்புறம் இன்னொரு ஜீரோ போட்டீங்கன்னா 100, அதுக்கப்புறம் இன்னொரு ஜீரோ போட்டீங்கன்னா 1000. அப்போ கிருஷ்ணரை முதன்மையா வாழ்க்கையில ஏற்றுட்டு நம்ம கிட்ட அறிவு இருக்குன்னா 10, நம்ம கிட்ட அழகு இருக்குன்னா 100, நம்ம கிட்ட அந்தஸ்து இருக்குன்னா 1000. அப்போ அதோடைய வேல்யூ கூடும்.
பட் கடவுளை விட்டுட்டு வெறும் கடவுளுடைய சொத்தை வச்சு நம்ம பண்றப்ப அது ஒன்லி ஜீரோ. சிரமையவே கேவலம், யூஸ்லெஸ். கொஞ்ச நாளைக்கு வச்சிருக்கலாம், கொஞ்ச நாள் பகவான் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் எடுத்துருவாரு. அதுதான் சொல்லுவாங்க, இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க, மாடல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உயர்ந்த ஆடைகளும் உயர்ந்த ஆபரணங்களும் கொடுப்பாங்க போட்டோ ஷூட்டுக்கு. அப்ப என்னன்னா அந்த ஆடைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆடையே பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்கும், அந்த ஆபரணங்கள்லாம் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் இருக்கும். பட் அதெல்லாம் அவங்கள்ட்ட கொடுப்பாங்க, அவங்களும் அவ்வளவு அழகா அதை போட்டுட்டு இருப்பாங்க. அதை போட்டோ எடுக்கிற வரைக்கும் அதை கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த போட்டோ எடுத்து முடிச்ச உடனே அதை எல்லாம் திருப்பி வாங்கிப்பாங்க. அந்த மாதிரிதான் பகவான் நமக்கு எல்லாம் கொடுக்குறாரு. இந்த பௌதிக உலகத்துல இந்த சரீரம்ன்றது ஆடைதான். இந்த ஆடையை போட்டுக்கிறப்ப இதெல்லாம் கொடுக்குறாரு. அறிவு, அழகு அப்படின்றது உயர்ந்த விஷயங்களை கொடுக்குறாரு. ஆனா என்ன பண்ணும், இந்த ஜட இயற்கை எல்லாத்தையும் நம்மள ஒரு காலத்துல திருப்பி எடுத்துரும். நம்ம அறிவை போயிடும். அல்சைமர்ஸ் டிசீஸ்ன்றாங்க, எல்லாத்தையும் நம்மளே மறந்து விடுற. பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்ன்றாங்க, நம்மளே யாரும் நம்ம மறந்து போயிடும் அந்த நோய் வந்தா. நம்ம பேர் தெரியாது, நம்ம ஊர் தெரியாது. சோ நம்மளுடைய நினைவாற்றல், நம்மளுடைய எல்லாமே காலப்போக்கில் ஒண்ணு ஒண்ணா எடுக்கப்படுது. ஒரு டைம்ல கொடுக்கப்படுது, கொடுக்கப்படுறப்ப நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம், எடுக்கப்படுறப்ப நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம். அதனாலதான் இந்த கொடுக்கறப்பையும் சரி எடுக்கிறப்பையும் சரி கடவுளுடைய ஸ்மரணம், இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்போ அந்த கடவுளுடைய ஸ்மரணத்துல இருக்கிறப்போ அவர் கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் மதிப்பு. அதுதான் அந்த ஜீரோ. வெறும் கடவுள் இல்லாம நம்ம அதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறப்ப அது ஜீரோ. அதை கடவுளோட சேர்ந்து நம்ம அதை நன்றி கடன் பட்டு அவருக்கு பக்தி செய்யறப்ப அதெல்லாம் அது ஒண்ணு முன்னாடி போடுறோம்னு அர்த்தம். இப்ப நம்ம கிட்ட உள்ள எல்லாத்துக்குமே வேல்யூ உண்டு. அது நம்ம வாழ்க்கைக்கான நமக்கு ஒரு பாடம். அப்புறம் 9.22ல அனன்யா சிந்தை, ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அனன்யா சிந்தையந்தோமாம் ஏஜன பரிபாசத்தே தேஷாம் நித்தியம் யோகக்ஷேமம் அகாமியகம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ கூட இருக்கு, அர்ஜுனாச்சாரியார்னு பேரு, அவர் ஒரு பெரிய ஆச்சாரியர். அதுல மொழிபெயர்ப்பு முதல்ல படிப்போம். ஆனால் எனது இந்த திவ்ய ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டு கலங்கமற்ற அனன்ய சிந்தை எந்தோமாம். சிந்தைனா சிந்தனை, மனதுல அனன்ய சிந்தை எந்தோமாம் நித்தியமாக வழிபடுவர்களுக்கோ அவர்கள் வேண்டியவற்றை கொடுத்தும் அவர்களை இருப்பவற்றை காட்டும் நான் பாலிக்கின்றேன். இந்த முக்கியமா பாக்குறோம், பகவானுடைய பக்தி பண்றதுனால என்ன அட்வான்டேஜ்னா பாருங்க, கிளியரா போட்டு அனன்ய சிந்தை எந்தோமாம் ஏஜன பரியுபாசத்தே தேஷாம் நித்திய ஆனா யோகக்ஷேமம் அகாமி. இந்த லாஸ்ட் லைன் ரொம்ப முக்கியமான லைன். என்ன சொல்றாரு பகவான்னா, அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் நமக்கு என்ன தேவையோ கடவுள் கொடுப்பார் ஒண்ணு. அதே மாதிரி அவர்களிடம் இருப்பவற்றை காப்பாற்றுறது, அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை ஆல்ரெடி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறது. இப்போ வேணும்ன்றதை கொடுக்கறது, அவங்க கிட்ட ஏற்கனவே இருக்கிறத பாதுகாக்கிறது. இது ரெண்டும் நான் பண்றேன். யோகக்ஷேமம் அகாமியகம் அப்படின்னா இதான் அர்த்தம். நான் வேண்டியவற்றை கொடுத்தும் அவர்களை இருப்பவற்றை காப்பாற்ற பாலிக்கின்றது. இப்ப இந்த அர்ஜுனாச்சாரியர் கமெண்ட்ரி எழுதுறப்போ அப்போ பகவானே பகவான் எவ்வளவு பெரியவர், அவரே வந்தா இதெல்லாம் செய்வார், நமக்கு வேண்டதை கொடுக்கறது, இருக்கிறத காக்குறது. மேபி இது கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த உரையை எழுதுறப்போ அந்த லைனை அடிச்சிடுறாரு பென்சில் போட்டு. ஏன்னா கடவுள் அவ்வளவு மிகப்பெரியவர், நம்மளா சாதாரண மக்கள், நமக்காக அவர் வேண்டிய இடத்துக்கு கொடுக்கல. மேபி வேற யார் மூலமாவது கொடுப்பாரு. அவரே நானே பாலிக்கின்றேன்னு சொல்றாரு, நானே என்று பாலிக்கின்றதை கட் பண்ணிட்டார். கட் பண்ணிட்டு அவருக்கு அவருடைய சாதனா எல்லாம் பண்றதுக்கு அவர் நதிக்கரை ஓரம் போயிட்டு அவர் ஒய்ஃப்ட சொல்றாரு. ஏன்னா அவர் கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்துல தான் இருந்தாரு. அப்போ அவர் நதிக்கரையில அவர் மனைவி கிட்ட சொல்றாரு, நான் நதிக்கரையில போய் நீராடிட்டு வரேன், நீ ஏதாவது சமைத்து வை, நான் பண்றேன், பிரசாதம் சாப்பிட்றேன் அப்படின்றாரு. அவர் போன பிறகு அவங்க மனைவிக்கும் வீட்டுல எதுவுமே இல்லை. அவங்க எதுவும் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறப்போ ஒரு சின்ன பையன் வர்றாரு. அவர் நதிக்கரைக்கு போன பிறகு பையன் நிறைய காய்கறிகள், தானியங்கள் எல்லாம் கொடுக்குறாரு. யாரு நீ அப்படின்னு அவங்க மனைவி கேட்கிறப்போ, உங்களுடைய கணவர் தான் என்ன அனுப்பிச்சாரு, நதிக்கரையில அவரு இருக்கிறாரு, அவர் என்ன அனுப்பிச்சு இந்த காய்கறிகள்லாம் உங்களுக்கு பிரசாதம் பண்றதுக்காக, உங்களை செய்யறதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு. சரி நீ அப்போ அவங்கள்ட்ட வாங்கி வைக்கிறப்ப என்ன முதுகுல ஒரே காயமா இருக்குன்னா, அவர் தான் சீக்கிரமா போய் கொடு, என்னோட மனைவி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுவாங்க, எனக்கு பசியா இருக்கு, அப்போ சீக்கிரம் போட சொல்லி என்னை அடிச்சு அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த சின்ன பையன் சொல்றப்ப அவங்க மனைவிக்கே ரொம்ப வருத்தமாயிடுது. என்னடா அது இப்படி கணவர் இவ்வளவு முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. பட் இருந்தாலும் அந்த பையன் சொல்லாம டக்குன்னு இல்ல நான் கிளம்புறேன், நான் அவர் வந்தா திட்டுவாருன்னு சொல்லிட்டு போயிடுறாரு இந்த சின்ன பாலகன். அப்ப அர்ஜுனாச்சாரியர் எல்லாம் முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரப்ப அவருக்கு உண்மையா நடந்த சம்பவம் இது. அப்போ அவர் கேட்கிறாரு, யாரு இவ்வளவு தானியங்கள்லாம் இருக்கு, யாரு கொடுத்தா? நீங்க தானே இப்போ ஒரு பையனை விட்டு அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு. நானா எந்த பையனை அனுப்பிச்சேன், நான் யாரையும் அனுப்பலையே அப்படின்னு. அப்போ அவர் இல்ல நீங்க தான் அனுப்பிச்சா சொல்றாங்க, முதுகுல கூட காயங்கள் இருந்தது, மீன்ஸ் ஒரு மார்க் இருந்து. கேட்டா நீங்க தான் அவரை பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க, அடிச்சு அனுப்பிச்சிட்டீங்க, சீக்கிரமா போய் கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி.
அப்படின்னோடனே அர்ஜுனாச்சாரியருக்கு ஒண்ணுமே புரியல. யாரு நம்ம யாரையுமே அனுப்பலையே அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இதுல வரப்போ அவர் அந்த அடிச்சிருக்கு. நானே பாலிக்கின்ற அந்த அடிக்கிறதா அந்த பகவானே வந்து அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து, பட் அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லாம அதை அடிச்சதுனால அது முதுகுல அவருக்கு ஒரு வடுவா இருக்கிறதா வந்து அவருக்கு புரியுது. அப்பதான் அவர் ரியலைஸ் பண்றாரு. ஐயோ பகவானே, நான் இந்த மாதிரி உங்களை தவறா நினைச்சிட்டேனே, நீங்களே வருவீங்கன்றதை நான் நம்பலையே, கடைசியில என்னுடைய வீட்டுக்கே நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த கண்கள்ல இருந்து தண்ணீர் வருது. அந்த தண்ணீர் அந்த எழுத்துக்களை வந்து அந்த அடிக்கிறது வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சிருது. சோ இது வந்து உண்மையா அர்ஜுனாச்சாரியார்ன்றவர் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். பகவான் இதுல வந்து கேரண்டி கொடுக்கிறாரு. என்ன கொடுக்குறாருன்னா யோகக்ஷேமம். அதனால நிறைய பேருக்கு ஆன்மீகத்தை எடுத்தா நம்ம இதெல்லாம் விட்டுட்டு பகவானுக்கு சேவை பண்ணா நம்ம வாழ்க்கை யாரு பாக்குறது? நம்ம வேலை செஞ்சாதான் நாளைக்கு நமக்கு சோறு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது கரெக்ட் தான். பக்தியில இல்லாத வரைக்கும் நம்ம வேலை செஞ்சாதான் நமக்கு எல்லாமே. ஆனா பக்தியில இருந்துட்டா, தூய பக்தியில இருந்தா பகவான் வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து கொடுப்பாரு. அப்போ இது வந்து தியரியா அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து நம்பிக்கை தானே அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு நம்பிக்கையும் இருக்காது. ஆனா இப்போ பிரபுபாதர் 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இதுல இருந்தார். இந்த உலகத்துல விட்டு போனார். அவர் எப்படி போனார் அமெரிக்காவுக்கு? வெறும் $10 தான் போனார். $40 போனார். $40 மதிப்பு ரூ. 10 $40 ஒரு ரூ. 100 $200 தான் அந்த டைம்ல இருக்கும். இதை வச்சுட்டு ஒரு வெளிநாட்டுக்கு போறாரு. 70 வயசுல போறாரு. எங்க அவருக்கு சாப்பாடு கிடைக்கும்னு தெரியாது. எங்க அவருக்கு தங்கறதுக்கு இடம் கிடைக்கும்னு தெரியாது. பட் யாரோட நம்பிக்கையில போறாரு? பகவான் எனக்கு கொடுப்பார். யோகக்ஷேமம். தூய பக்தர்களுக்கு பகவான் மேல நம்பிக்கை உண்டு. பக்தி பகவான் மேல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு தான் வந்து அவங்களுக்கு ஐயோ கடவுள்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாரு. நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த நம்பிக்கை இல்லாத வரைக்கும் நம்ம வாழ்க்கையை தான் பார்த்துக்கணும். அது கரெக்ட் தான். ஆனா அந்த நம்பிக்கையை வந்துட்டா கடவுள் ஆட்டோமேட்டிக்கா களத்துல இறங்குறாரு. அது ஆக்சுவலா பிரபுபாதர் வந்து அமெரிக்கா போறப்போ தெரியும், அங்கெல்லாம் மேற்கத்திய நாடுகள்ல வந்து வெஜிடேரியன் ஃபுட் எல்லாம் ரொம்ப கிடைக்காது. பிரபுபாதா வந்து ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன். அப்ப நிறைய பேர் அவருக்கு அட்வைஸ் பண்ணாங்க. சுவாமிஜி, நீங்க 70 வயசுல போறீங்க, உங்களுக்கு சாப்பிட கூட ஒண்ணும் கிடைக்காது. நீங்க எல்லாம் நான் வெஜிடேரியன், ஒயின் இதெல்லாம் தான் கிடைக்கும். அமெரிக்கா போனீங்கன்னா நீங்க எப்படி வெஜிடேரியன் இல்லாம எப்படி உயிர் வாழ்வீங்கன்னா, பிரபுபாதர் சொன்னா, நான் கொஞ்சம் உருளைக்கிழங்கு வச்சிருக்கிறேன். கொஞ்சம் ஏதாவது பண்ணி பிரெட்டோ அது மாதிரி ஏதாவது விஷயங்கள் வச்சு நான் சமாளிக்க வேற என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பகவான் மேல நம்பிக்கையோட போனார். இருக்கிறத வச்சு சமாளிச்சுப்பா இல்ல கடவுள் கொடுப்பாரு. ஆனா அங்க போய் அவருக்கு அந்த கோயிலை கட்டி சிஷ்யர்கள்லாம் வந்தப்போ அவருடைய சிஷ்யர்கள்லாம் அவருக்கு விதவிதமா சமைச்சு போட்டாங்க. அவர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையிலே நான் அந்த மாதிரி நான் சாப்பிட்டது கிடையாது. இதுதான் பகவானுடையது. யோகக்ஷேம மகாமியம்னா அவருக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கொடுத்தாரு அவருடைய சிஷ்யர்கள் மூலமா. ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. பிரபுபாத் உண்மையா நடந்த இன்சிடென்ட். பிரபுபாதுடைய ஒரு டிசைபிள் யமுனா மாதாஜின்னு பேரு. அமெரிக்கன் அவங்க பேசிக்கலி. அவங்களோட டிசைபிள் ஒரு வாட்டி இந்தியால ட்ரெயின்ல போறப்போ அவங்க வந்து அந்த ட்ரெயின்ல இந்த ட்ரெயின்ல வந்து எல்லாம் அந்த சமைக்கிற ஃபெசிலிட்டி கூட உண்டு அந்த ட்ரெயின்ல. அந்த மாதிரியான ட்ரெயின் அது. அப்ப பிரபுபாதர் என்னுடைய குருவுக்காக நான் சமைக்கணும்னு சொன்னப்போ அவரு அந்த ட்ரெயின்ல உள்ள அந்த சூப்பரண்டன்ட் சொல்றாரு, நாங்க இந்த கிச்சன்ல எல்லாம் யாரும் அனுமதிக்கலாம் மாட்டோம். இது எங்களுடைய இது. நாங்க தான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வரோம். நீங்க எதுவும் வரக்கூடாது. அப்ப அவங்க சொல்றாங்க, உண்மையா நடந்த விஷயம். நீங்க எங்களுடைய குருவுக்கு சமைக்க நீங்க வந்து பர்மிஷன் எங்க உள்ள கொடுக்கலன்னா, நான் அந்த ட்ரெயின்ல இருந்து குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல ஓடுற ட்ரெயின்ல இருந்து குதிச்சிருவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் பயந்துடுறாரு. அவர் அமெரிக்கனை விழுந்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஐயோ அம்மா, நாங்க அது மாதிரி சொல்லல. நீங்க என்னென்ன சமைக்கணுமோ சமைச்சுக்கோங்க. நீங்க உள்ள போய் நீங்க என்ன பண்ணணும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க போய் பிரபுபாதருக்காக இது பண்ணி கொடுக்குறாங்க. சோ இதுதான் வந்து பகவானுடைய கேரண்டி. ஆனா அந்த பக்தியை எடுத்து நம்ம நல்லா பண்றப்போ பகவான் வந்து எல்லா வித யோகக்ஷேம மகாமியம் அந்த இது வந்து நம்ம பிரபுபாதருடைய வாழ்க்கை சரித்திரத்திலே நம்ம பார்க்க முடியும். எப்படி கடவுள் வந்து அவர் ஒரு ஒரு க்ஷணமும் கூடவே இருந்து அவர் அமெரிக்கால அந்த 10 வருடம் அவரு அந்த உலகம் பூரா பிரச்சாரம் பண்றப்ப கூடவே அவர் பக்தர்கள் போய் அவருக்கு வேண்டியற்றெல்லாம் கூடவே இருந்து செய்வாங்க. அவரு கால் அமுக்கி விடுறது, அவருக்கு வந்து தேவையான விஷயங்களை பண்றது, அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப அவருக்கு அவருடைய துணிகளை வந்து இது பண்றது, எல்லாமே பண்ணாங்க அவருக்காக. ஏகப்பட்ட 10,000 சிஷ்யர்கள். அதுல வந்து கூட எப்போதுமே அவர் கூட ஒரு 50 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவருக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து செஞ்சுக்கிட்டே அவருக்கு உடல் உபாதைகள்லாம் உடனே போய் மெடிசின் வாங்கிட்டு வர்றது. இதுதான் வந்து பகவான் சொல்றாரு. என்னுடைய பக்தி சேவையில அனன்ய சிந்தோமம் என்னுடைய சிந்தனையில இருக்கிறவங்க தேசம் நித்தியத்தாவனம் யோகக்ஷேமம் நான் வந்து அவர்களுக்கு வேண்டியதை கொடுக்கிறேன். அதே மாதிரி அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை காப்பாற்றுன்னு சொல்லி பகவான். அப்போ இதோடைய வாழ்க்கைக்கான பாடம், பகவான் நம்மளை பாதுகாப்பார்ன்ற நம்பிக்கை திடமா இருக்கும். இந்த கலியுகத்திலையும் அந்த நம்பிக்கை பக்தியை ஒழுங்கா பண்ணா அவர் கண்டிப்பா பண்ணுவார். அவர் வளர்க்கிறார், அவர் அளிக்கிறார், அவரே தடை உண்டாக்க எடுத்துக்கொள்ளவும் செய்கிறார். ஏதாவது தடைகள் இருந்தால் அவரே நீக்கவும் செய்கிறார். அப்புறம் 9.25 இது ஒரு முக்கியமான ஸ்லோகம். யார் கிருஷ்ணரை அலட்சியப்படுத்தணும்னா இதுல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு.
யாந்தி தேவா விருதா தேவான் பித்ரினி யாந்தி பித்ருநிதா பூத்தானி யாந்தி பூத்தேஜா யாந்தி மத்யாஜனம் அபிமாம். அப்படின்னா யாந்தி தேவா தேவா விருதா தேவான் அப்படின்னா தேவர்களே வழிபடுவது. யாந்தி கிளியரா இருக்கு பாருங்க அதுல ஸ்லோகம். யாந்தி தேவா விருதா தேவான், தேவர்களை வழிபடுவர்கள் தேவர்கள்கிட்ட போவாங்க. ஒரு கேட்டகரி யாந்தி தேவா விருதா தேவான். இப்ப டெல்லிக்கு நீங்க டிக்கெட் வாங்கினா டெல்லிக்கு போவீங்க, மும்பைக்கு டிக்கெட் வாங்கினா மும்பை போவாங்க. தேவர்களை வழிபடுறவர்கள் யாந்தி தேவா விருதா தேவான், தேவர்கள்ட்ட போவாங்க. பித்ருனி யாந்தி பித்ருன் விருத்தகா அப்படின்னா பித்திரர்கள்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பூஜை ரூம்லயே பாத்தீங்கன்னா அப்பா அம்மா இல்ல தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டின்ற மாதிரி அவங்க போட்டோ எல்லாம் வச்சு அவங்க மேல ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பாங்க. இவங்க நம்மளுடைய சந்ததிக்கு இவங்கதான் முன்னோர்கள், நம்ம முன்னோர்களே வழிபடுவார். பித்திருகள், பித்திருகள்லாம் முன்னோர்கள். பித்ருனி யாந்தி அப்ப முன்னோர்களுக்குன்னு ஒரு பிளானட் இருக்கு, அது பேர் பித்ருலோகான்னு பேர். அந்த பித்திருக்களை ரொம்ப சின்சியரா வழிபடுறவங்க பித்ருலோகத்துக்கு போறாங்க. பித்ருன் யாந்தி பித்ருன் விருத்தா. பூத்தானி யாந்தி பூத்தேஜா. சில பேர் இந்த குட்டிச்சாத்தான் இந்த மாதிரி பிசாசு யக்ஷகள் இந்த மாதிரி நிறைய பூத்தானி பூத்தாஸ் அவங்கள வந்து வழிபடுறவங்க. அந்த பூதர்கள் பிசாசு பூதர்கள் இருக்கிற அந்த லோகத்துக்கு போறாங்க. 4வது கேட்டகரி யாந்தி மத்யாஜினோ, என்ன வர்ஷிப் பண்றவங்க என்கிட்ட வருவாங்க. இப்ப 4 கேட்டகரி இருக்கு. தேவர்களை வழிபடுவர்கள் தேவர்களிடையே பிறப்பர், முன்னோர்களை வழிபடுவர்கள் முன்னோர்களிடம் செல்வர், பூதங்களை வழிபடுவர்கள் பூதங்களிடையே பிறப்பர், மேலும் என்னை வழிபடுவர்கள் என்னுடைய வாழ்வர். ஆனா எல்லா கடவுளையும் கும்பிட்டா ஒரே இடத்துக்கு போவோன்றது கிடையாது. யாரை கும்பிடுறோமோ அங்கதான் போவோம். அப்போ இங்க உள்ள தேவர்களுக்கும் தனியா ஒரு உலகம் இருக்கு, அதுதான் அந்த சொர்க்கலோகம்னு பேரு. சொர்க்கலோகத்துலதான் அந்த 33 தேவி தேவதைகள் எல்லாம் உள்ளது இடம். இப்ப நம்ம அவங்கள கும்பிட்டா அங்க போவோம், சும்மா கும்பிட்டா போக மாட்டோம், சின்சியரா கும்பிட்டா அவங்கள்ட்ட போவோம். அந்த ஒரு கடவுளை ஸ்பெசிபிக்கா பக்தர் ஆயிட்டு நல்லா வழிபட்டா அவங்க கிட்ட போய் அவங்க கூட சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா அதுவும் டெம்பரரி தான், கொஞ்சம் அந்த முடிஞ்ச பிறகு திருப்பி கீழே வந்துருவாங்க. அப்போ யார் கிருஷ்ணரை அலட்சியப்படுத்துறாங்கன்னா இந்த நிறைய கேட்டகரி வர்ஷிப் இருக்கு, நம்மளே நிறைய பார்த்துருப்போம். நிறைய பேர் தேவர்களை வழிபடுறார்கள் இயற்கையாகவே. நம்ம ஊர்ல நிறைய கோயில்கள் இருக்கு, நிறைய கடவுள்கள் இருக்கு, அவங்க வழிபடுறாங்க, அவங்க கிட்ட போறாங்க. அதே மாதிரி பித்திருக்களையும் நம்ம பாக்குறோம், போட்டோஸ் எல்லாம் வச்சு கும்பிடுறாங்க நிறைய பேர். பூத்தானி ஆந்தி பூத்தேஜ் இந்த மாதிரி மாந்திரிகம் தந்திரிகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏதோ பண்றாங்க, அவங்க கிட்ட போறாங்க. பட் யாந்தி மத்யாஜினோ அப்படிமாம்னா என்னை வழிபடுவர்கள் என்கிட்ட வந்து என்னுடன் வாழ்வர்ன்ற வேர்டு கிளியரா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பகவானுடைய வாசஸ்தலத்துல நம்ம அவர் கூட வாழ்வோன்றது கன்க்ளூஷன். அப்ப அப்படி இருக்கிற பகவான் என்ன சொல்றாருன்னா பக்தி தொண்டின் மகிமையில சொல்றாரு, நான் எல்லாருக்கும் சமம் அப்படின்றாரு. சமூகம் சர்வ பூத்தேஷு அப்படின்னா கிளியரா இருக்கு வேர்ட்ல. சமூகம்னா ஈக்குவல், சர்வ பூத்தேஷுனா எல்லா ஜீவராசிகளும் நான் சமம், நான் இவங்களுக்கு ஸ்பெஷல் ஃபேவர் இவங்களுக்கு அப்படின்லாம் கிடையாது, எல்லாருக்கும் ஈக்குவல் தான். சமூகம் சர்வ பூத்தேஷு நமே துவேஷோ நஸ்தி ந பிரியா. நான் எனக்கு துவேஷம் எனக்கு பிடிக்காதவனும் கிடையாது. ஈவன் அசுரர்களானாலும் சரி நாஸ்திகரானாலும் சரி கடவுளுக்கு பிடிக்காதவன்லாம் கிடையாது. நான் அவருடைய பிள்ளை. அப்படி ஒரு பிள்ளைய பிடிக்காம ஒரு பிள்ளை எப்படி பிடிக்கும்? எல்லா பிள்ளையும் பகவானுக்கு எல்லாருமே பிள்ளைகள். அதனால எனக்கு யாரும் பிடிக்காதவன் துவேஷமும் யாரும் கிடையாது, எனக்கு ரொம்ப நெருங்கியவர்களும் யாரும் கிடையாது. ஏ பஜந்தி தூ மாம் பக்தியா. பட் இந்த கிளியரா வேர்டு இருக்காங்க, பக்தியா அப்படின்ற வேர்டு இருக்கு. ஏ பஜந்தி தூ மாம் பக்தியா, என்ன பக்தியோட வழிபடுறவர்கள மை தேசு என்கிட்ட அவங்க ரொம்ப அன்பா வர்றதுனால நானும் அவங்க கிட்ட அன்பா இருக்கிறேன். ரெசிப்ரோகேஷன். நம்ம கிட்ட ஒரு சில பேருக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறப்ப அவங்களும் க்ளோஸ், அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறோம். நிறைய நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, ஆனா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை மட்டும் அடிக்கடி வீட்டுக்கு கூப்பிடுறோம், அவங்களுக்கு விருந்து கொடுக்குறோம். அப்படின்றப்ப அவங்களும் என்ன பண்றாங்க, ஐயோ நீங்க எவ்வளவு க்ளோஸா இருக்கு, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்கன்னு அந்த மாதிரி நம்ம ஒரு அன்பு ஒரு சில பேர்ட்ட செலுத்துறப்ப அவங்களும் அந்த அன்பை ரெசிப்ரோகேட் பண்றாங்க. அப்ப பகவானோட இதுன்னா நான் யாரிடமும் பொறாமை கொள்வதோ பாரபட்சம் காட்டுவதோ இல்லை. யாருக்கும் அந்த ஃபேவரோட இவங்களுக்கு தான் நான் பண்ணுவோம் அவங்க பண்ண மாட்டேன்லாம் கிடையாது. அதனாலதான் நாத்திகர்கள் கூட இந்த உலகத்துல நல்ல செல்வமும் செழிப்புமா இருக்கிறாங்கன்னா பகவான் வந்து இவங்க என்ன கும்பிடல அதனால நான் இவங்களுக்கு எதுவும் தரமாட்டேலாம் கிடையாது. அவங்க கர்ம வினைப்படி அவங்க நிறைய புண்ணியங்கள் பண்ணதுன்னா அவங்க ஏத்துக்கலாலும் அவங்க நல்ல பௌதிகத்துல நல்லாதான் இருப்பாங்க. அதனாலதான் வந்து பாரபட்சம் காட்டுவதில்லை. நான் அனைவருக்கும் சமம். அவங்கவுங்க கர்ம பலனை இங்க அனுபவிக்கிறாங்க. கும்பிடுறவங்களும் சரி கும்பிடாதவங்களும் சரி அவங்க கர்ம பலன்களை தான் அனுபவிக்கிறாங்க. ஆயினும் 3வது கேட்டகரி தான் பக்தியுடன் எனக்கு அன்பு தொண்டு புரிவான் யாராயினும் அவன் எனது நண்பன். ஏ பஜந்தி தூ மாம் பக்தியா என்று நண்பன். அவன் என்னில் இருக்கிறான் நினைச்சுக்கிட்டு இருக்கான், அதனால என்கிட்ட இருக்கிறான். நானும் அவனுக்கு மியூச்சுவல் ரெசிப்ரோகேஷன். நாம கடவுளுக்கு சேவை பண்றப்ப கடவுளுக்கும் அவருடைய சிந்தனையில நம்ம இருப்போம், நம்மளுடைய சிந்தனையில கடவுள் இருப்பார். மியூச்சுவல் ரெசிப்ரோகேஷன். எப்படி லவ்ன்றப்போ 2 பேர் லவ் பண்றாங்கன்னா அந்த பையனுடைய மனதுல அந்த பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணோட மனதுல அந்த பையன் இருக்கும். அந்த மாதிரி ஏ பஜந்தி தூ மாம் பக்தியா மை தேஷு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பகவான் இதுல வந்து அந்த பக்தி தொண்டோட மகிமைகள்ல பக்தியா அப்படின்ற வேர்டு இருக்காதான் மகிமை, பக்தியோட மகிமை. அப்புறம் பக்தி தொண்டின் மகிமை இல்ல கிருஷ்ணரை வழிபடுவது எளிமை. இது ஒரு கேட்டகரி பார்க்க போறோம். ரொம்ப கஷ்டம் கிடையாது அவரை கும்பிடுறது.
ரெண்டாவது கேட்டகரி என்ன பண்ணும், துன்பங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கும், நித்திய ஆனந்த வாழ்க்கை. இது 3 தான் பக்தி தொண்டின் மகிமைகளை 3ஆ பிரிக்கிறாங்க. அது பார்ப்போம். எப்படி பக்தி தொண்டு வந்து எப்படி எளிமைன்றதை பார்க்க போறோம். எளிமைன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, அது எப்படின்னா பகவான் என்ன சொல்றாருன்னா 9.26 சொல்றாரு, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சிதி ததாகம் பக்தி உபாதம் அஷ்னாமி பிரயதாத்ம. இல்ல பத்திரம்னா லீஃப், புஷ்பம்னா ஃப்ளவர், பழம்னா ஃப்ரூட், தோயம்னா வாட்டர். யோமே பக்தியா, யார் என்ன பக்தியோட, சும்மா ஆஃபர் பண்றது, பக்தியா பிரயச்சித்தி ஆஃபர் பண்றாங்களோ, இந்த வேர்டு நோட் பண்ணும். பக்தியா, பக்தியோட, பக்தியோட அன்போட, பிரயச்சித்தி. ததஹம் பக்தி உபாஹர்த்தம் அஷ்டாமி. இப்போ பக்தி 2 வார்த்தை வருது. அஷ்டாமி பிரயத்தாத்மனான அதை நான் சுவீகரிக்கிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அன்புடனும் பக்தியுடனும் ஒருவன் எனக்கு ஒரு இலையோ, ஒரு பூவோ, ஒரு பழமோ, நீரோ அளித்தால் அதனை நான் ஏற்கின்றேன். அதனால பாத்தீங்கன்னா நீங்க எல்லா கோயிலையும் வந்து பகவானுக்கு ஏன் நைவேத்தியம் பண்றாங்கன்னா, பகவான் என்ன சொல்றாரு, பக்தியோட எனக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணா நான் ஏற்றுக்கிறேன். அதனாலதான் வீட்லயும் நம்ம செய்யற போகா வந்து பகவானுக்கு 5 நிமிஷம் பக்தியோட ஆஃபர் பண்றப்ப அது ஏற்றுக்கிறார். அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிடுறப்ப பக்தி ஆட்டோமேட்டிக்கா வளரும். சாண்டிங் பண்ணலாம் கூட, வெறும் பிரசாதம் சாப்பிட்டாலே பக்தி வளரும்னு சொல்லி பிரபுபாத் சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு இந்த பக்திக்கு ஏற்றம் உண்டு. சிம்பிளா நம்ம பிரசாதம் சாப்பிட்டாலும் சரி, இல்ல நம்ம பிரசாதம் பண்ணி மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். பகவான் மேல அந்த பொறாமை குணம் குறையும் பிரசாதம் சாப்பிட. சோ பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சித்து ததா பக்தி உபார்த்தம் அஷ்னாமி பிரயதாத்மக. அப்புறம் இன்னொரு கேட்டகரி இருக்கு. அதே அடுத்த ஸ்லோகம் சொல்றாரு 9. இது வந்து 9.26 9.27 சொல்றாரு, நீ எதெல்லாம் உண்கிறாயோ அதெல்லாம் எனக்கு அர்ப்பணம் பண்ணு சொல்லி 9.27 சொல்றாரு. அந்த ஸ்லோகம் இதுல கொடுக்கல. பட் அதாவது நீ எதெல்லாம் உண்கின்றாயோ, எதெல்லாம் செய்கின்றாயோ எனக்கு அர்ப்பணமா பண்ணு. எத் கரோசி எத் ஞாசி எத் ஜூசி ததாசி எத் தபசசி கவுந்தையா தத் புருஷோ மத் அர்ப்பணம் அப்படின்றார். நீ எதை உண்கின்றாயோ, எதை செய்கின்றாயோ அதெல்லாம் எனக்கு அர்ப்பணமா பண்ணுன்றார். அதனாலதான் நம்ம செய்யற போகா வந்து பகவான் வந்து நம்ம உணவு சாப்பிடுறதுக்கு முன்னாடி அவருக்கு போகா ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிடுறோம். அபிஷேச்சு துராச்சாரோ புஜத்தே மாம் அனன்ய பக்தி சாதுரியவ சமந்தசிய சமயக் விவஸ்திதோ ஹிய. அதாவது 30வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு 9th சாப்டர்ல அப்படின்னா, அது முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, எத்கரோசி யஜ்ஞாசி. நம்ம பகவானுக்கு ஏன் போக ஆஃபர் பண்றோம்னா அந்த ஸ்லோகத்தோட அடிப்படையில தான், எதெல்லாம் உண்கிறாயோ எனக்கு ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிடுன்னு தான் பகவான் சொல்றாரு. அதை வச்சுதான் நம்ம வந்து போக ஆஃபர் பண்றோம். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, ஒருவன் மிகவும் மோசமான செயலை செய்தாலும் அவன் பக்தி தொண்டில் பிறராது ஈடுபட்டிருந்தால் அவனை சாதுவாகவே கருத வேண்டும். ஏனெனில் அவன் தனது தீர்மானத்தில் திடமாக உள்ளான். அப்போ பக்தி சேவையில இருக்கிறவங்க சில டைம் எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்டா இருப்பாங்க கிடையாது. அவங்களும் தவறுகள்லாம் செய்வாங்க. சில டைம் அவங்களுக்கும் அது நமக்கு இருக்கிற எல்லாருக்கும் ஒரே மனதுதான். மனதுன்றப்போ சில டைம் சஞ்சலம் அடையலாம், இல்ல பழைய பழக்க வழக்கங்கள் அவங்களை வந்து மறுபடியும் அவங்களை விழ வைக்கலாம். அப்போ ஒருவன் மிகவும் மோசமான செயலை செய்தாலும், சமூகத்துல இது ஒரு மோசமான செயல், ஆனா அந்த பக்தர் செஞ்சிட்டார். கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, இது பக்தியோட மகிமை. ஒருவன் மிகவும் மோசமான செயலை செய்தாலும் சமூகம் மேற்பார்வையில் அது மோசமான செயல், இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. அவன் பக்தி தொண்டில் ஆனா இருக்கிறான். பக்தி தொண்டில் பிறராது ஈடுபட்டு இருந்தால் அவனை சாதுவாகவே கருதணும். அவனை அப்படி பண்ணாலும் அவனை உடனே ஏளனம் பண்ணக்கூடாது. அவனை சாதுவாக தான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்றாரு. ஏனெனில் அவன் தீர்மானத்தில் திடமாக உள்ளான். ஏன்னா அவன் வந்து ஏதோ ஆக்சிடென்டலா பண்ணான், இன்டென்ஷனலா பண்ணல. இன்டென்ஷனலா பண்றது கிடையாது. இங்க வந்து ஆக்சிடென்டலா ஒருத்தர் வந்து அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது, பக்திக்கு வந்துட்டாரு, நல்லா பக்தி பண்றாரு. ஆனா அந்த பழைய கெட்ட பழக்கத்தோடைய அந்த இம்பாக்ட்னால திருப்பி அந்த கெட்ட பழக்கத்தை பண்ணிட்டாரு மறுபடியும். அப்படின்னா உடனே அவரை கண்டம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் பக்தியை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஒருத்தர் அழுக்கா இருக்காருன்னா அவர் குளிக்கிற இதுல போய் நின்றுட்டாருன்னா அவர் குறை சொல்ல கிடையாது. ஏன்னா அவர் குளிச்சுக்கிட்டே இருக்க அழுக்கெல்லாம் போயிடும். ஏன் அப்படி பகவான் சொல்றாருன்னா, ஏன் அவரை வந்து சாதுவா கன்சிடர் பண்ணணும்னா இங்க ஆன்சர் சொல்றாரு. க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சாஸ்வத் சாந்தி நிகச்சதி கௌந்தேயா பிரஜானகி நமை பக்த பிரணஷதி. இது ஒரு கேரண்டி கிருஷ்ணர் சொல்றாரு. ஏன் வந்து சாது அவன் அபாமினபிள் மோசமான செயலை செய்தாலும் அவனை வந்து ஏன் சாதுவா கன்சிடர் பண்ணணும்னா, அவன் வெகு விரைவில் தர்மாத்மாவாகி நித்தியமான அமைதி அடைகின்றான். ஏன் கூட அவன் கனெக்டா இருக்கிறதுனால இன்னைக்கு அவன் தப்பு பண்ணாலும் அவன் நாளைக்கு கரெக்டான ஆளா மாறிடுவான். அதான் சொல்றேன், க்ஷிப்ரம் பவதி தர்மா, கூடிய விரைவில் அவன் தர்மாத்மா ஆயிடுவான், தர்மம் ஃபாலோ பண்ணக்கூடியவனா மாறிடுவான். அவன் சித்த சாந்தி நிகழ்ச்சி அமைதியை அடைகின்றான். கௌந்தேயா பிரதிஜானகி, குந்தியின் மகனே, நமே பக்த பிரணஷத்தி, எனது பக்தன் என்றும் அழிவதில்லை என்பதை தைரியமாக அறிவிப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க ஒரு கேரண்டி கொடுக்கிறார் கிருஷ்ணர், எனது பக்தன் ஒருபோதும் அழிய மாட்டான். இது பக்தியோட நமே பக்த பிரணஷத்தி, இந்த ப்ராமிஸ வந்து பகவான் கொடுக்கிறார். இந்த இமேஜை பாத்தீங்கன்னா தெரியும்.
பீஷ்மர் இருக்கிறாரு, அர்ஜுனர் இருக்கிறாரு. அர்ஜுனர் வந்து கிருஷ்ணருடைய காலை பிடிச்சிட்டு இருக்காரு. வேணா சண்டை போடாதீங்கன்ற மாதிரி அந்த தேர்ல உள்ள சக்கரத்தை எடுத்து பீஷ்மர் மேல தூக்கி போட போறாரு. ஏன் இந்த இது அப்படின்னா, இந்த இதுக்கு எதுக்கு இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும். மகாபாரத போர்ல கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, என்னுடைய படைகளை எடுத்துக்கலாம், இல்ல நான் வருவேன். ஆனா நான் வந்தா சண்டை போட போறேன். ஆனா என்னோட படைகளை எடுத்துக்கிட்டா படைகளை நீங்க யூஸ் பண்ணிக்கலான்றப்ப துரியோதனுக்கு ரொம்ப சந்தோஷம். கிருஷ்ணா நீ வேணவே வேணாம். ஒரு ஆளை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும்? உன்னுடைய படைகள் எல்லாம் நாராயணி எல்லாம் சேனாலாம் என்கிட்ட கொடு. ரொம்ப சந்தோஷமா அத்தனை சேனைகளையும் வாங்கிட்டு துரியோதனை போயிட்டான். ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர் தான் கேட்டார். பகவானே நீ கூட இரு. கிருஷ்ணா நீ என் கூட இரு. அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, அர்ஜுனா நீ என்ன போய் செலக்ட் பண்றியே, நான் சண்டை போட மாட்டேனே அப்படின்னு. பரவாயில்ல, நீ சண்டை போடலாம்னு கூட இருந்தாலே எனக்கு அது பெரிய தைரியம் தான், நீ கூட இரு அப்படின்னோடனே அந்த இடத்துல கிருஷ்ணர் சொல்றாரு, நான் இந்த போர்ல சண்டை போட மாட்டேன், வேணா தேர் ஓட்டும், ஆனா சண்டை போட மாட்டேன். ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, அந்த போர்ல பீஷ்மர் ரொம்ப பவர்ஃபுல், பிரம்மச்சாரி, பயங்கர போர்ல எக்ஸ்பர்ட். அவர் அர்ஜுனரை வந்து திக்குமுக்காட வச்சிடறாரு. திக்குமுக்காட வச்சுன்னா அர்ஜுனனுக்கு ஒண்ணுமே முடியல. இதுக்கு மேல என்னால உயிரோட இருக்க முடியுமான்ற சந்தேகம் வந்துருக்கு போர்ல. அப்ப பாக்குறப்போ அர்ஜுனன் கஷ்டப்படுறப்போ கிருஷ்ணரால தாங்கி, அப்ப என்ன பண்றாரு, அவர் போடுற சத்தியத்தையே அவர் மீறாரு. அப்படியே இறங்கி வந்து அந்த தேர்ல உள்ள அந்த சக்கரத்தை எடுத்து பீஷ்மர் மேல விட்டு எறிகிறாரு. அப்போ பீஷ்மர் சிரிக்கிறாரு, பாத்தியா நீ வந்து ப்ராமிஸ் பண்ண சண்டை போட மாட்டேன், நான் உன்னையே சண்டை போட வச்சுட்டேன் பத்தியா. ஏன்னா பீஷ்மருக்கு வந்து கிருஷ்ணரை சண்டை போட வைக்கணும்ன்றது ஆசை. ஏன்னா வீரரசம். ஏன்னா பீஷ்மரும் வந்து கிருஷ்ணருடைய பக்தர் தான். இப்ப பகவான் வந்து எல்லா ரசத்தையும் அனுபவிப்பார். சந்தோஷம், இந்த மாதிரி நம்ம 5 ரசம் பார்த்தோம். தாசியம், சாக்கியம், அப்புறம் வந்து வாத்சல்யம், மாதுரியம், பிரேமரசம், தாசிய ரசம், நண்பர் ரசம் அப்படின்னு சொல்லிட்டு வீரரசம்னு ஒண்ணு இருக்கு. 64 ரசம் இருக்கு. மொத்தம் 64 சுவைகள். அதுல ஒரு ரசம் வந்து வீரரசம். அப்ப பீஷ்மருக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன உறவு முறைனா வீரரசம். அப்ப பீஷ்மருக்கு எப்படியாவது கிருஷ்ணரை சண்டை போடுறதை நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால என்ன பண்றாரு, கிருஷ்ணரை சண்டை போட தூண்டுறாரு. அப்ப அவர் அந்த சக்கரத்தை எடுத்து அவர் அடிக்கிறப்போ பீஷ்மருக்கு பயங்கர சந்தோஷம். இதுக்குதான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணியிருந்தேன், என்னுடைய ஆசை நிறைவேறுச்சுன்னு நினைக்கிறாரு. ஆனா கிருஷ்ணருக்கும் பயங்கர இது, என்னுடைய பக்தனை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சக்கரத்தை தூக்குறாரு. சோ அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, இங்க கௌந்தேயா பிரதிஜானி, குந்தியின் மகனே நீ இந்த உலகத்துக்கு எடுத்து சொல், நமே பக்த பிரணஷ்யத்தி அப்படின்றாரு. ஏன்னா கிருஷ்ணர் சொன்னா அவரை மீறிடுவார். எப்படி இங்க வந்து சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு மீறிட்டார். இப்ப நான் சத்தியம் பண்ணா அவரே ஃபாலோ பண்ண மாட்டார், அவருக்கே தெரியும். வேணா சந்தர்ப்பங்கள்ல அவர் மாறுவார். எது தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு எந்த வழியிலையும் அவர் போவார். ஆக மொத்தம் அவருக்கு தர்மம் நிலைநாட்டப்படும். ஆனா என்னுடைய பக்தன் ஒரு ப்ராமிஸை கொடுத்தான்னா அதை நான் காப்பேன், அதை நான் மீற மாட்டேன். அதனால சொல்றேன், நான் சொன்னா இந்த உலகம் நம்பாது, நீ சொல்லு குந்தியின் மகனே கௌந்தேயா பிரஜானி, இந்த உலகத்துக்கு உறக்க சொல், நமே பக்த பிரணஷ்யத்தி, இந்த நான் என்னுடைய பக்தன் ஒருபோதும் அழிய மாட்டான் அப்படின்னு. அதனாலதான் இன்னைக்கு 16 ரவுண்டு சாண்டிங் பண்றோம். ஏன் சாஸ்திரத்துல இல்ல 16 ரவுண்டு. ஆனா பிரபுபாதர் வந்து கிருஷ்ணோட தூய பக்தர். அவர் சொன்னாரு 16 ரவுண்டு சாண்டிங் பண்ணுங்க. 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் பாகவத்துல இருக்கு, சாஸ்திரத்துல இருக்கு. இதை பண்ணா பகவான் கிட்ட கண்டிப்பா போலான்ற அவருடைய ப்ராமிஸ பகவான் நிறைவேற்றுவார். ஏன்னா என்னுடைய இது வந்து பக்தர் சொல்றதுதான் நான் கேட்பேன்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றார். அப்போ பக்தியோட மகிமை பாவ விளைவுகளை அழிக்கிறார், பாவம் செய்யும் அவர்கள் விருப்பத்தையும் அழிக்கிறார். அதாவது பாவ விளைவுகளை மட்டும் பகவான் அழிக்கிறது இல்ல, அந்த பாவம் செய்யும் விருப்பத்தையும் அவர் அழிக்கிறார். ஒரு தவறுதலாக பாவம் அழித்தாலும் அதை காப்பாற்றுகிறார். சோ அது வந்து உங்களுக்கு தெரியும், ராமர் வந்து எப்படி அந்த அகல்யாவுக்கு வந்து அவர் இது பண்ணி அவருக்கு அந்த விமோக்ஷனம் கொடுத்தாருன்னு சொல்லி அந்த கதை இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு எப்படி அந்த பக்தியோட இதுவும் வந்து அவர் ஆசீர்வாதம் பண்ணாருன்னு சொல்லியிருக்கு. அதாவது 2 விஷயம், பகவான் அந்த பாவ விலைகளை மட்டும் அழிக்கிறது இல்ல, அந்த பாவம் செய்யும்ன்ற எண்ணம், அந்த ரூட் காஸ் என்ன, பாவம் செய்யுன்ற எண்ணம் தான் பாவ செயலா மாறுது, அந்த எண்ணத்தையே எடுத்துருவார். அதுதான் வந்து பக்தியில உள்ள ஏற்றம். அப்ப வாழ்க்கைக்கான பாடம், கிருஷ்ணர் நம்மை தவறுதலான பாவங்கள் இருந்து பாதுகாக்கிறார். தெரிந்து செய்யும் பாவங்கள் பகவானுக்கு எதிராக செய்யப்படும் குற்றங்களே ஆகும். அப்போ ஆக்சிடென்டலா பண்ணா பகவான் மன்னிச்சு விட்டுறாரு. ஆனா நான் இதெல்லாம் இந்த பாவம் எல்லாம் பண்றேன், ஆனா என்ன பகவான் மன்னிச்சுடுவாரு. இன்டென்ஷனலா பண்ணா அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டார். சோ 2 இருக்கு, ஆக்சிடென்டல் ஃபால் டவுன், இன்டென்ஷனலி டூயிங். தெரிஞ்சு செஞ்சா தப்பு, தெரியாம ஏதோ இதனால பண்ணா அது வந்து பகவான் மன்னிச்சு பெருமனதோட மன்னிச்சு விட்டுறாரு. அதனால இந்த பாவம் செய்யறது 2 கேட்டகரி இருக்கு. ஒண்ணு தெரிஞ்சு செய்யறது, ஒண்ணு தெரியாம செய்யறது. தெரிஞ்சு செஞ்சா நோ எக்ஸ்கியூஸ்,
நான் இதை செய்யறேன், கடவுள் என்னை காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்லி தப்பு பண்ணா காப்பாற்ற மாட்டார். ஐயோ பகவானே தெரியாம செஞ்சுட்டேன், இது தப்பு, இது பாவம் அப்படின்னா என்னை தயவு செய்து மன்னிச்சிருந்தேன்னு சொல்லி இது பண்றது வந்து பகவான். அதுவும் ஒரு வாட்டி 2 வாட்டி, அதே ஒரு வாட்டி நம்ம சொல்லி பண்ணிட்டு இருக்க முடியாது. அதாவது நம்ம கிறிஸ்டியானிட்டில வந்து எல்லா வாரமும் போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்கிற அந்த மாதிரி சொல்லல பகவான். ஒரு வாட்டி 2 வாட்டி தெரியாம பண்றது. பட் அதையே தொடர்ந்து செஞ்சுட்டு ஒரு வாட்டி மன்னிப்பு கேட்டா பகவானை வந்து நம்ம முட்டாளாக்க முடியாது. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். சுபா பழைய தெய்வம் 28 முடியிற ஸ்டேஜ்ல வந்துட்டோம். லாஸ்ட் 32 ஸ்லோகம் இந்த சாப்டர்ல. 22 ஸ்லோகம் சுபா பழைய தெய்வம் மோக்ஷே கர்ம பந்தனை சந்நியாசி யோக யுக்தாத்மா விமுக்தோ மாம் உபைஷதி. இவ்விதமாக நீ கர்ம பந்தங்களிலிருந்து அதன் நல்ல தீய விளைவுகளிலிருந்து விடுபடுவாய். முன்னே சொன்ன பாவம் புண்ணியம் என்று அந்த நல்ல தீய விளைவுகளிலிருந்து விடுபடுவாய் அப்படின்னு சொல்லி அந்த சைக்கிள் இருந்து விடுபட்டு சன்னியாசத்தின் இந்த கொள்கையின் மூலம் உனது மனதை என்னில் பதிய செய்தால் நீ முக்தி பெற்று என்னிடம் வருவாய். அதான் சொல்றோம், இந்த பகவத்கீதை வந்து ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டு. பார்த்தா சன்னியாசம்ன்றது நம்மளாம் கிரகஸ்தரா இருக்கும், என்ன இவ்வளவு லெவல்ல சொல்றாருன்னா அததான் ஆச்சாரியர்கள் ரொம்ப சிம்பிளிஃபைடா சொல்றாங்க. நீங்க 16 ரவுண்டு சாண்ட் பண்ணுங்க, இந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் பண்ணுங்க, உங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க பக்தி வளரும், பகவான் கிட்ட போயிடுவீங்க ஈஸியா. அதாவது ஒரு கிரகஸ்த வாழ்க்கையில இருந்துட்டு பக்தியை இதோட எளிமையா ஃபாலோ பண்றதுக்கு வேற எதுவும் பயம் கிடையாது. இதெல்லாம் சன்னியாசம்னா நம்ம ஃபேமிலி விட்டு போக முடியாது. அப்ப இந்த ஃபேமிலியில இருக்கிறப்ப கிரகஸ்தா இருக்கும், அந்த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணணும், கடினம் கிடையாது. அதே மாதிரி பகவானுடைய இதை சாண்டிங் பண்ணணும். பிளஸ் நம்ம அந்த சாஸ்திரங்களை கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்ம ஈஸியா பக்தியில முன்னேற முடியும். ஒருவர் கயிறுகளால் கட்டப்பட்டு இருக்கும்போது தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாது. எல்லாருக்கும் தெரியும், ஒருத்தர் நம்ம கையை கட்டிட்டாங்கன்னா நம்மளே நம்ம விடுவித்துக்க முடியாது. கட்டப்பட்டுள்ள மற்றவரும் அவருக்கு உதவ முடியாது. இன்னொருத்தருக்கும் கயிறு கட்டினா அவரும் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இப்ப யாரு நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? நித்தியமாய் விடுபட்டுள்ள பகவானும். பகவான் வந்து இந்த கட்டுக்குள்ள இல்ல, பௌதிக கட்டுக்குள்ள இல்ல, பக்தர்களும் இந்த கட்டுக்குள்ள இல்ல. அப்போ நித்தியமாய் விடுபட்டுள்ள பகவானும் பக்தர்களும் நம்மளே கட்டுக்குள்ள இருந்து விடுவிக்கின்றார்னா ஜென்ம மிருத்து ஜெராவியாதி இந்த கட்டு இந்த சக்கரத்துக்குள்ள அந்த லிபரேட் ஆன அந்த ஆன்மீக குருக்கள் மூலமா பகவானுடைய அனுகிரகம் மூலமா தான் நம்ம அந்த கட்டுல இருந்து வெளிவர முடியும்னு சொல்லி பக்தி தொண்டோட மகிமையில இருக்கு. அது லாஸ்ட் ஸ்லோகம் ஒன்று இருக்கு, ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் 9.32. இதுல இல்ல 9.32ல வந்து அந்த ஸ்லோகம் அதோட முடியுது இந்த சாப்டர். மண்மனாபவ மத் பக்தோ, ரகசியமான அறிவு பகவான் சொல்றாரு. மண்மனாபவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமேவேசித்தேம் ஆத்மனா மத்பராயன. என்னுடைய பக்தி சேவையில யாரெல்லாம் ஈடுபடுறாங்களோ அவங்க எல்லாம் என்னையே வந்து அடைவாங்க சொல்லி பகவான் அந்த சாப்டர்ல சொல்லி அதோட நிறைவு பெறுறாரு. இந்த ஒரு ஸ்லோகம் மட்டும் பகவத்கீதையில 2 வாட்டி வரும். 9வது சாப்டர்ல 32 வருஷத்துலயும் வரும். 18வது சாப்டர்லயும் மண்மனாபவோ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமேவேசித்தேம் ஆத்மனா மத்பராயன இந்த ஸ்லோகத்தை இருக்கும். அதுல வந்து என்ன இருக்கும், மண்மனாபவோ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமேவேசி சத்தியம் தீ பிரதியானி பிரியோஸ்மி அப்படின்னு சொல்லி இந்த 3வது 4வது வித்தியாசப்படும். அப்படின்னா பகவத்கீதாலே ரிப்பீட் ஆகிற அந்த 2 வருஷம் இந்த ஒரு வருஷம் மட்டும்தான். அப்படின்னா அந்த பக்தின்றது எவ்வளவு முக்கியன்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த அத்தியாயம் 9ஓட சுருக்கம் பார்க்கிறோம். ஆன்மீக அறிவு பெறுபவரின் தகுதி பகவானுடைய பக்தனா இருக்கும், நண்பனா இருக்கும். பக்தன்னா அது பொறாமை குணம், பகவான் மேல பொறாமை இல்லாம இருக்கணும், நம்பிக்கையோட இருக்கும். ஸோ நம்பிக்கையும் ஒரு பொறாமை இல்லாததான் இந்த பெறுபவரின் தகுதி. அப்ப இந்த அறிவின் இயற்கை என்னன்னா இந்த ஆன்மீக அறிவின் அரசன். ஏன்னா பௌதிக அறிவு பாடிக்கு கம்ஃபர்ட் தரும், ஏசி வாங்குறோம், கார் வாங்குறோம், இல்ல பாடிக்குள்ள கம்ஃபர்ட். ஆனா அந்த மனதுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் உண்மையான அந்த இதை வந்து இது பண்றது வந்து ஆன்மீக அறிவு தான். அப்போ அது அறிவின் அரசன். ஒண்ணு பாடிக்குள்ளது டெம்பரவரி, ஆத்மாக்குள்ளது பர்மனன்ட். அதனாலதான் அறிவின் அரசன். இன்பமானது, இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும் இல்லை, சாண்டிங் பண்றதோ பகவானுக்கு சேவை பண்றது இன்பமானது, நித்தியமானது, டெம்பரவரி கிடையாது. இந்த இடத்துல வந்து சில பேர் சர்வீஸ் பண்ணுவாங்க, ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு மாறிடுவாங்க. ஆனா பகவானுக்கும் பக்தனுக்கும் உள்ள சேவை நித்தியமானது, பாவங்களை சுத்தப்படுத்துது. இது வந்து இந்த ரகசிய அறிவோட இந்த கேட்டகரி. இந்த அறிவின் இயற்கை என்னன்னா இந்த 4 சொல்லியாச்சு. அப்போ பகவானை வந்து நம்ம ப்ளூ பிரிண்ட் மாதிரி மனதாலேயோ புத்தியாலோ நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நினைத்து பார்க்க முடியாத பகவானுக்கு வந்து அவருடைய குணங்கள், அவருடைய லீலைகள் எல்லாமே ரொம்ப கான்ட்ரடிக்ஷனா கான்ட்ரவர்ஷியலா தான் இருக்கும். அதனாலதான் கூட சில டைம் வந்து ராமர் கூட ஈஸியா நம்ம மக்கள் ஏத்துப்பாங்க, ஏகபத்னி விரதர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கிருஷ்ணன்றப்போ நிறைய கான்ட்ரவர்சி இருக்கும், இரேசில புரிஞ்சுக்க முடியாது. நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தியே வந்து ஒரு வாட்டி கேள்வி கேட்டப்போ அவர் பகவத்கீதை தினந்தோறும் படிக்கிறவர். இப்போ அவங்க பகவான் வந்து இப்படி எல்லாம் டான்ஸ் ஆடினாரு கோபிகர்கள் கூட சொன்னப்போ அவரே சொன்னாரு, இல்ல எனக்கு இதெல்லாம் கேட்கறப்போ எனக்கே வந்து ரொம்ப வெக்கமா இருக்கு அப்படின்னு, ரொம்ப இது வெக்கப்படுறேன் இதை கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கே கிருஷ்ணர் ஏன் இதெல்லாம் பண்ணாருன்னு அவருக்கே தெரியும். இப்போ பகவானை வந்து நம்ம ஈஸியா மனதாலேயோ புத்தியாலேயோ புரிஞ்சுக்க முடியாது, பக்தி மூலமா தான் புரிஞ்சுக்க முடியும். அதுதான் அந்த ஸ்லோகம் சொன்னா, பக்தி ஆமாமி ஜானாதி யாவான் யாஸ்மி தத்துவம்.
உள்ளது உள்ளபடி பகவானை புரிஞ்சுக்கணும்னா பக்தி மூலமா புரிஞ்சுக்க முடியும். ஆச்சாரியர்கள் அந்த பக்தி பண்ணதுனால பகவானுடைய லீலைகள் ஏன் அப்படி பண்ணாருன்னு சொல்லி அதுக்கான விளக்க உரை கொடுத்திருக்கிறார். பிரபுபாதர் கிருஷ்ணர் என்ற ஒரு புத்தகத்தையே எழுதியிருக்கிறார். கிருஷ்ணருடைய மொத்த லீலைகளும் ஏன் பண்ணாரு, எப்ப பண்ணாரு, எதுக்கு பண்ணாரு, மொத்த இதுவோட வந்து கிருஷ்ணான்ற ஒரு புக் இருக்கு. அவர் பண்ண லீலைகளோட தொகுப்பு. அதை கூட நீங்க வாங்கி படிச்சா உங்களுக்கு தெரியும் ஏன் பகவான் இதெல்லாம் பண்றாரு, ஏன் கோபியர்களோட டான்ஸ் ஆனாரு, ஏன் வந்து கோபியர்களோட வஸ்திரத்தை ஏன் எடுத்தாரு, ஏன் கோவர்தன மலையை தூக்குனாரு, ஏன் அரக்கர் அசுரர்களை கொண்டாரு, எல்லாத்துக்கும் வந்து பதில்கள் இருக்கு. அதை படிச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். இவ்வளோ ஐஸ்வர்யங்கள் உள்ள பகவானை வந்து அந்த பக்தி பண்ணாம ஏன் அலட்சியப்படுத்துறாருன்னா, யார் ஏற்க மறுக்கின்றான்னு பார்த்தோம் நம்ம. யாந்தி தேவா குதா தேவான் பித்ரினி யாந்தி பித்ரினதா பூத்தானி யாந்தி புத்தேஜா மத்தியாஜினா யாந்திமா. அப்புறம் கிருஷ்ணருடைய செயல்பாடுகள், அப்புறம் அவருடைய வந்து பலன்கள் அது பார்த்தோம். அப்புறம் பக்தி தொண்டின் மகிமை வந்து லாஸ்ட் செக்ஷன்ல பார்த்தோம். கிருஷ்ணர் வழிபடுவது வந்து எளிமை, நமக்கு துன்பங்கள்ல இருந்து விடுபடுது, அதே மாதிரி பாவத்திலிருந்து மட்டும் விடுதலை, பாவம் செய்கிற எண்ணங்கள்ல இருந்தும் விடுதலை கொடுக்குறாரு. நித்தியமான ஆனந்த வாழ்க்கை எங்க சொல்றாரு, மத்தியாஜினோ யாந்திமாவதி, என்னை வழிபடுவர்கள் என்னுடன் வந்து வாழ்கின்றனர் அப்படின்னு சொல்லி கௌந்தேயா பிரஜானி நம்ம பக்த நஷதி, குந்தியின் மகனே இந்த உலகத்துக்கு உறக்க சொல், என்னுடைய பக்தன் ஒருபோதும் அழிவதில்லைன்னு சொல்றாரு. அதே மாதிரி யோகக்ஷேம மகாமியம்ன்றாரு. என்னன்னா, நான் அவர்கள்ட்ட இருக்கதை காப்பாற்றி அவர்கள் இல்லாதவற்றை கொடுத்து இருப்பதை காப்பாற்றுகிறேன்னு சொல்லி நம்ம பிரபுபாதருடைய உதாரணம் பார்த்தோம். அவருடைய வாழ்க்கையில எப்படி கிருஷ்ணர் வந்து கூடவே இருந்து அவருக்கு ப்ரொடெக்ட் பண்ணாருன்றதை வந்து அவருடைய வாழ்க்கை மூலமா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து 5000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதை கிடையாது, 500 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததும் கிடையாது. சமீப காலகட்டங்கள்ல ஒருத்தர் எப்படி பக்தி பண்ணி எப்படி பகவான் அவர் வந்து வழி நடத்தினார்ன்றதுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் ஸ்ரீல பிரபுபாதர் 50 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இதுதான் இன்னியோட ஸ்லோகம். இன்னியோட இது ஒரு சின்ன வீடியோ பார்த்துட்டு இந்த சாப்டர் இன்னைக்கு இதோட நம்ம இது பண்ணுவோம், முடிவுக்கு கொண்டு வருவோம். Like in the medical science, if there is some epidemic disease, they give some vaccination. I think in Los Angeles you gave me some vaccination. What is that? Flus? Yeah. Hong Kong flu. Hong Kong flu. So everyone took that vaccination. So our High Guru Prabhu took me also and all that. That has happened. So there was no attack. Fortunately, there was no attack. So similarly, this world is Hong Kong flu. Maya is always ready to attack. Always. So you have to take this injection, this anti-vaccine. Hare Krishna, Aniyachi Aushadhi Maya Nasibar Lagi. That song, Jiv Jaga, Jiv Jaga. I have brought this medicine for killing this Hong Kong flu of Maya. Aniyachi Aushadhi Maya Nasibar Lagi. Harinama Mahamantra Lahat. Now you check. Suppose there is epidemic disease. If you have got vaccination, then you can remain fearless. Otherwise, the epidemic will contaminate and you'll have to suffer. So Krishna is the vaccination to remain fearless. Yes, even you are fearless, you should not be fooled. Because if you know that there is danger, I must be very careful. That is intelligence. That is not fearfulness. Hare Krishna. So, நம்ம வந்து தெரியுமில்ல, வேக்சினேஷன் எல்லாருமே போடுறோம், பூஸ்டர் டோஸ் கூட போடுறோம். ஏன் அப்படின்னா நமக்கு அந்த கொரோனாலேருந்து நமக்கு பாதுகாத்து மாதிரி இந்த உலகத்துல மாயாவுடைய பகவானுடைய இன்னொரு சக்தி மாயா சக்தினா கடவுள் சிந்தனை இல்லாம வாழறது, இதுதான் மாயா சக்தி. அதுல இருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தான் வேக்சினேஷன் சொல்லி பிரபுபாதர் அந்த இதுலயே சொல்றாரு. அந்த நம்ம எப்படி ப்ராப்பரா சான் பண்ணா பகவானுடைய ஸ்மரணம் நமக்கு நிறைய வரும், பகவான் மேல பக்தியும் நமக்கு வளரும். அதுதான் வந்து இந்த வீடியோல பிரபுபாதர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. எப்போதுமே நமக்கு அந்த பகவானுடைய சிந்தனை இருக்கிறதுக்கு எளிய வழி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. எந்த வித நியமங்களும் இல்லாம இந்த சாண்டிங்கை எப்போ ஒன்றும் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ் நம்ம வந்து இதோட முடிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே
ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். அடுத்த வாரம் 10வது அத்தியாயம். இன்னைக்கு உங்களோட டிஸ்கஷன்ல ஏதாவது இருந்தா நீங்க இப்போ கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा माता जी. हरे कृष्णा प्रभु जी, दंड प्रणाम प्रभु जी. हरे कृष्णा माता जी, சொல்லுங்க மாதா जी. பிரபுஜி கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அர்ஜுனா ஆச்சாரியாரோட அந்த ஸ்டோரி சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிரபுஜி. ஆக்சுவலி அந்த ஸ்டோரி நான் வந்து வேற இதுல கேட்டிருந்தேன் பிரபுஜி, ஜெகநாதர் இதுல கேட்டிருந்தேன். ஓகே, இதே ஸ்டோரி. எனக்கு ஒரு தாஸ் பாபாஜி மகாராஜ் மாதா जी. ஆமா ஆமா ஆமா. அர்ஜுனாச்சாரியார் பத்தி பிரபுபாதர் நிறைய எழுதியிருக்காரு, தனியாவே எழுதியிருக்காரு. அர்ஜுனாச்சாரியாருடைய இந்த இது வந்து அவருடைய லெக்சர்லயே சொல்லியிருக்காரு, அவருடைய புத்தகங்களையும் எழுதியிருக்காரு. ஓகே பிரபுஜி. ஆக்சுவலி எனக்கு என்னன்னா, இப்போ த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ், இந்த சாப்டரோட நேம் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். நமக்கு என்னன்னா பக்தியை பத்தி தான். அத எல்லா சாப்டர்லயுமே அதே தானே பிரபுஜி சொல்ல வராங்க. பட் இந்த சாப்டர்ல மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ்னா லைக் எதை ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க, பக்தி வழியா தான் பகவானை நம்ம இது பண்ண போறோம். சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல சாப்டர்ல எல்லாம் கர்ம யோகத்தை நிறைய ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. இங்க 6வது சாப்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி உட்காரணும், எப்படி கண்ணை மூடணும், தியான யோகத்தை பத்தி இருந்தது. 5வது அத்தியாயத்துல கர்மயோகம் பத்தி இருக்கும். ஆனா இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா அந்த முதல் என்ன சொன்ன நடுவில் உள்ளதெல்லாம் வந்து பக்தியை பத்தி தான் நிறைய இருக்கும். அது பக்தியாமாமபி ஜானாதி, இது சொன்ன பாத்தீங்கன்னா கௌந்தேயா பிரஜானகி நமே பக்த பிரணஷ்யத்தி, அந்த கேரண்டி கொடுக்குற என்னுடைய பக்தன் வந்து ஒரு போதும் அழியதில்லை. அந்த 32வது வருஷம் சொன்ன பாத்தீங்கன்னா 34 மண்மனாபவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷி சத்திந்தி ஆத்மனா மத் பராயண. அதாவது அந்த பக்தியோட ஏற்றம் பார்த்த மாதிரி 4 செக்ஷன்ல பார்த்த மாதிரி இது வந்து பகவானுடைய பக்தி எப்படி பெற முடியும் அப்படின்றத சொல்றாரு. நம்மளுடைய பொறாமையற்றவர்களா இருக்கும், நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கும், அப்புறம் அந்த எப்படி அவருடைய இன்கன்சியூபிளா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல கன்க்ளூஷன் எங்க முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் பக்தி பாதையில வந்தாலும் அவர் வந்து சாதுவாக தவறு பண்ணாலும் சாதுவாக, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பக்தியை தான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு. இதெல்லாம் வந்து அந்த ரகசியமான அறிவோட கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மன்மனாபவம் மத்பக்தம், என்னுடைய பக்தியில வந்தா என்கிட்ட வரலாம் அப்படின்றது வந்து கன்க்ளூஷன். அந்த அறிவுக்கு கொடுத்துக்கிறது வந்து அறிவின் அரசன் அப்படின்னா நாம இந்த அறிவு, இந்த பக்தி பாதை என்ன பண்ணா உங்களுக்கு இந்த ஜட உலகத்துல இருந்து முக்தியை தருன்றதுனாலதான் இந்த சாப்டருக்கு அந்த இதை கொடுக்குற ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாங்க. எப்படி பண்ணணும் அந்த ஃபார்முலா, மன்மனா அந்த 4 விஷயங்களை பண்ணாலே பகவான் கிட்ட போக முடியும். அதுதான் உன்னத அறிவு. ரகசியமான அறிவுன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இது நமக்கு தெரிஞ்சாலும் பக்தி பண்ணாம இதை நம்ம புரியாது, இல்ல இதுக்கு மேல நம்பிக்கை வராது, இல்ல ஃபாலோ பண்ண மாட்டோம். அதே மாதிரி பவித்திரமானா இந்த பக்தின்றது ரொம்ப பியூரான விஷயம். ஏன் பியூரான விஷயம்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பெரிய வீடு கட்டணும்னா அதுக்கு நிறைய பணம் வேணும். இப்ப பெரிய காலேஜ்ல அட்மிஷன் வாங்கணும்னா அதுக்கு நிறைய பணம் வேணும். அப்ப அந்த மாதிரி இந்த பகவானை அடையணும்னா அதுக்கு தூய பக்தி வேணும். ஸோ அதனாலதான் இந்த தூய பக்தின்றது ரொம்ப பிரைஸ்லெஸ் ட்ரெஷரா வந்து இந்த மிடில் வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம ஈஸியா சொல்றோம், ஆனா இந்த தூய பக்தினா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த அளவுக்கு நம்ம பகவானுக்கு சேவை பண்ணுவோம்னா அது ரொம்ப கடினமான விஷயம். ஸ்டார்டிங் அட்லீஸ்ட் போக போக அந்த மனசை பக்குவப்படுத்துறது இது ஒரு பெரிய நிறைய சாதனை பண்ணாதான் அது கிராஜுவலா அந்த மனதை வந்து கட்டுப்படுத்த முடியும். அதனாலதான் வந்து இந்த பாத்தீங்கன்னா பகவானை அடையிறது எளிது. அதே சமயம் வந்து இந்த ப்ராசஸ் என்ன, திருப்பி இவங்க ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்றாங்களே அதுதானே வருது அப்படின்னா, ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொன்னாலும் அது எளிது கிடையாது. ஏன் எளிது கிடையாதுன்னா, நம்ம நாக்கால சொல்லலாம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே, பட் நம்ம மனது எங்க இருக்கு? நம்ம சாண்டிங் பண்றப்போ நம்ம மனது வந்து அந்த மந்திரத்துல லைக்குதா அப்படின்றதுதான் சேலஞ்ச். அப்போ சாண்டிங்ல 3 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்னு வந்து அஃபென்சிவ் சாண்டிங், ஒன்னு வந்து நியூட்ரல் சாண்டிங், ஒன்னு வந்து அட்டென்ஷன் சாண்டிங். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் பண்றோம் பாருங்க, அந்த அஃபென்சிவ் சாண்டிங்ல வந்து சாஸ்திரம் சொல்றது கடைசியா சாண்டிங் நம்ம படிப்படியா எப்படி வரணும்னா, நம்ம இந்த சாண்டிங் பண்றப்ப மனது லயிக்கணும். அந்த ஹோலி நேம்ல பகவானே வந்து நம்ம உணர முடியும் அந்த சாண்டிங் மூலமாவே.
அந்த ஹையர் ஸ்டேஜ். எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க எப்படின்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து பிள்ளைக்காக வந்து ஏபிசி, அதாவது பிள்ளைகள் அதாவது அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாதவங்க அவங்க பிள்ளைக்கு படிப்பு சொல்லி டியூஷன் டீச்சர் அமர்த்தினாங்க அப்படின்னு சொன்னாங்க. அமர்த்தினப்போ அவங்க வீட்டுக்கு வந்து மறுபடியும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த A² + B² அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறப்ப இவங்க என்ன மறுபடியும் ஏபிசிடி தானே சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க நம்ம இதுக்காக இவ்வளவு காசு கொடுத்து பண்ணோம்னா அவங்களுக்கு அது தெரியல படிப்பறிவு. பட் அவங்க சொல்லி கொடுக்குறது ஹையர் ஃபார்முலா. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே சாண்டிங் பண்றதை பாக்குறோம். பட் நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் சாண்டிங்னா தூய பக்தர்களுக்கு அந்த குவாலிட்டி ஆஃப் சாண்டிங் ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும். நார்மலா இருக்கிறவங்களும் சும்மா பண்ணுவாங்க, உட்காந்துக்கிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க மனதெல்லாம் பாத்தீங்கன்னா பௌதிக சிந்தனையில தான் இருக்கும். அப்ப அது வந்து ஒரு உயர்ந்தரமான சாண்டிங் கிடையாது, ஆரம்ப நிலையில உள்ளது. பட் படிப்படியா நம்ம முன்னேறணும். அப்ப பக்தியில பாத்தீங்கன்னா வெளிப்புறத்துல நானும் போக ஆஃபர் பண்றேன், இன்னொருத்தரும் போக ஆஃபர் பண்றாரு. ஆனா என்னுடைய இது வந்து அந்த என்னுடைய மனநிலை என்னன்னு பாத்தீங்கன்னா பகவானை திருப்தி பண்ணுன்றதுக்காக அந்த போகால எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதை செய்யறேன், இது நான் பண்றேன். என்னுடைய எண்ணம் என்ன இருக்குன்னா என்ன திருப்தி பண்றதுக்குன்ற மாதிரி இருக்கும் பிகினிங் ஸ்டேஜ்ல நான் சொல்றேன். ஆனா வெளிப்புறல பாத்தீங்கன்னா இவரும் ஆஃபர் பண்றாரு, அவரும் ஆஃபர் பண்றாரு, இவரும் வத்தி காட்டுறாரு, அவரும் வத்தி காட்டுறாரு, அவரும் பூ போடுறாரு. பட் நம்மளுடைய இன்டென்ஷன் அதுதான் வந்து இந்த பக்தியில உள்ள டிஃபரன்ஸ். உள்ள அந்த மூடு தான் டிஃபரன்ஸ். அது பாத்தீங்கன்னா வெளிப்புறத்தை பாத்தீங்கன்னா ஆரம்ப கால பக்தராலும் சரி அட்வான்ஸ் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அந்த எண்ணங்கள் வந்து இவங்க சததம் கீர்த்த எந்தோமாம் 24 hours எப்படி பிரபுபாதா இருந்தார். சததம் தீர்த்த எந்தோமாம் எதந்தஸ்ட திருடவர்த்தகா, திருடமா இருப்பாங்க. அவங்க அந்த உள்ளுக்குள்ள அந்த பாத்தீங்கன்னா பகவான் மேல அவ்வளவு பிரேமை. அதனாலதான் இப்ப பிரபுபாதருக்கு எவ்வளவு பிரேமை இருந்ததுன்னா 80 புக்கு எழுதியிருக்கிறார். நான் ராத்திரி 2 மணி நேரம் தூங்கினாரு. நம்மளும் பக்தி பண்றோம், நம்மளாம் நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும் எல்லாம். ஆனா 14 முறை உலகத்தை சுத்தி வந்தாருன்னா அந்த தூய பக்தருக்கு சதா இதே நிலை சிந்தனை பகவான் மேல உள்ள இந்த பிரேமையோட வெளிப்பாடு. எப்போதுமே கடவுளுக்கு சேவை பண்ணணுன்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கொஞ்ச நேரம் சேவை பண்ணிட்டு மற்ற நேரம் நம்மளுடைய இந்திரிய திருப்திக்கு போயிடும். ஸோ வெளிப்புறத்துல எல்லாமே ஒன்னா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள அந்த அன்பு பாவம், அந்த அட்டென்ஷன் கான்சென்ட்ரேஷன் எல்லாம் ஜாஸ்தி, நம்மளோட ஜாஸ்தி இருக்கும். அததான் வந்து பகவான் இங்க அந்த உன்னத அறிவுல அந்த ஒரு லெவல தான் இங்க சொல்றாரு. உங்களுக்கு புரியுதா மாதாஜி? ஓகே பிரபுஜி. எக்ஸ்டர்னலா ஒன்னதான் தெரியும், பட் இன்டர்னல் தான் ப்ராக்ரஸ். எல்லாருமே சாண்டிங் பண்றோம், பட் எந்த அளவுக்கு நமக்கு சாண்டிங் பண்றோன்றதும் நம்ம பார்க்கணும். அப்புறம் ஜானகி மாதாஜி இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த திடமா வர்ஷிப் பண்றதை பத்தி சொன்னாங்க. ஒரு வாட்டிக்கு எப்படி அது மாதிரி இவ்வளவு பாவ விளைவுகளை எடுத்துட்டு புண்ணியம் இருந்தாதான் நம்ம வந்து ஜனானாம் புண்ணிய கர்மனாம் தேதுந்தே நிர்முக்தா அந்த டைம்ல 7வது அத்தியாயத்துல கேட்டாங்க. அவங்களுக்கு நான் இன்னொன்னு ஆக்சுவலா சொல்லறதுக்கு விரும்புறேன். அதுல வந்து திருடவர்த்தகான்னு இருக்கு. திருடவர்த்தம்னா நம்ம வந்து இப்ப சாண்டிங் பண்ணோம், திருடமா எப்போ வர்ஷிப் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அந்த பாவ விலைகள் இப்ப நம்ம வந்து பண்றோம், நம்மளும் சாண்டிங் பண்றோம் எல்லாம் பண்றோம்னா எப்போ அது திடமாகும் நம்ம பக்தி அப்படின்னா நம்மளுடைய பாவ விளைவுகள் போனாதான் அந்த பக்தி திடமாகும், ஸ்ட்ராங் ஆகும். அப்ப பாவ விளைவுகள் எப்படி போகும்னா தொடர்ந்து நம்ம அந்த சாதனை பண்ண 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 என்ன ஆகும்னா அந்த பழைய உள்ள அக்யூமுலேட்டட் ஆனதெல்லாம் கிளியர் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஆன்சர் நம்ம அப்பவே முன்னாடி சொன்னேன், சைத்தன்ய மகாபிரபுவோட கருணையினால எல்லாருக்கும் அது எளிதில் வருது ஒண்ணு. பட் ஆனா திடமா ஆகிறதுக்கு தொடர்ந்து சாதனை பண்றப்பதான் அந்த வேர்டு யூஸ் பண்றாங்க. பஜந்தே மாம் திருடவர்த்தா, அந்த வேர்டு திருடாவா ரிலேட் பண்ணிக்கணும். நார்மல் பக்தி பண்றதும் ஸ்ட்ராங்கா பக்தி பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. எப்ப ஸ்ட்ராங்கா பண்ண முடியும்னா அந்த பாவ விலைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டாதான் நம்ம திடமா சாலிடா பண்ணுவாங்க, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் டிவியேஷன் இல்லாம. அது வந்து எப்படி ஒரு அந்த திடம்னா தொடர்ந்து நம்ம அந்த சாதனை பண்ண பண்ண இன்னைக்கு இருக்கிறதோட 4 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்மளோட பக்தி வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுதான் வந்து அதுங்க சொல்லணும். ஜானகி மாதாஜி இங்க அந்த வேர்டு திருடம் தான் அதுல முக்கியம். இனிஷியல்ல நம்ம சைத்தன்ய மகாபிரபு மெர்சி மூலமா வந்துடுறோம். பட் பகவான் மேல திடமா எப்படி பண்ணுவோம் அப்படின்னா அந்த பாவ ரியாக்ஷன்லாம் குறையதான் நமக்கு அந்த பகவான் மேல ஆழ்ந்த நம்பிக்கையும் அந்த சாதனா பண்ணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட். ஹரே கிருஷ்ணா. இருந்துச்சுல பிரபுஜி, அந்த சாப்டர்ஸ்ல இருந்துச்சு நம்ம கர்மாவை பொறுத்துதான் நம்மளோட பக்தி இதே பண்ண முடியும். கரெக்ட் மாதாஜி. அதுலதான் நம்ம ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங். அதாவது நமக்கு அந்த பாவ மூட்டைகள் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து கொஞ்சம் பண்ணுவோம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணுவோம், 1/4 மணி நேரம். ரொம்ப ஆனா இன்ட்ரெஸ்ட் இருக்காது, எல்லாரும் கம்பல் பண்றாங்களேன்னு பண்ணுவோம், இல்ல ஏதாவது ஒரு நிர்பந்தனையில பண்ணுவோம்னு வச்சு ஒரு இயற்கையா ஒரு ஆனந்தமா இதுலதான் உண்மையான ஆனந்தம் இருக்குன்ற மாதிரி பண்ண மாட்டோம். நம்ம அதுல பண்ணிட்டு ஆனந்தத்தை மறுபடியும் பௌதிகத்தை தேடுவோம். அதுதான் திருடவர்த்தம்னா அவங்க வந்து சத்ததம் கீர்த்த எந்தோமாம் எதஞ்சஸ்த திருட. அவங்க வந்து அந்த அதுலயே லயிச்சு அதுல அந்த ஒரு என்ஜாய்மெண்டோட பண்ணுவோம். சுசுக்கம் கர்த்தும் அபியம்.
இட் இஸ் ஜாய்ஃபுல்லி பெர்ஃபார்ம்டு. அதுதான் உண்மையான அந்த பக்தினா நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். செயற்கையா பண்றப்போ நமக்கு அந்த பக்தி ஆனந்தத்தை கொடுக்காது. யாரோ சொல்லி பண்றோம் அப்படின்றதோட நம்மளே வந்து அந்த இது பண்றப்பதான் நமக்கு அந்த உண்மையான அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆனந்தம் இல்லாம எந்த செயலுமே ரொம்ப நாள் பண்ண முடியாது. அப்போ நமக்கு அந்த பக்தியிலையும் ஆனந்தம் கிடைச்சாதான் அந்த பக்தியில நிலைச்சு நிற்க முடியும். அப்ப அந்த ஆனந்தத்தை எப்படியாவது நம்ம கிடைக்கிறதுக்கு அந்த முயற்சி பண்ணும். ஹரே கிருஷ்ணா. அப்புறம் கலை மாதாஜி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க முன்னாடி. அதாவது அந்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் இறக்கும் தருவாயில நான் வந்து பணக்காரரா பிறக்கணும் அப்படி இருந்தா பிறக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் அது கூட அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தேன். நம்மளுடைய எண்ணம் வந்து எப்படி வாழ்ந்தோமோ அது மாதிரி சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து தான் வருது. அது இன்னொரு விஷயம் நான் அந்த டைம்ல சொல்ல மறந்துட்டேன். அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. எப்படின்னா, நம்ம அடுத்த பிறவியில பணக்காரரா பிறக்கணும்னு நினைச்சாலும் நம்ம பண்ண கர்மாவும் அதுக்கு இன்ஃபுளுயன்ஸ் ஆகும். கர்மனா தெய்வ நித்தியன ஜந்தூர் தேக உபபத்தி அப்படின்னா, நான் நினைக்கலாம் அடுத்த பிறவியில நான் அமெரிக்கா பிறக்கணும். பட் அதுக்கான புண்ணியங்களை நான் பண்ணியிருக்கணும். அமெரிக்காவோ ஏதோ ஒரு நாடு நமக்கு விருப்பப்பட்ட நாடா கூட இருக்கலாம். இந்த இடத்துல பிறக்கணும், இந்த தேசத்துல பிறக்கணும், இல்லை இந்த மாதிரி குடும்பத்துல பிறக்கணும் நான் ஆசைப்படலாம். ஆனா அந்த ஆசைன்றது ஒரு கேட்டகரி. பட் அதுக்கான கர்மா கிரெடிட் பேலன்ஸ் இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு கடைக்கு போறோம்னா ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறப்போ நமக்கு அந்த ஆசை இருக்கு. இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, இதுதான் எடுக்கணும். இல்ல கோல்டு நெக்லஸோ இல்லை ஏதோ ஒன்று எடுக்கணும், ரொம்ப நல்லா இருக்கு. பட் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருந்தாதான் நம்ம ஆசை நிறைவேறும். அப்ப நமக்கு அந்த கர்மா பேலன்ஸும் வேணும், பிளஸ் அந்த ஆசையும் வேணும். ரெண்டும் இருந்தாதான் பகவான் அதை நிறைவேற்றுவார். இப்போ ஒருத்தருக்கு அமெரிக்கா போகணும்னு ஆசை இருக்கு, ஆனா கர்மா பேலன்ஸே ரொம்ப இல்லை, பாதிதான் இருக்குன்னா அமெரிக்கால மிருகமா கூட பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மனிதனா பிறக்க மாட்டார். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா டேலி ஆகுறது டிசையர் பிளஸ் வாட் வி டிசர்வ். ரெண்டு விஷயம். ஒன் இஸ் டிசையர், ஒன் இஸ் டிசர்வ். அப்படின்னா நமக்கு உள்ள ஆசை, நமக்குள்ள தகுதி, இது ரெண்டுமே நமக்கு கணக்குல அடுத்த பிறவிக்கு வரப்போ வருது. அதே மாதிரி அந்த எண்ணோட்டம் எப்படி வருதுன்னா, நம்ம பொதுவா நம்ம வாழ்க்கை எப்படி வாழ்ந்தோன்றதை வச்சுதான் அந்த கடைசி எண்ணமும் வரும். நம்மளா இன்டென்ஷனலா இது வேணும் திங்க் பண்ண முடியாது. அப்படியே ஒரு கட்டத்துல திங்க் பண்ணாலும் நம்மளுடைய கர்மாவும் அதுல வந்து அஃபெக்ட் பண்ணும் அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு. கலை மாதாஜி அது உங்களுக்கு போன வாட்டி கேட்டீங்கல்ல, 7th 8th சாப்டர்ல கேட்டீங்க. ஓகே பிரபுஜி. ஆமா பிரபுஜி. ரெண்டு விஷயங்கள் இருக்கு, டிசர்வ் அண்ட் டிசைர். ரெண்டு விஷயம், தகுதி மற்றும் ஆசை. ஓகே பிரபுஜி. இப்ப இந்த சாப்டர்ல வந்து நமக்கு இந்த அறிவை பெறுறதுக்கு வந்து நமக்கு வந்து இந்த பொறாமை இல்லாத அந்த தகுதி வேணும் அப்படின்ட்டு சொன்னீங்க இல்லையா பிரபுஜி? எஸ் மாதாஜி. ஆனா வந்து பகவான் மேல நமக்கு ஏன் பொறாம வரப்போகுது? நம்ம ஃபேமிலி மெம்பர் மேலயே நம்ம வந்து பொறாமப்பட போறது கிடையாது. அப்ப வந்து நம்ம வர்ஷிப் பண்ற பகவான் மேல நமக்கு பொறாம வரதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது? கரெக்ட். நீங்க நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு அந்த பொறாம குணம் இல்லைன்றதுனாலதான் நீங்க வந்து இந்த பகவத்கீதையை வந்து கேக்குறீங்க. ஏன் மற்றவர்கள் கேட்க மாட்டாங்க சொல்லுங்க? நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கை வராம போச்சு அவங்களுக்கு? பொறாமை. இது என்ன இவங்க சொல்றது, இவர் ஏன் கடவுள்னு சொல்றாரு, இவரை ஏன் நான் கடவுளா ஒத்துக்கணும், நானே பெரிய, நான் வந்து இன்னொருத்தருக்கு ஏன் கையெடுத்து கும்பிடணும், அப்படி இந்த மாதிரி இந்த பொறாமை குணம் இல்லாம இருக்கிறது தான் நமக்கு இந்த ராஜ வித்யா ஏன் கிடைச்சது. அர்ஜுனரே சொல்ற, அர்ஜுனர்கிட்ட எடுத்த உடனே என்ன சொல்ற, அனுசூயவே அப்படின்னா நீ பொறாமை இல்லாதனா இருக்கிறதுனால இந்த ராஜ வித்யாவை கொடுக்கும். அப்ப நமக்கும் இல்லைன்றதுனாலதான் இதை கொடுக்குறாரு. நமக்கு இருந்ததுன்னா நமக்கு இந்த பகவத்கீதா நாலேஜே கிடைக்காது, கிடைச்சாலும் புரியாது. நிறைய பேர் டைம் பாஸுக்கு பகவத்கீதா நிறைய பேர் படிக்கிறவங்க இருக்காங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பகவத்கீதா படிச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு அதுல உள்ள கருத்துக்களே புரியல. அவங்க ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இது ஒரு படிச்சுட்டு போறாங்க. இப்ப நமக்கு இது புரிஞ்சு அப்ளை பண்றோம்னா அது பகவான் கிட்ட அந்த பொறாமை குணம் இல்லைன்றதுனாலதான் இந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குது. ஒருத்தர் வந்து அவருடைய ரிலிஜன்ல சின்சியரா இருக்கிறாருனாலே அவர் பகவானுக்கு நிறைய செய்யணும்ன்ற ஆசை இருக்கு. அதனாலதான் அவர் அந்த இதுல வந்து அவர் நல்லா பண்ண முடியுது. இதே பொறாமை குணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து பகவானை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து நான் வந்து நல்லா இது பண்றதுக்கு பகவானை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்னன்னா நான் நல்லா இருக்கும். பக்தனுக்கு எப்படின்னா பகவானை சந்தோஷப்படுத்தணும். அப்ப நமக்கு அந்த பொறாமை குணம் ஃபுல்லா போயிடுச்சுன்னா உனக்கு ஃபுல்லா பிரேமம் வந்துடும். ஏன் அப்படின்னா சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாகவதம்ல எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள். இது செகண்ட் சாப்டர்லயே நம்ம பார்த்தோம். நம்ம எல்லாமே ஆத்மாக்கள் எங்க இருந்தாங்க? ஆன்மீக உலகத்துல இருந்தாங்க. ஆன்மீக உலகத்துல இருந்தாங்க ஆத்மாக்கள். ஏன் இங்க வந்தாங்க கீழே பௌதிக உலகத்துல இவ்வளவு கஷ்டத்துல ஏன் விழுந்தோம் அப்படின்ற கேள்விக்கு ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆன்மீக உலகத்துல ஆத்மாக்கள் பகவானுக்கு சேவை பண்றாங்க. அப்ப நீங்க பார்ப்போம், நம்ம குழந்தைகள் எல்லாம் கூட இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்துட்டு நான் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளாஸ்ல டீச்சர் எல்லாம் பார்ப்பாங்க. டீச்சரை பார்த்து வீட்டுல வந்து அவங்களும் நானும் டீச்சர்
நான் சொல்லிக் கொடுப்பேன், நீங்களாம் உட்காருங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். நம்ம விளையாட்டா பார்த்துப்போம். நிறைய பிள்ளைகள் வந்து இமிட்டேட் பண்ணுவாங்க, இல்ல அப்பா அம்மா மாதிரி இமிட்டேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த ஆத்மாக்கள் என்ன பண்ணா, பகவானுக்கு எல்லாம் சேவை பண்ணி பகவான் எல்லாம் என்ஜாய் பண்றாரு, நானும் இவரை மாதிரி என்ஜாய் பண்ணணும், இவரை மாதிரி என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு குணம். இவர் மட்டும் ஏன் என்ஜாய் பண்றாரு, நானும் இவரை மாதிரி இருக்கணும்ன்றப்பதான் பகவான் என்ன பண்றாரு, இந்த பௌதிக உலகத்தை சிருஷ்டி பண்ணி நம்ம என்ஜாய் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாரு. இங்க போனா நீ நினைச்சபடி என்ஜாய் பண்ணலாம், ஆனா கர்ம விதிக்கு உட்பட்டு என்ஜாய் பண்ணலாம். ஆனால் என்னை விட்டு நீ என்ஜாய் பண்ணா அது உனக்கு சிற்றின்பம் தான் தருமோ வச்சு பேரின்பம் தராது. ஏன்னா கர்ம பந்தனத்துல சுத்திப்போம். இப்ப பார்த்தா எவ்வளவு வார் வருது, எவ்வளவு கொரோனா வருது, நம்ம எவ்வளவுதான் பணம் காசு இருந்தாலும் நம்ம வந்து ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியாது. ஒரு பதட்டம், ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் எல்லாருமே உலகத்துல எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு எந்த நாடு இந்த நாடு உள்ள போர் போகுது, புரியுது, இது மாதிரி வருது, நோய்கள் வருது, பிரச்சனைகள் வருது. அப்போ இப்போ அந்த சிற்றின்பம் ஏன் சிற்றின்பம்னா பரிபூர்ணமா அனுபவிக்கணும்னா பகவான்கிட்ட ஆன்மீகம் திருப்பி பகவான் பக்கம் திரும்பணும். இல்ல நான் உனக்கு மறுபடியும் சேவை பண்ணணும், நீ சந்தோஷமா இருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற பண்றதுதான் பக்தி சேவை. அதனாலதான் வெறுமனே கடவுள்கிட்ட போய் நம்ம தேங்காய் உடைச்சி கற்பூரம் காட்டி மறுபடியும் என்னுடைய சந்தோஷத்துக்கு கேட்டா அது முட்டாள்தனம் சொல்லிதான் அந்த 7வது சாப்டர்லயே கண்டம் பண்றாரு. எப்படி வந்து காமை சைத்து ஹிதஞான பிரபத்தியந்தி அந்நிய தேவதா, வேற வேற கடவுள்கள்கிட்ட போய் அவங்க வந்து நான் இன்னும் என்ஜாய் பண்ணணும், இன்னும் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த கடவுளுக்குள்ள நியமங்களை ஃபாலோ பண்ணி எனக்கு இது வேணும், தனம் வேணும், தனம் தேகி புத்திரம் தேகி யசோதேகி, நல்ல புகழ் வேணும், நல்ல செல்வம் வேணும், நல்ல குடும்ப வாழ்க்கை வேணும், வேணும் 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 வேணும்னு கேட்கற வரைக்கும் நம்ம கேட்கிறோம், கடவுளுக்கு கமிஷன் மாதிரி கொடுக்குறோம். ஆக நான் தான் அனுபவிப்பாள். இங்கேயும் பாத்தீங்கன்னா வேணும்னு கேட்டா என்ன, நான் என்ஜாய் பண்ணணும், அதுக்கு நீ சப்ளை பண்ணணும். கிட்டத்தட்ட முன்னாடி உதாரணம் கொடுத்த மாதிரி ஹோட்டல்ல போயிட்டு ஹோட்டல்ல இருக்கவன்ட்ட காசு கொடுத்து நீ எனக்கு சப்ளை பண்ணு, நான் என்ஜாய் பண்றேன் அப்படின்றோம். அதே மாதிரி கடவுள்கிட்ட நான் இந்த தேங்காய் உடைக்கிறேன், நான் என்ஜாய் பண்ணணும், அதுக்கு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷம் நான் பிரார்த்தனை பண்றேன், இது பண்றேன். ஆக மொத்தம் அனுபவிப்பாளன் யார், நாம தான், ஜீவாத்மா. இந்த அனுபவிப்பாளனை வந்து நாம இல்லாம கடவுளா மாத்தணும், அதுதான் பக்தி. இப்போ நாம என்ன பண்றோம், சாண்டிங் எதுக்காக பண்றோம், கடவுளை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் சாண்டிங் பண்றோம், அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் ஆர்த்தி கட்டுறோம், அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் பகவத்கீதை படிக்கிறோம். ஏன்னா அவர் கொடுத்த வாணி படிக்கிறப்போ அவருக்கு அப்போ ஒவ்வொன்றும் பக்தியில வந்து அவரே அனுபவிப்பாளனா ஆக்குறோம், நம்ம சேவர்களா மாறுறப்போ பகவான் இந்த பக்தியை அதுல ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மளை சந்தோஷப்படுத்துறோம். மியூச்சுவல் ரெசிப்ரோகேஷன். கணவன் மனைவிக்கு என்ன பண்றாங்க, சேவை தான் பண்றாங்க. மனைவி வந்து கணவனுக்கு சேவை பண்றாங்க, கணவன் என்ன பண்றாரு, சந்தோஷப்பட்டு மனைவிக்கு அவர் சேவை பண்றாரு, மனைவியை சந்தோஷப்படுத்துறாரு. அப்படிதான் குடும்ப வாழ்க்கையில இருக்கு. அதே கான்செப்ட் தான் அப்படியே நீங்க ஆன்மீகத்துக்கு கொண்டு வரணும். கடவுளுக்கு சேவை பண்றோம், கடவுள் சந்தோஷப்பட்டு அந்த ஜீவாத்மாவை சந்தோஷப்படுத்துறாரு. அதுதான் வந்து சத்தத்தம் கீர்த்தன சுசூக்கம் கருத்தும் அபியம்னா அது அந்த உயர்ந்த தூய பக்தியில, நம்ம தூய பக்தியில இல்ல, தூய பக்தியில அந்த பக்தர் அந்த ஜீவாத்மாக்கு என்ன தோணும்னா கடவுள் சந்தோஷமா இருந்தா போதும்ன்ற எண்ணம் வரும். கடவுள் எனக்கு ஈவன் இங்க இந்த பௌதிக உலகத்துல இருந்து என்னை விடுபடலைன்னா கூட எனக்கு வந்து கடவுளுக்கு சந்தோஷப்படுத்தணும். அதுதான் அவங்க வந்து ஈவன் அவங்க வந்து ஆன்மீக உலகத்துக்கு போகணுன்றதுலாம் கூட இனிஷியல் தான் ஆசை. ஃபைனலா தூய பக்தருக்கு கடவுள் எங்க போட்டாலும் அவங்க சந்தோஷம் தான். இப்போ கோபியர்களோட கதை தெரியும் உங்களுக்கு. உத்தவர்கிட்ட ஒரு வாட்டி சொல்றாரு, எனக்கு தலைவலிக்குது. சிறந்த பக்தர் யாருன்றப்போ உத்தவர்கிட்ட கிருஷ்ணர் சொல்ற, எனக்கு தலைவலிக்குது, அப்ப என் தலைவலி போறதுக்கு என்ன வேணும்னு கேட்கிறப்போ உத்தவர் கேட்கிறப்போ என்ன சொல்றாரு, என்னுடைய டிவோட்டியோட கால் அடியில உள்ள சுவடிலோட மண்ணை எடுத்து எனக்கு தலையில தைச்சா போடுறப்போ உத்தவர் போய் நிறைய ரிஷிகள்கிட்ட கேட்கிறாரு. ரிஷிகள்லாம் அந்த கதை உங்களுக்கு தெரியும், ரிஷிகள்லாம் பயப்படுறாங்க கொடுக்குறது. ஐயோ எங்க பாத மனத்தை கொடுத்தா நாங்க நரகத்துக்கு போவோம், கடவுளுடைய தலையில வைக்கிறதா, நாங்க நரகத்துக்கு போவோம். ஆனா கோபியர்கள் வந்து கொடுக்குறாங்க. நாங்க அப்போ உத்தவர் கேட்கிறாரு, நீங்க கொடுக்கறதுனால நரகத்துக்கு போங்களே பயம் இல்லையா அப்படின்னா, கிருஷ்ணருக்கு சரியா தலைவலி சரியாகும்னா நாங்க நரகத்துக்கு போறதுக்கும் எங்களுக்கு பயம் இல்லை அப்படின்றது ரொம்ப உயர்ந்த லெவல் பக்தி. அதனால சைத்தன்ய மகாபிரபு சொன்னாரு, கோபியர்களோட உயர்ந்த பக்தி எதுவுமே கிடையாது. நாங்க நரகத்துக்கு போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை, கிருஷ்ணர் சந்தோஷமா இருக்கும். அது பக்தியோட உயர்ந்த பாவம். அது வந்து எல்லாரும் கொஞ்சம் கடினமான விஷயம் தான். அது நாளடைவில் அது பயிற்சி பண்ணி பகவானுடைய அனுகிரகத்தினாலதான் அது கிடைக்கும். பட் அதுதான் பக்தியோட பக்குவ நிலை, லாஸ்ட் பர்ஃபெக்ஷன். கடவுள் அதை அடுத்தவருடைய சந்தோஷம்ன்ற பார்க்கும். சேவை கூட அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்துக்கு பண்றப்போ எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அது மாதிரி கடவுளுக்கு தான் எல்லாம் கொடுக்கறது வந்து ஒரு உயர்ந்த பக்குவமான நிலை, பக்தியோட பக்குவம். அந்த டைம்ல பகவான் அந்த பக்தனுக்கு அடிமையாகிறார். அப்படிதான் வந்து அர்ஜுனருக்கு தேரோட்டியாகும். பக்தனுடைய அடிமையா ஆகிற எந்த சுச்சுவேஷனா, பக்தன் அந்த அளவுக்கு சேவை பண்றோம். பகவான் சொல்றாரு, நீ எனக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கே, என்னுடைய எல்லாம் உனக்கு தான், நான் உன்னுடைய சேவகன், நீ என்னுடைய சேவகன் நீ சொல்லிட்ட, நான் உன்னுடைய சேவகன் சொல்லி அந்த பகவானுக்கும் அந்த பக்தனுக்கும் உள்ள அந்த
பிரேமை, அந்த அன்பு பரிமாற்றம் தான் பக்தியோட உயர்ந்த இது. அதனால தான் பிரபுபாதர் வந்து நமக்கு வந்து தீரியா புரிஞ்சுக்க முடியாதுன்னா வாழ்க்கை சரித்திரமே இருக்கு. அவர் எப்படி வந்து அவரும் கிரகஸ்தரா இருந்தாரு, அவருக்கும் மனைவி பிள்ளைகளா இருந்தப்போ, பட் ஒரு காலகட்டத்துல பகவானுக்கு சேவைகள் செய்து இந்த அகில உலக கிருஷ்ண ஸ்தாபத்தை இது ஏற்படுத்தி எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம, அதனால அந்த ஈவன் இந்த பேரை கூட பாத்தீங்கன்னா அவருடைய பேர் எங்கேயுமே இருக்காது. அகில உலக கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணருக்கு தான் முன்னுரிமை கொடுத்தார், பகவானுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தார் சொல்லி அந்த இது இருக்கு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உங்களுக்கு சொல்றது ஓரளவுக்கு புரியும் நினைக்கிறேன். ரொம்ப உயர்ந்த நிலை. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சோல் வந்து இந்த மாதிரி பொறாமப்பட்டு நம்ம அனுபவிக்கணும் அப்படின்றதாலதான் நம்ம இந்த பூமியிலே வந்திருக்கோம். சோ அதனாலதான் இங்க இவ்வளவு இன்ஸ்டிக்ட் பண்ணிருக்காங்க. திருப்பி திருப்பி அதே சொல்றாரு. ஏன்னா நமக்கு வந்து அதுதான் அந்த எப்போ பகவான அந்த இது பொறாமை பகவானுக்கு நிறைய சேவைகள் பண்ண ஆரம்பிச்சோம். பட் நமக்கு அந்த பொறாம குணம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்றதுனால நம்மள இந்த பக்தி சேவைக்குள்ள கொண்டு வந்திருக்காரு பகவான். எப்போதுமே இந்த குவாலிபிகேஷன் இல்லைன்னா நமக்கு உள்ள என்ட்ரி கிடைக்காது. இந்த என்ட்ரி வந்து நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சேன் பண்றோம், இதெல்லாம் பண்றோம்னா நமக்கு ஏதோ ஒரு குவாலிபிகேஷன் இருக்கவே தான் கடவுள் அந்த ஒரு இதை கொடுக்குறாரு. ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு போகணும்னா நீங்க அந்த குவாலிபிகேஷன் இல்லாம போக முடியாது, உள்ளே விட மாட்டாங்க கம்பெனி. குவாலிபிகேஷன் தான் அவங்களே கூப்பிடுவாங்க. அப்ப நமக்கு அந்த சேவை பண்ற மனப்பான்மை இருக்குன்னு பகவானுக்கு தெரியவே தான் அந்த என்ட்ரி சேவை பண்றதுக்கான அந்த அது ஒரு கம்பெனி அது உள்ள அனுப்புறாரு. ஓகே, நீங்களாம் வரலாம், நீங்களாம் உள்ள வந்து சேவை பண்ணலாம், ஏன்னா உங்களுக்கு எனக்கு சேவை பண்ணணுன்ற ஆசை இருக்கு அப்படின்றது பகவான் பாக்குறாரு, உள்ளுக்குள்ள இருந்தே பாக்குறாரு. இதே நமக்கு போகம் பண்றதுக்கு நிறைய ஆசை இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தேவி தேவதைகள்கிட்ட டைரக்ட் பண்ணி நீங்க அங்க போய் சந்தோஷமா இருங்கன்றாரு. அவர் தவறு ஒண்ணும் சொல்லல, சந்தோஷமா இருங்காங்க. ஆனா இந்த உலகம் வந்து துக்காலயமான உலகத்துல நீங்க எவ்வளவும் சந்தோஷமா இருக்க முடியாது, நிறைய பிரச்சனைகள் வரும். அது ஒரு புத்திசாலியான ஒரு டைரக்ஷன் கிடையாதுன்றது வார்னிங் கொடுக்குறாரு. ஓகே பிரபுஜி. அதே மாதிரி மனித உருவில் நான் வரும்போது முட்டாள்கள் என்னை ஏற்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரு மனுஷ உருவில் மட்டும் இல்லையே, நிறைய மீன் அவதாரம், நரசிம்ம அவதாரம், எல்லா இதுலயுமே வந்திருக்காரு. இன்டெலிஜென்டா கொஸ்டின் கேக்குறீங்க நீங்க. மத்ஸ்ய கூர்ம வராக அது ஏன் அப்படி வராருன்னு சொல்றதுக்கு அதுக்கும் ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. பகவான் வந்து மனித சமூகம் சர்வ பூத்தேஷுன்னு சொல்றாரு. சமூகம் சர்வ பூத்தேஷுன்னா நான் எல்லாருக்கும் சமமானவர், அதாவது நான் யாருக்கும் பாரபட்சம் பார்க்காம. அப்போ அவர் என்ன பண்றாரு, எல்லா விலங்கு சமுதாயத்திலையும் அவர் அவதாரம் எடுக்கிறார். மனிதர்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் கிடையாது கடவுள். அதெல்லாம் மானா அதாவது ஆமையாக, அப்புறம் வந்து நரசிம்மர், அது மாதிரி எல்லா ஜீவராசிகள்லயும் அவர் அவதாரங்கள் எடுக்கிறார். அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா மனிதனா வரப்பதான் அவரை ஏளனம் பண்றாங்க எல்லாரும். இப்போ பாத்தீங்கன்னா மனிதனா வரப்பதான் அவர் சொல்றாங்க இவர் கடவுள் இல்லைன்னே கிளியரா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒரு அவதாரத்துக்கு தான் வந்து ஸ்பெசிபிக்கா வந்து இது வந்து கடவுள் இல்லை மனிதன் அப்படின்றாங்க. ஏன்னா மனிதனுக்குள்ள மனிதனா வரப்ப அவன் வந்து என்ன சொல்றான், இல்ல இல்ல இவரு சாதாரணமானவன்னு சொல்லி அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய வருது. மத்ஸ்ய கூர்ம வராகலாம் சில டைம் வந்து ஏத்துப்பாங்க, இல்ல ஏத்துக்காம இருப்பாங்க, இல்ல கற்பனைன்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த மனித ரூபத்துல வரப்பதான் ஸ்பெசிபிக்கா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பகவான் கிடையாது, இது வந்து சூப்பர்மேன், இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டி. இன்னைக்கும் டிபேட் இருக்கு, கிருஷ்ணர் உண்மையிலேயே கடவுளா பகவானா? இதே வந்து யாருமே டிபேட் பண்றது இல்லையே, மத்ஸ்யா வந்து கடவுளா, வராகர் வந்து கடவுளா அப்படின்னு சொல்லி யாருமே டிபேட் பண்றது கிடையாது. பட் சொசைட்டில பாத்தீங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல எல்லாம் போனீங்கன்னா இஸ் கிருஷ்ணா மித்தாலஜி, மித் ஆர் காட். அப்போ ஒரு சில சாரார் என்ன சொல்றாங்கன்னா அவர் கடவுள்ன்றாங்க, ஒரு சிலர் வந்து சொல்றாங்களா அவர் கடவுள் கிடையாது, அவர் ஒரு சாதாரண மனிதர், அவரை வந்து கடவுளா இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு டிபேட் இருக்கு. இந்த டிபேட் ஜென்ரலாக என்ன சொல்றா, மனித ரூபத்துல வரப்ப அந்த கன்ஃபியூஷன் வருது. மனித ரூபத்துல வந்தனால நம்மளும் என்ன நினைக்கிறோம், இவர் மனிதர் தான் அப்படின்னு நினைக்கிறோம். அது ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பார்ட்டியில இருக்கிறோம், அவர் பக்கத்துல ஒருத்தர் வந்து உட்கார்றாரு, அவர் யாருன்னே தெரியாது, கூட்டம் நிறைய இருக்கிறப்ப அவர் நம்ம பக்கத்துல உட்காரு, நம்ம அவரை சொல்றோம் அவங்க கொஞ்சம் தள்ளி உட்காருங்க இடம் இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் முகத்தை காட்டுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பக்கத்துல இன்னொருத்தர் சொல்றாரு, எங்க அவர் வந்து பெரிய இன்னும் இந்த டாடா கம்பெனியோட ஒரு சிஓக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு மேல ஒரு மரியாதை வருது. ஆனா அதுக்கு முன்னாடி அறிவு இல்லாதனால அவரை சாதாரண மனிதரா பாக்குறோம். ஐயோ அவ்வளவு பெரிய ஆளா, நீங்க பார்த்து பக்கத்துல உட்காருங்க, ஓகே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணும். அப்போ அந்த அறிவு நம்ம நார்மலா என்ன பண்றோம், மனித ரூபத்துல வரதுனால அவர் மிஸ்டேக் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. அதனாலதான் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, நான் மனித ரூபத்துல வரப்போ மூடர்கள் வந்து என்ன வந்து இதுவா பண்றாங்க, மனிதரா நினைக்கிறாங்க. இல்ல ஆனா அந்த என்னுடைய பரம்பாவம் அஜானந்தோ, அந்த பரம்பாவம்னா நான் மனித ரூபத்துல வந்தாலும் என்னுடைய உடல் வந்து ஆன்மீகோட உயர்ந்த இது, அது மாமமூத்தா மகேஸ்வரம், நான் எல்லாருக்கும் நான் தான் கண்ட்ரோல் பண்றேன். இன்னைக்கே யோசிச்சு பாருங்க, கடவுள் வந்து ஒரு மனித ரூபத்துல இருக்குன்னா உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? மனதை உங்களுடைய மைண்ட்லயும் இன்டெலிஜென்ஸோ
கடவுள் வந்து ஒரு மனித ரூபத்துல, இப்போ ஒரிஜினலா சாஸ்திரம் என்ன சொல்லுது, கடவுள் வந்து 2 கை 2 கால், விஷ்ணு வந்து 4 கை அப்படி இருக்கு. பட் கடவுளுடைய ஒரிஜினல் ரூபம் பாத்தீங்கன்னா 2 கை 2 கால். இப்போ இப்படி 2 கை 2 கால் உள்ள கடவுள் எப்படி இந்த பிரபஞ்சத்தை பூரா கண்ட்ரோல் பண்றாருன்னா எப்படி உங்களால மனதால புரிஞ்சுக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. நம்ம கடவுள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா நினைப்போம், விஸ்வரூபம் ரொம்ப கடவுள் இல்ல பிரம்மம்ன்றோம் எல்லாத்துலயும். பட் கடவுள் வந்து நார்மலா அவருக்குன்னு ஒரு சகாக்கள் இருக்காங்க, அவருக்கு ராதாராணி, அப்புறம் கோபியர்கள் இருக்காங்க, அவருக்கு 2 கை, சாமசுந்தரம். அப்படி இருக்கிற கடவுள் இந்த பிரபஞ்சத்தை எப்படி கட்டுப்படுத்துறாரு, எல்லாத்துமே எப்படி அவர் கண்ட்ரோல்ல வரான்றப்ப நமக்கே புரியாது ஆக்சுவலா. அதனாலதான் அந்த பாயிண்ட் வந்து அப்படி சொல்றாங்க. மனித ரூபத்துல வரப்ப அது வந்து கடவுளா நம்மளால ஏத்துக்க முடியல. கடவுள் உருவமற்றவர் தான் நம்ம சொல்றோம். இன்னைக்கு மெஜாரிட்டி நம்புறது வந்து கடவுள் உருவமற்றன்றாங்க. ஆனா உயர்ந்த படி நம்ம பக்தியில போறப்போ அவங்க வந்து கடவுள் ஆக்சுவலி வந்து கடவுளுக்கு உருவம் உண்டு. அது வந்து 12th சாப்டர்ல வரும். அர்ஜுனர் கேட்பாரு, எப்படி நம்ம வழிபடணும், உங்களை உருவமற்ற பிரம்மானா வழிபடணுமா இல்ல உருவமுள்ள பகவானா வழிபடணுமான்னு சொல்லி 12வது சாப்டர்ல முதல் ஸ்லோகத்துல இந்த டவுட் கேட்பாரு. அதுக்காக கிருஷ்ணர் சொல்றாரு எப்படி வழிபடணும்னு சொல்லிட்டு. இன்னைக்கும் மெஜாரிட்டி வந்து எல்லா மதத்திலையும், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம் எல்லாத்துலயுமே பார்த்து கடவுளை உருவமற்றவர்களா தான் வழிபடுவாங்க. உருவம் உள்ள பகவானா வந்து யாருமே வழிபடுறதில்ல. அதுக்கு வந்து ஸ்பெஷல் குவாலிட்டி வேணும். அந்த பக்தின்ற இது உள்ள ரொம்ப வரப்பதான் கடவுளுக்கு அந்த உருவம் உள்ளதுன்னு சொல்லி நம்மளால அதை கடவுளுக்கும் வந்து நம்மளோட ஒரு உயர்ந்த உருவம் இருக்கு, ஆனா ஆன்மீக சரீரம் உண்டு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதனாலதான் வந்து திருப்பி அந்த பாயிண்ட் சொல்றாரு. வரப்போ மக்கள் வந்து என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மிஸ்டேக் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நல்ல கேள்வி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அந்த மாதிரி அந்த அர்ஜுனாச்சாரியா ஸ்டோரிலயும் வந்து அவரு புக்ல அடிச்சது வந்து கிருஷ்ணரோட முதுகுலயே அது வந்து பதிஞ்சிடுச்சு. சோ அப்ப வந்து இந்த தூய பக்தர்கள் இந்த மாதிரி ஏதாவது நம்ம தவறு செய்யறோம், ஏதாவது இது பண்ணா அது வந்து கடவுள பாதிச்சிடுமா? ஏத்திஸ்ட் வந்து பல விதமா சொல்றாங்க, அதெல்லாம் வந்து ஆனா தூய பக்தர்கள் வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி நிந்தனை பண்ணிட்டா வந்து அது கடவுளை வந்து பாதிக்கும்னு எடுத்துக்கலாமா? நல்ல கேள்வி மாதாஜி. இது ஆக்சுவலி பகவானுக்கு கர்மா விடுற பந்தமே கிடையாது. அதனாலதான் நம்ம லாஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தோம், நம்ம கை கட்டப்பட்டிருக்கு, கடவுளோட பகவானுடைய கை கட்டப்படலை. அப்படின்னா ஒரு கர்ம பந்தனத்துக்கு அப்பாற்பட்டவர். அதனால தூய பக்தர்கள் பண்ண எதுவுமே அவரை தொடாது. ஆனா இப்ப தூய பக்தர் இருக்காரு, அவரு தீட்சை கொடுக்குறாரு, நம்ம முன்னாடியே சொல்லியிருக்க தீட்சை கொடுக்குறாரு இங்க உள்ளவங்களுக்குன்னா, அவங்க அந்த தீட்சை பண்றப்ப அவங்க பண்ற செயல்கள் வந்து அந்த தூய பக்தரை பாதிக்கும். அவங்க பண்ற தவறுகள் வந்து பக்தர்கள் பாதிக்கும். ஆனா தூய பக்தர்கள் பண்ற தவறு பகவானை என்னைக்கும் பாதிக்கும். இப்ப சூரியன் மாதிரிதான். சூரியனுக்கு இங்க வந்து எந்த உள்ள இங்க பூமியில என்ன நடந்தாலும் சூரியனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனா சூரியன்ல ஒரு நடந்தா பூமியில எல்லா பாதிப்பும் இருக்கும். ஆனா இங்க உள்ள பாதிப்புகள் சூரியனை வந்து எந்த வித எஃபெக்டும் பண்ணாது. இங்க உள்ள நிறைய விஷயங்களை எவாபரேட் பண்ணுது, கெட்ட விஷயங்கள், இந்த சீவேஜ் வாட்டர்ல இருந்து எல்லாமே எவாபரேட் ஆகி போகுது. பட் ஆனா சூரியன் அது பாதிக்குது. இந்த மாதிரி நாம அந்த தூய பக்தர்கள் யார் பண்ற செயல்களும் பகவானை பந்தப்படுத்துறது இல்லை. அதுல நிறைய பேர் சொல்லுவாங்க, ராமரே கீழே வந்தாலும் அவரும் அந்த கர்மாவை அனுபவிச்சுதான் ஆகணும், கிருஷ்ணரே வந்தாலும் அவருங்க வந்து இப்படி அப்படி கிடையாது. பகவான் என்னைக்குமே, பகவானுக்கு நமக்கும் உள்ள ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, அவர் கர்ம பந்தனத்துக்கு வெளியில இருக்கிறார், நம்ம கர்ம பந்தத்துக்கு உள்ள இருக்கும். இதுதான் பகவானுக்கு நமக்கு உள்ள டிஃபரன்ஸ். அதனால எந்த காரியமும் அவரை பந்தப்படுத்தாது, அஃபெக்ட். அதுக்கு ஒரு ஸ்லோகம் ஆக்சுவலா பகவத்கீதையில இருக்கு. அந்த வந்து பகவான் தெளிவாக சொல்றாரு, என்ன வந்து எதுவும் என்ன பாதிக்காதுன்னு சொல்லி ஸ்பெசிபிக்காக ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. ஓகே பிரபுஜி, அது வந்து அர்ஜுனாச்சாரியாக்கு தான் அந்த பாதிப்பு வந்து அப்படி அவருக்கு தான் அது பாதிப்பு. எஸ் அவர் வந்து அந்த ஒரு சிம்டமேட்டிக்கா அதை காட்டுறாங்க. அது பகவான் என்ன காட்டுறாருன்னா, நீங்க அந்த என்னுடைய வார்த்தையை அடிச்சது என்னையே அடிச்சதுக்கு சமம்ன்றத புரிய வைக்கிறதுக்காக அப்படி ஒரு பகவான் அப்படி ஒரு லீலை ஏற்படுறாரு. உண்மையில அது பகவானை பாதிக்குது. ஓகே பிரபுஜி. ஓகே பிரபுஜி, இந்த ஸ்டோரி ரொம்ப டச்சிங்கா இருந்தது பிரபுஜி. ஹரே கிருஷ்ணன் பிரபுஜி. அர்ஜுனாச்சாரிய ஸ்டோரியா மாதாஜி? ஆமா பிரபுஜி. அதுவும் நல்லா இருக்கும் மாதாஜி. அதே மாதிரி பீஷ்மர்ட்ட அவரு அந்த சக்கரத்தை எடுத்து தூக்குறாரு பாத்தீங்களா, அதுவும் ரொம்ப அருமையான. அதாவது பகவான் வந்து அவர் வந்து சண்டை போட மாட்டேன்னு சொல்லியும், ஆனா கடைசியில அவரோட பக்தரை பார்த்தோன்னா அவரே டிஸ்டர்ப் ஆகுறதுனா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து கடவுளுக்கு வந்து பக்தர்கள் மேல அந்த பிரியம். அதான் சொல்றாரு பகவான் சொல்றாரு, நான் எனக்கு சுதந்திரம் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு சுதந்திரம் உண்மையிலே கிடையாது. ஏன்னா நான் என்னுடைய பக்தர்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கேன்ற. அவர் வந்து நம்ம நினைக்கிறோம் கடவுள் வந்து சுதந்திரமானவர் தான் உண்மையா,
ஆனா அவர்கள பக்தர்களுடைய ஒண்ணு ஆச்சுன்னா மீன்ஸ் அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறார். நிறைய சாஸ்திரங்கள் நிறைய அந்த மாதிரி புராணங்கள்ல கதைகள் இருக்கு. எப்படி ஒரு பக்தர்கள் வந்து இது பண்ற பகவான் அங்க வைகுண்டத்துல இருந்தாலும் அஃபெக்ட் ஆகுறாருன்னா நீங்க கேட்ட மாதிரி எப்படி அஃபெக்ட் ஆகுனா அந்த அன்பால அஃபெக்ட் ஆகும். அவருடைய மனது வலிக்கும். சைத்தன்ய மகாபிரபு வந்து ஒரு டைம் வந்தப்போ கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு வராரு. அப்போ அவருடைய சிஷ்யர்கள் ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி எல்லாம் வந்து அவரை பத்தி நிறைய சொல்றாங்க. ரொம்ப ஹியூமிலிட்டியா பேசுறப்போ அவரால் தாங்கிக்க முடியல. டக்குன்னு கண்ணுல தண்ணீர் வருது சைத்தன்ய மகாபிரபு. போதும், இதுக்கு மேல நீங்க தயவு செய்து என்ன இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவருடைய எமோஷன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு அன்புன்றது வந்து எல்லாருமே இருக்கக்கூடிய விஷயம். நம்மளுடைய பௌதிக வாழ்க்கையே பார்க்கணும். அது ரொம்ப அன்பு காட்டுறப்ப நம்ம மனதை வந்து நெகிழ வைக்கும். அது என்ன, அந்த அன்பு பகவானை நெகிழ வைக்கும். அதனாலதான் கடவுளோட ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த அன்பு. அதுதான் பக்தின்னு சொல்றோம். கடவுளோட சக்தி வாய்ந்தது அந்த அன்பு. அதனாலதான் அந்த ராதாராணின்றவங்க வந்து அந்த அன்போட சொரூபம். பிருந்தாவன்ல போனீங்கன்னா கிருஷ்ணருடைய பேரை சொல்றத விட ராதாராணி பேர் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ராதே ராதேன்னு தான் சொல்லுவாங்க ரிக்ஷால போறவங்க சரி. ஏன்னா அந்த அன்பு தான் பகவானே கட்டுப்படுத்துற விஷயம். பகவான் தான் சர்வ சக்திமான். அந்த சர்வ சக்திமானுக்கு உள்ள வீக்னஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அன்பு. அந்த அன்பு கொடுக்குறப்ப அவரே நெகிழ்ந்து, அவரே கண்ட்ரோலை மீறி போயிடுறாரு. அவருக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பகவானுடைய அந்த பக்தி அந்த அன்புல தான் நான் கட்டுப்பட்டு இருக்கேன். அவங்க சொல்ற மாதிரி நான் ஒரு பொம்மை அப்படின்றாரு, பொம்மையாடம் அப்படின்னு சொல்லி கோபியர்களுக்கும் சொல்றாரு. நீங்க பண்ண அன்புக்கு எனக்கு பிரதிபலனா எனக்கு கொடுக்கறது என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு. என்கிட்ட அந்த உங்க பக்திக்கு அன்பு தொண்டுக்கு நான் என்ன கொடுப்பேன்றது என்கிட்ட என்னால ஒன்றும் கொடுக்க முடியாதுன்றாரு. ரொம்ப ரொம்ப உயர்ந்த இலக்கு அது. பட் ஆனா நம்ம அந்த பௌதிகத்துல நம்ம சொல்றோம் அந்த அன்போடைய இதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்ப நமக்கு தெரியும் இதோட வேல்யூ எவ்வளவுன்றது நமக்கு தெரியும். ஓகே பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ நல்ல கேள்விகள். உண்மையா நீங்க கேட்குற கேள்விகள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த கேள்விகள் கேட்க தான் நமக்கு கிளாரிட்டி வரும். அதனால பக்தியில வந்து எல்லாம் கண்மூடித்தனமா எதுவும் ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்குள்ள கேள்விகள் எல்லாமே வந்து எந்த தயக்கமும் இல்லாம கேட்டு ஆச்சாரியர்கள் எல்லாத்துக்குமே விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஏன் இதெல்லாம் விஷயங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. அதை கேட்டு எல்லாருக்கும் பயன்பெற மாதிரி மாதாஜி நீங்க எல்லாம் கேட்டது ரொம்ப நன்றி. இன்னையோட செஷன் நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணோம். அடுத்த செஷன் வந்து சாப்டர் 10 பகவானின் வைபவங்கள் பத்தி. வைபவங்கள்ல இங்குள்ள வைபவங்கள் பார்க்குறோம். அழகா பார்க்குறோம், ஆலமரம் பார்க்குறோம், பெரிய நதி கடல் பார்க்குறோம். அது மாதிரி அவருடைய வைபவங்கள்லாம் சொல்றாரு. எப்படி அவருடைய வைபவங்கள் மூலமா அந்த சிருஷ்டியில எண்ணற்ற அழகழகான விஷயங்கள்லாம் இருக்கு. மரங்களில் நான் ஆலமரம், நீர்நிலையில் நான் சமுத்திரம். அந்த வைபவங்கள்லாம் வந்து 10வது சாப்டர்ல ரொம்ப சொல்றாரு. 16வது சாப்டர்ல விஸ்வரூபம். அந்த வைபவத்தெல்லாம் நான் பார்க்கணும்னு சொல்றதுதான் விஸ்வரூபத்தை 11வது சாப்டர்ல காட்டுறாரு. அடுத்த வாரம் 10வது சாப்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்த வாரம் மீண்டும் இதே நேரம் 6:30 நீங்க எல்லாருமே லாகின் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் ஓப்பன் ஆயிருக்கு. நீங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் குரூப்ல நீங்க கேட்கலாம். இந்த சாப்டருடைய ஆடியோவும் 2 நாள்ல எனக்கு அதுல போஸ்ட் பண்ணுவேன். நீங்க அந்த ஆடியோவும் கேளுங்க. உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஹரே கிருஷ்ணா. உங்களுடைய எல்லாருடைய அனுமதியோட மாதாஜி அச்சிந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. அச்சிந்தியானா நம்ம மனதுக்கும் புத்திக்கும் புலப்படாத விஷயம் தான் அச்சிந்தியான்னு பேர். அச்சிந்தியா அப்படின்னா சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயம். அச்சிந்தியா, சிந்தனைனா சிந்தையா, அச்சிந்தியானா சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அச்சிந்தியான்னு சொல்றது. அப்ப கடவுள் எப்படி உள்ளேயும் இருக்கிறாரு வெளியும் இருக்கிறாருன்னா நம்ம அதை அச்சிந்தியா எப்படி அதை புரிஞ்சுக்க முடியும்? நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. நம்மளுடைய அனுபவம் எப்படி? நான் ரூமுக்குள்ள இருந்தா ரூமுக்கு வெளியில இல்லைன்னு அர்த்தம். அது சிந்தனைக்குள்ள விஷயம். இப்ப கடவுள் உள்ளேயும் இருக்கிறாரு வெளியிலயும் இருக்கிறாருன்னா அது அச்சிந்தியான்னு அர்த்தம். அப்ப நம்ம இந்த கிருஷ்ணா கான்சியஸ் பிலாசபியே கேட்டீங்கன்னா அச்சிந்தியா பேடா அபேடா தத்துவானா சைமல்டேனியஸ்லி ஒன் அண்ட் டிஃபரெண்ட். அதாவது நாமளும் கடவுள் தான், ஆனா நம்ம கடவுளும் இல்லை. எப்படி சொல்றீங்க நாமளும் கடவுள்ன்றீங்க அதே சமயம் கடவுள் இல்லைன்னா? இதுதான் வந்து இந்த வைஷ்ணவ பிலாசபி என்னன்னு கேட்டா நம்மளும் கடவுள் தான், ஆனா நம்ம கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அச்சிந்தியா பேடா அபேடா தத்துவானா. பேடானா வித்தியாசம், அபேடானா வித்தியாசம் இல்லை. வித்தியாசமும் இருக்கு, வித்தியாசமும் இல்லை. அது எப்படி அப்படின்னா அது அச்சிந்தியம். அது நம்மளுடைய சிந்தனை சக்திக்கு அப்பாற்பட்டது. உதாரணத்துக்கு என்ன சொல்றாருன்னா, பிரபுபாத் என்ன சொல்றாருன்னா, நாமளும் கடவுள் மாதிரிதான், குணத்தால நாம கடவுள் மாதிரி. குணத்தாலனா அந்த ஒரு நீர்நிலையில சமுத்திரத்துல போய் ஒரு துளி நீரை எடுத்தீங்கன்னா அந்த ஒரு சால்ட்டை நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா சமுத்திரத்துல எவ்வளவு சால்ட் இருக்குன்னு தெரியும். அப்ப பகவான் வந்து சமுத்திரம் மாதிரி, நம்ம அந்த ஒரு துளி நீர் மாதிரி. இந்த ஒரு அந்த குவாலிட்டி வைஸ் நம்ம வந்து குவாலிட்டி வைஸ் நம்மளும் கடவுள் ஒண்ணுதான். அப்ப நம்மளும் வந்து கடவுள்னு ஒரு வகையில சொல்லலாம், தவறு கிடையாது. நம்மளும் கடவுள் சொல்லலாம். சாம்பிள் கார்டுன்றார் கிருஷ்ணர் பிரபுபாத். நம்ம வந்து சாம்பிள் மாதிரி, அவருடைய சாம்பிள். ஆனா அவர் ரொம்ப சக்தி ஜாஸ்தி உண்டவர், நமக்கு சக்தி கம்மியா இருக்கு. நம்ம சக்தி வச்சு என்ன பண்றோம், ஒரு ஏரோப்ளைனை பண்றோம். அவருடைய சக்தி வச்சு ஒரு கொசு பண்றாரு, பல பிளானட்ஸ் மிதக்குது.
நம்மளால பிளானட் பண்ண முடியுமா? நம்மளோட சக்தி வச்சு ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டுறோம், ஒரு ஏரி கட்டுறோம். ஆனா அவருடைய சக்தி வச்சு ஒரு நீர்நிலை பெரிய ஓஷனா இருக்கு. நம்மளுடைய சக்தி வச்சு நம்ம கொஞ்சமா பறக்குறோம், அவருடைய சக்தி வச்சு பறவைகளை பறக்க விடுறாரு. அதாவது நம்மளுடைய சக்திக்கு அவருடைய சக்திக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அவருக்கு எண்ணற்ற சக்திகள் இருக்கு, நமக்கு லிமிடெட் சக்தி இருக்கு. அப்ப நம்ம வந்து ஒரு வகையில பாத்தீங்கன்னா சாம்பிள் காட். அவருடைய குணத்தால குவாலிட்டி வைஸ் வி ஆர் காட், பட் குவான்டிட்டி வைஸ் ஹி இஸ் பிக், வி ஆர் ஸ்மால். அவர் வந்து பெரியவர், நம்ம வந்து சின்ன. அவர் வந்து நம்மளை மெயின்டைன் பண்றாரு, நம்ம வந்து அவரை எல்லாரையும் மெயின்டைன் பண்ணல. அப்ப நம்ம வந்து நம்ம ஃபேமிலி மட்டும் தான் மெயின்டைன், பட் எல்லா ஜீவராசிகளையும் மெயின்டைன் பண்றவர் வந்து பகவான். அதுதான் சொல்லுவாங்க உபனிஷத்து, நித்யோ நித்யானாம் சேத்தனஸ் சேத்தனானாம். அவரும் நித்தியமானவர், நாமளும் நித்தியமானவர். சேத்தனஸ் சேத்தனாம், அவருக்கும் உணர்வு இருக்கு, நமக்கும் உணர்வு இருக்கு. ஏகோ பகுனாம் யோகதாதி காமான்னா அந்த ஒருத்தர் தான் இந்த எண்ணற்ற ஜீவராசிகள், 17 14 உலகங்கள், எண்ணற்ற ஜீவராசிகள், இந்த பல பல பிரபஞ்சங்கள் உள்ள எண்ணற்ற ஜீவராசிகள். ஏகோ, அவர் ஒருத்தர். பகுனாம், எண்ணற்ற ஜீவராசிகளை பராமரிக்கக்கூடியவர். பகுனாம் ஏகோ பகுனாம் யோகத்தை, நம்ம ஆசைகளை நிறைவேற்றுவர், நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றவர் என்ன, அந்த ஒருத்தர் தான் பகவான். பட் அவருடைய சாம்பிள்ன்றதுனால, இப்படி அப்பாவுடைய புள்ள வந்து சாம்பிள் அப்பா மாதிரியே இருக்கிறதுனால, அது மாதிரி நாமளும் ஒரு வகையில கடவுள். ஆனா நம்ம ஒரு வகையில கடவுள் இல்லை. குணத்தால குவாலிட்டி வைஸ் நாமளும் கடவுள் தான். ஆனா அந்த குவாலிட்டி வைஸ் பகவான் வந்து ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கார், நம்ம வந்து அவருடைய லிமிட்டடான ஸ்தானத்துல இருக்கு. சரண்யா மாதாஜி, கிளியரா? ஓகே பிரபுஜி. நம்ம இந்த வைஷ்ணவ சித்தாந்தமே பாத்தீங்கன்னா, இந்த சித்தாந்தத்துக்கு பேரு அச்சிந்திய பேடா அபேடா தத்துவம். அச்சிந்தியானா சின்ன மனதாலும் சிந்தனைக்கு வெளிப்பட்ட விஷயம் கடவுள் இருக்குது. பக்தி சேவை மூலமா கடவுளுடைய கருணை மூலமா தான் கடவுளை புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அச்சிந்தியான்றது. நம்மளுடைய சொந்த முயற்சினால, நம்மளுடைய மனதால அவரை கேப்சர் பண்ண முடியாது, மன இன்டெலிஜென்ஸால கடவுளை புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து ஒரு சித்தாந்தத்துக்கு ஒரு பிலாசபி. இப்ப சங்கராச்சாரியர்னா அத்வைத்தம், மத்வாச்சாரியர்னா துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், ராமானுஜர். இதெல்லாம் இந்த பிலாசபியோட பேர். துவைத்தம்னா 2, அத்வைத்தம்னா எல்லாம் ஒண்ணு, நாமளும் கடவுளும் ஒண்ணுன்றது அத்வைத்தம். துவைத்தம்னா நாம் வேற கடவுள் வேற துவைத்தம். விசிஷ்டாத்வைத்தம்னா கொஞ்சம் அந்த வித்தியாசங்கள் இருக்கு, விசேஷமா சில வித்தியாசங்கள் இருக்கு, இல்லைன்னா ஒண்ணு, அது ராமானுஜர். அதே மாதிரி இந்த சைத்தன்ய மகாபிரபு கொடுத்திருக்க சித்தாந்தத்தோட பேரு அச்சிந்திய பேடா பேடா தத்துவா, சைமல்டேனியஸ்லி ஒன் அண்ட் டிஃபரெண்ட் ஃப்ரம் காட். அது பேர் தான் அச்சிந்திய பேடா பேடா தத்துவோட டிரான்ஸ்லேஷன். சைமல்டேனியஸ்லி ஒன் அண்ட் டிஃபரெண்ட் ஃப்ரம் காட், ஒன் இன் குவாலிட்டி, டிஃபரெண்ட் இன் குவான்டிட்டி. ஹரே கிருஷ்ணா. ஸோ வேற எதுவும் சந்தேகம் இல்லைன்னா நம்ம இந்த செஷனை இதோட வந்து நம்ம வைண்ட் அப் பண்ணுவோம். அடுத்த வாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 10th சாப்டர் அவரோட வைபவங்கள்லாம் சொல்றாரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இங்க உள்ள விஷயங்கள், பௌதிகத்துல உள்ள வைபவங்கள்லாம் சொல்றாரு. போர் வீரர்களில் நான் ஸ்கந்தன் சொல்றாரு. இப்போ முருகர் வந்து அவருடைய வைபவம், போர் வீரர்களில் நான் ஸ்கந்தன்றார். அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீக் 10th சாப்டர் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பத்ருபஸ்ச கிருபா சிந்துபேவச்ச பக்தானாம் பாவனேப்யோ வைஷ்ணவ की जय, श्री प्रभुपाद की जय, भगवद गीता की जय. हरे कृष्ण. Hare Krishna. Thank you, Prabhu. Hare Krishna. Thank you. So